Hello, my dear பசங்களா. A very warm good evening. So, இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் டாபிக் பார்த்துருக்கோம் ஒரு குட்டி ரீகேப் போட்டுருவோமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆரம்பித்தோம், அப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது எலக்ட்ரோமேக்னட்டிசம். ஸோ எலக்ட்ரோமேக்னட்டிசமில் ப்ரைமரியாக என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதில் எனக்கு ஒரு சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா அதோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும், அதோட கான்சிக்வன்சஸ், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார ஒரு சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா அதோட செகண்ட் ஹாஃப் என்னென்ன பார்த்தோம், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படியெல்லாம் உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சிம்பிள் ஆன்சர் என்ன, ஒரு ஃபீல்டில் சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரிவர்ஸ், ஒரு மூவிங் சார்ஜ் தான் மேக்னட்டிசமை கிரியேட் பண்றது. ஸோ அப்போ மேக்னட்டிசம்க்கும் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜுக்கும் இருக்கிற லிங்க் என்ன, மோஷன். ஒரு சார்ஜ் மூவ் ஆனா இட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். எஸ் ரைட். இப்போ ரிவர்ஸ்ல யோசிச்சு பார்ப்போமே, எனக்கு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் இல்ல இஎம்எஃப் இல்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு என்னால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டோ உருவாக்க முடியுமா? எஸ் வி கேன். ஏன்னா ரியல் வேர்ல்டில் மேக்னட்டிசமை தாண்டி எலக்ட்ரிசிட்டி தான் நமக்கு நிறைய யூஸ் ஆகுறது. ரெண்டாவது தான் மேக்னட்டிசம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே ரன்ஸ் அவுட் ஆன் எலக்ட்ரிசிட்டி. அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு சார்ஜை சார்ஜ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் ரிவர்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி மேக்னட்டிசம் யூஸ் பண்ணி என்னால் ஒரு எலக்ட்ரிக் இஎம்எஃப் இல்லை ஒரு வோல்டேஜ் இல்லை ஒரு கரண்ட் ஜென்ரேட் பண்ண முடியுமா? இந்த சாப்டரில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ரைட்? அதாவது மேக்னட்டிசம் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டியை இன்டியூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, டாபிக் உள்ள போலாமா? 1 செகண்ட். ஸோ இந்த மெயின் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரீ ரெக்வயர்ட்ஸ் நமக்கு தெரியும். இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ஸ். பாஸ் பண்ணிட்டு யூ கேன் கோ த்ரூ இட் இஃப் யூ வாண்ட். கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த சாப்டரை நம்ம 4 மேஜர் சப் டாபிக்ஸா பிரிக்கலாம். ஓவரால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல 4 சப் டாபிக்ஸ் இருக்கு. as you can see, first Faraday's law. Right? Faraday's law of electromagnetic induction, one of the most important laws. இப்போ நமக்கு இவ்வளோ சீப்பா எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படின்றதுக்கான காரணம் இந்த Faraday's law of electromagnetic induction. ரெண்டாவது மோஷனல் இஎம்எஃப், அதாவது ஒரு கண்டக்டரை ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு மெட்டல் வயர், இது ஒரு காப்பர் கண்டக்டர்னு வச்சுப்போமா, காப்பர் ராட், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நான் இதை நகர்த்தினேன்னா எனக்கு இதுல ஒரு இஎம்எஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உண்டாகும். ரைட்? ஸோ அது செகண்ட் பார்ட். தேர்டு இண்டக்ஷன், இண்டக்டார், இண்டக்ஷன், ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இண்டக்டன்ஸ், இண்டக்டார்ஸ். அண்ட் கடைசியா ஜென்ரேட்டர். இது ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன். இந்த எல்லா டெக்னாலஜியோட அப்ளிகேஷன் தான் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். அதை கடைசியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளக்ஸை பத்தி பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத நிறைய தடவை பார்த்தாச்சு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பேசிக் கான்செப்ட் என்ன? Flux, electric flux is equal to E dot A. E vector dot A vector பார்த்திருப்போம் இல்ல, ப்ராப்பரா மேக்னிடியூட்ல சொன்னா EA cos theta. இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு, ரைட்? அண்ட் திஸ் இஸ் when the field is uniform. எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா இருக்கும்போது. இதுவே நான் யூனிஃபார்மா இருந்தா phi is equal to integral E dot dA அப்படின்னு பார்த்திருப்போம். E vector dot dA இல்ல E dA cos theta. இதே கதை தான் இங்கிட்டும். எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் எ கிவன் ஏரியா. ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியால எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு பியர்ஸ் பண்ணி போகுது, தட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, இப்போ இதுல நான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்க்கும் போதே, அந்த டாபிக் நடத்தும் போதே நிறைய பசங்க எனக்கு டவுட் கேட்டதுங்க. என்னன்னா, இப்போ இங்க ஃபீல்டுக்கு ஏரியா பர்பெண்டிகுலரா இருக்கு. சாரி, ஃபீல்டுக்கு ஏரியா பர்பெண்டிகுலரா இருக்கு, அப்பதான் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். எஸ், வெரி ட்ரூ. இப்போ இங்க ஃபீல்டு வந்து இன்க்ளைண்டா இருக்கு, அதனால மேக்ஸிமம் இருக்காது. எனக்கு ஏரியா இப்படி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த ஏரியாவுக்கும் 90 டிகிரி, எனக்கு ஏரியா வந்து வெர்டிகலா இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹரிசாண்டலா இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கும். ரைட் ரைட். அப்ப இங்க நான் என்ன வார்த்தை யூஸ் பண்றேன்? Area is perpendicular to magnetic field.
அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றேன். ரைட்? எனக்கு given ஏரியா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ ஃப்ளக்ஸ் மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? பேசிக் ஃபார்முலா ஃபார் ஃப்ளக்ஸ் இஸ் BA cos θ. அப்போ பர்பெண்டிகுலர்னு சொல்லும்போது நான் 90 டிகிரி தானே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். பண்ணுனா cos 90 0. அப்போ ஃப்ளக்ஸ் 0 தான் வரும். இந்த क्वेश्चन நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஏரியா வெக்டாரோட டைரக்ஷன் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நார்மலா ஏரியா அப்படின்னு சொல்றதுக்கும் ஏரியா வெக்டாரோட டைரக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. சர்ஃபேஸ் ஏரியாவோட டைரக்ஷன் நம்ம எதை சொல்லுவோம்னா, அந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் போட்டு அந்த லைனை தான் ஏரியாவோட டைரக்ஷன் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கொடி கம்பம் தரையில நட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோம். ஜஸ்ட் ஒரு பிளே கிரவுண்ட், அதுல ஒரு கொடி கம்பு நட்டு வச்சிருக்கோம். இப்ப அந்த கிரவுண்டோட ஏரியாவோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா அந்த கம்போட டைரக்ஷன் தான். மீனிங் இப்ப என் கை இருக்கா, இந்த கையோட ஏரியா, இந்த பாமோட டைரக்ஷன் என்ன, அதுக்கு பர்பெண்டிகுலரா நான் ஒரு வெக்டார் போட்டேன்னா அந்த வெக்டார் இந்த டைரக்ஷன் தான் என் பாமோடது. ரைட்? சோ டெக்னிக்கலா பார்க்க போனா இங்க ஏரியா இஸ் பர்பெண்டிகுலர். கரெக்ட்? ஃப்ளக்ஸும் ஏரியாவும் பர்பெண்டிகுலரா இருக்கு. பட் நான் ஏரியாவோட டைரக்ஷனுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஏரியா வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதே டைரக்ஷன்ல இருக்கு. சோ ஆங்கிள் பிட்வீன், எனக்கு ஆங்கிள் தீட்டா பிட்வீன் A வெக்டார் அண்ட் B வெக்டார் will be 0 degree அப்படின்னு வரும். சோ அந்த டிஃபரன்ஸ் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏரியாக்கும் ஃபீல்டும், if the area is perpendicular to the field, then ஏரியா வெக்டாருக்கும் ஃபீல்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் முட்டை. சரியா? சோ cos 0 1 மேக்ஸிமம்னு வரும். சோ இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரைட்? சோ நம்ம வெர்பலா ஏரியா அப்படின்றத சொல்லும்போது பர்பெண்டிகுலர்னு சொல்லிக்கலாம். அது வந்து பிசிக்கல் மீனிங். பட் மேத்தமேட்டிக்கலா ஏரியா வெக்டார் இஸ் perpendicular to the area itself. சோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. சோ திஸ் இஸ் அபவுட் ஃப்ளக்ஸ். இப்போ இங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த சிச்சுவேஷன்ல என்ன வர பாருங்க, ஏரியா வெர்டிகலா இருக்கு, ஏரியா வெக்டார் ஹாரிசான்டலா இருக்கு, ஃபீல்டு இன்க்ளைன்டா இருக்கு. ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. சோ இந்த சிச்சுவேஷன்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் will be BA cos θ. சோ இங்கிட்ட எனக்கு ஒரு சிங்கிள் லூப் தானே இருக்கு. ஒரு லூப்னால just BA cos θ. இப்போ எனக்கு மல்டிபிள் லூப்ஸ் இருக்கு. சோ ஒரு சாலினாய்டு மாதிரி, ஒரு சாலினாய்டுன்னு சொல்ல தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 5 லூப் இருக்கிற மாதிரி நான் ஒரு காயில் எடுத்துக்கிறேன். ஒரு வயர் எடுத்துட்டு 5 லூப் போட்டு நான் ஒரு காயில் எடுத்துக்கிறேன். அப்போ வாட் வில் பி த மேக்னெட்டிக் ஃபீல்ட்? கூட இன்னொரு n சேர்த்துக்க வேண்டியதான். ஃபார் n லூப்ஸ் என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்னா 5 total. This is for one single loop. இங்க if there are n loops, total flux is equal to n into flux through one loop. அப்போ NBA cos θ. Right? So NBA cos θ. So general formula இதுதான். ரைட்? அப்ப ஃப்ளக்ஸ்னா கிளியர் ஆயிடுச்சா? இப்போ இந்த ஃப்ளக்ஸுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. என்னன்னா யூனிட்ஸ் பார்த்துடலாம். ஃப்ளக்ஸ்ங்கிறது ஸ்கேலார் குவாண்டிட்டி நமக்கு தெரியும். E dot A, டாட் ப்ராடக்ட் பிட்வீன், சாரி B மாத்தி சொல்றேன், டாட் ப்ராடக்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் இருக்கிற டாட் ப்ராடக்ட். ஸோ அதுக்கு பேரே ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் அ ஸ்கேலார் குவாண்டிட்டி. அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வெக்டார் தான். மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெக்டார், இதுவும் வெக்டார். பட் திஸ் இஸ் அ ஸ்கேலார் குவாண்டிட்டி. ரைட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ ஸ்கேலார் குவாண்டிட்டி. SI யூனிட் என்ன சொல்லுவோம்னா, இது ரெண்டுத்தோட யூனிட் எடுத்துக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டெஸ்லா, ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். ஆர் ஒரு தடவையும் அவ்வளோ பேரை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, இன்னொரு பேரை வச்சுட்டாங்க, வெபர். இது இன்னொரு சயின்டிஸ்டோட பேரு. ஸோ வெபர். ஸோ ஃப்ளக்ஸுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம வெபர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷருக்கு ஃபோர்ஸ் பை ஏரியா, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், அதை நம்ம பாஸ்கல்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி டெஸ்லா இன்டு மீட்டர் ஸ்கொயர் இஸ் வெபர். ஸோ ஒரு டெஸ்லா ஒரு மீட்டர் ஸ்கொயர்ல லிங்க் ஆயிருந்ததுன்னா அந்த ஃப்ளக்ஸுக்கு 1 வெபர் அப்படின்னு பேரு. So if a magnetic field of 1 Tesla is linked to an area of 1 meter square, then the associated flux would be 1 Weber, right? So 1 Weber is 1 Tesla meter square. So 1 Weber, 1 Tesla, 1 meter square. So basic unit முடிஞ்சிருச்சு. And இப்போ
Faraday's law of electromagnetic induction. நம்ம டாபிக் உள்ளர வந்தாச்சு. இப்போ what is Faraday's law? The law ஓட ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் பாருங்க. ஒரு flux linked with a coil change ஆச்சுன்னா, if there is a change in the magnetic flux linked with the coil, அந்த coilல ஒரு EMF induce ஆகும். There will be an induced EMF in the coil. இதுதான் Faraday's law of electromagnetic induction. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த law வர்றதுக்கு முன்னாடி நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கான பிரைமரி சோர்ஸ், அதாவது ஒரு வோல்டேஜ், ஒரு இஎம்எஃப் இல்ல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேணும்னா அதுக்கான பிரைமரி சோர்ஸ் என்னவா இருந்ததுன்னா இந்த செல், எலக்ட்ரோலைட்டிக் செல்னு சொல்லுவாங்கல்ல, கேல்வானிக் செல், வோல்டாயிக் செல்ஸ், இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோலைட் ஆனோடு கேத்தோடு அதுல இருந்து வர்ற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் ஒரே சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியா இருந்தது. சிம்பிள் பேட்டரிஸ். ரைட்? அதுல வர்ற வோல்டேஜும் ரொம்ப கம்மி, 2 volts, 1.5, அதிகபட்சம் 10, 12 அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த லா வந்ததுக்கு அப்புறம், அதாவது நான் ஜஸ்ட் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணா போதும், ஒரு காயில் கூட லிங்க் ஆயிருக்கிற ஃப்ளக்ஸ், அதாவது எனக்கு ஒரு க்ளோஸ்டு லூப் இருக்கு, ஃபீல்டு எவ்வளவு பெருசு வேணா இருந்துட்டு போட்டோம். இங்கே பார்த்தோம்னா திஸ் இஸ் மை மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா, இந்த ஃபீல்டு எனக்கு எல்லா ரீஜன்ல இருக்கு. as you can see இங்க இந்த என்டையர் ரீஜன், இது வந்து ஃபீல்டு லைன்ஸ் ஒரு விஷுவலைசேஷனுக்காக வரைஞ்சிருக்கோம். அந்த ஃபீல்டு லைன்ஸ் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். இப்போ நான் எனக்கு தேவையான ஒரு காயில் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ரெஃபரன்ஸ் காயில். இப்போ இந்த ஃபீல்டு ஒரு ஃப்ளக்ஸை உருவாக்குமா, அந்த ஃப்ளக்ஸ்ல எவ்வளோ இந்த காயில்ல லிங்க் ஆயிருக்கு, அதுதான் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்க்ட் வித் மை கிவன் காயில். ஏலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு காயில் வேணும்னு அவசியமே இல்லை. ஹைப்போதெட்டிக்கலா ஒரு கிவன் ஏரியால எவ்வளோ ஃபீல்டு இருக்கு அதை வச்சு நான் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் எந்த ஏரியா வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபார் அ ஃப்ளக்ஸ் கால்குலேஷன். ஒரு சர்க்கியூட் இல்ல ஒரு காயில் எனக்கு கன்ஃபார்ம்டா தேவை அப்படின்னு அவசியமே கிடையாது. ரைட்? ஸோ தட் இஸ் ஃப்ளக்ஸ். ஒரு ஃபீல்டு இன்டூ அது இருக்கிற ஏரியா, ஃப்ளக்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு இந்த காயில்ல எவ்வளோ ஃப்ளக்ஸ் லிங்க் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு இஎம்எஃப் இருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில். ஸோ இந்த காயில்ல எனக்கு எவ்வளோ ஃப்ளக்ஸ் லிங்க் ஆயிருக்கு, அப்போ இந்த காயிலோட ஏரியா இன்டூ அதுல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரைட்? ஸோ அந்த காயிலோட ஏரியா இன்டூ அந்த காயில்ல பியர்ஸ் பண்ணி போற மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ த ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில், இதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அது சேஞ்ச் ஆகணும். எனக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு காயில்ல ஃப்ளக்ஸ் லிங்க் ஆயிருக்கு, அது கான்ஸ்டன்டா இருக்கிற வரைக்கும் எந்த வித இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பும் இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ மேக்னட்டிசம்ல எப்பவுமே ஒரு டைனமிக் எலமெண்ட் இருக்கணும். டைனமிக் அப்படின்னா there should be some sort of motion. நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல தான் அந்த பேர்லயே பாருங்க, ஸ்டாட்டிக்ஸ். ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்தா கூட எலக்ட்ரிக் ஃபீல்டால அது மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். பட் நம்ம மேக்னட்டிசம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் there should be a relative motion. ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கிறப்போ ஃபீல்டால இன்டராக்ட் பண்ண முடியாது, மேக்னெட்டிக் ஃபீல்டால இன்டராக்ட் பண்ண முடியாது. அந்த சார்ஜ் மூவ் ஆனா மட்டும்தான் அந்த ஃபீல்டால இன்டராக்ட் பண்ண முடியும். பார்த்துருக்கோமா? அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் கொடுக்கும், அந்த சார்ஜ் மூவ் ஆனா தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கும். அதே லாஜிக் தான் இங்க. ஒரு காயில் இருக்கு, அந்த காயில்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால அங்க இஎம்எஃப் இருக்குன்னு அர்த்தமே கிடையாது. அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா தான், வித் ரெஸ்பெக்ட் டு டைம், எனக்கு அந்த ஃப்ளக்ஸ் வேரி ஆனா மட்டும்தான் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ ஃபாரடே ஸ்டேட்மெண்ட் என்ன? when the flux linked with the coil changes, then an EMF is induced in the coil அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இந்த மேக்னெட்டை நமக்கு கொஞ்சம் அனிமேஷன் பார்ப்போமா? ஹோல்ட் ஆன். ஒன் செகண்ட் பாருங்க. as you can see எனக்கு ஒரு காயில் இருக்கு, நான் ஒரு மேக்னெட்டை உள்ளக்க கொண்டு வரும்போது எனக்கு இங்கே டிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. நான் ரெஸ்ட்ல வச்சேன்னா there is no deflection. நான் as long as I keep moving, நான் இதை நகர்த்திட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காயில்ல கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இந்த பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எனக்கு இந்த காயில கட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த காயிலோட சர்க்குலர் ஏரியால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ as long as there is a change in magnetic field, எனக்கு இங்க பாருங்க, ஸோ there is an EMF. ஸோ இது ஒரு வோல்ட் மீட்டர், அது EMF மெஷர் பண்ணும் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு ஆமீட்டர் வச்சாலும் எனக்கு கரண்ட்டை மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த சர்க்கியூட்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் எனக்கு அதுல ஒரு EMF இன்டியூஸ் ஆயிட்டு இருக்கும். ரைட்? அதை தான் மேத்தமேட்டிக்கலா நம்ம எப்படி சொல்லலாம். ஸோ பேசிக் ஃபார்முலா என்னன்னா, இன்டியூஸ்ட் EMF இஸ் ஈக்குவல் டு இல்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு d phi by dt.
the induced EMF is directly proportional to rate of change of magnetic flux linked with the coil. ஒரு coil, any closed coil, அதுல இருக்கிற EMF, electromotive force. EMF னா என்ன சொல்றேன்? அது it's not a force. Electromotive force is not force. அது ஏற்கனவே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. No, that's a அதோட SI யூனிட் வந்து வோல்ட். It is work done per unit charge. அப்போ இந்த காயிலுக்குள்ளார எனக்கு சார்ஜஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த சார்ஜை நகர்த்துறதுக்கு that should be some work done. ஒரு ஒர்க் பண்ணணும் to move that charge divided by the charge is EMF. So rate of change of flux is directly proportional to EMF. நான் எவ்வளோ வேகமா அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றேனோ அவ்வளோக்கு அதிகமான EMF கிடைக்கும். நான் பொறுமையா சேஞ்ச் பண்ணா I'll get a lower EMF. நான் வேகமா சேஞ்ச் பண்ணா எனக்கு ஒரு ஹையர் EMF கிடைக்கும். So the rate of change of flux is directly proportional to EMF induced. இப்போ இதுதான் பிரைமரி ஃபண்டமெண்டல் கான்செப்ட். எவ்வளோ ஃப்ளக்ஸ் ரேட், பிசிக்ஸ்ல ரேட்னா டிவைடட் பை டைம். ஸோ ரேட் ஆஃப் டி எதுக்கு போட்டிருக்கிறோம்? சேஞ்ச் ஆகுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இஎம்எஃப். இப்போ இதுதான் கோர் கான்செப்ட். இந்த ஒரு கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து நம்ம எக்கச்சக்க வெரைட்டிஸ் பில்ட் பண்ண முடியும் நம்மளால. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம டைரக்டா ரிமூவ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பெரிமெண்டலா பார்க்கலாம். n is not a constant of proportionality. n வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்துக்காதீங்க. ஃப்ளக்ஸ் அப்படின்றது ஒன் சிங்கிள் லூப்புக்கு. ஸோ சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் மல்டிபிள் லூப்ஸ், ஸோ அப்போ n5 அப்படின்னு வருமா? திஸ் இஸ் ஃபார் ஒன் லூப். எனக்கு n லூப்ஸ் இருந்ததுன்னா EMF is proportional to d by dt of total flux என்ன? n5, right? So n constant அப்படிங்கிறதுனால நம்ம வெளியே எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா டிஃபரன்ஷியேஷன்ல கான்ஸ்டன்ட் கேன் பி டேக்கன் அவுட். ஸோ n வெளியே வந்துடும். இப்போ இதை ப்ராப்பர் ஈக்குவேஷன்ல சொல்லணும்னா மைனஸ் அப்படின்னு வரும். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி இஸ் -1 அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த மைனஸ் எதுக்கு? அதுதான் ரெண்டாவது பார்ட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஐடியா, EMF is proportional to n into d5 by dt. இப்போ கொஞ்சம் கான்செப்டை டீட்டெயிலாக பார்த்துடலாம். எனக்கு ஒரு பேசிக் காயில், ஒரு சாலினாய்டு மாதிரி ஒரு ஜஸ்ட் காயில் வச்சிருக்கோம். இங்கே திஸ் இஸ் கனெக்டட் டு அ கேல்வனோமீட்டர். இப்போ எனக்கு ஒரு பார் மேக்னெட் இருக்கு. ஸோ இந்த பார் மேக்னெட்டை நான் இது லெட்ஸ் சே திஸ் இஸ் நார்த் போல், இது சவுத் போல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது நார்த், இது சவுத்னு வச்சுப்போம். நான் இந்த பார் மேக்னெட்டை நார்த் போல பக்கத்துல கொண்டு வரேன். அப்போ இதனால ஒரு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் நடக்குது. ஸோ கேல்வனோமீட்டர்ல ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். நான் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல கொண்டு வரும்போது எனக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன். இதே நான் வெளியே எடுத்துட்டு வரும்போது, இஃப் ஐ ட்ரை டு பிரிங் அவுட், நார்த் போல வெளியே எடுத்துட்டு வரும்போது எனக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ஷன் இருக்கு. கேன் யூ see? இங்க கிளாக் வைஸ்ல ஆரோ மார்க் இஸ் கிளாக் வைஸ், இங்க ஆரோ மார்க் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நான் டுவர்ட்ஸ் நார்த் போல், ஐ எம் டாக்கிங் அபவுட் நார்த் போல் மட்டும்தான். நார்த் போல பக்கத்துல கொண்டு போகும்போது ஒரு டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ஷன். அதே நார்த் போல வெளியே கொண்டு வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ஷன். ஸோ நான் எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றேன் அதை பேஸ் பண்ணி கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். இப்போ செகண்ட் சவுத் போல கொண்டு வரேன். இப்போ வரைக்கும் நம்ம நார்த் போல் வச்சிருந்தோமா? லெட்ஸ் சே சவுத் போல். பாருங்க, சவுத் போல நான் கொண்டு வரும்போது நார்த்துக்கு என்ன டைரக்ஷன் இருந்தது? கிளாக் வைஸ்ல இருந்ததா ஷிஃப்ட்? இங்க எந்த டைரக்ஷன்ல பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறுது. ரைட்? ஸோ நார்த்துக்கு என்ன டைரக்ஷன் இருந்ததோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் நான் சவுத்தை உள்ள கொண்டு போகும்போது. இப்போ ரிவர்ஸ், சவுத்தை வெளியே எடுத்துட்டு வரும்போது இனிஷியலா எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தது, ஃபைனலா கிளாக் வைஸ் மாறிடுச்சு. ஸோ ஒரு ஆக்ஷனுக்கும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ நார்த் போல் உள்ள போகும்போது, அதாவது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்டர் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது. நார்த் போல் பக்கத்துல போகுதுன்னா என்ன அர்த்தம்? ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல, இங்க வர்ற ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்டரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது, when the magnetic field that is entering the coil அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு சர்டன் டைரக்ஷன். அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்டர் தான் ஆயிட்டு இருக்கீங்க, பட் இட் இஸ் டிக்ரீசிங். என்டரிங்கும் டிக்ரீசிங்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அதாவது நார்த் போல்ல இருந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு, ரைட்? ஃபீல்டு லைன்ஸ் இங்க இந்த ரெண்டு கேஸ்லயுமே இந்த ஃபீல்டு லைன்ஸ் ஆர் என்டரிங் த காயில். பட் ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனக்கு உள்ள போற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நான் பக்கத்துல கொண்டு போயிட்டு இருக்கேன். the entering field is increasing. இங்க எனக்கு entering field lines are decreasing. உள்ள ஃபீல்டு லைன்ஸ் உள்ள போற டைரக்ஷன்ல தான் இருக்கு. பட் நான் வெளியே எடுத்துட்டு வரும்போது the number of field lines உள்ள போறது எனக்கு டிக்ரீஸ் ஆகுது, ரைட்? ஸோ டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்க சவுத் போல்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி தானே இருக்கும்.
ஸோ அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது the exiting field lines, வெளியே வர்ற field lines are increasing. ஏன்னா இங்கே நார்த் டு சவுத் தான் field lines இருக்கும் இல்லையா? ஸோ வெளியே வர்ற field lines increase ஆகுது. ஸோ ஒரு டைரக்ஷன். இங்கே வெளியே வர்ற field line decreasing. ஸோ the idea is நான் எந்த போல எங்க எவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறனோ இந்த எல்லா ஃபேக்டருமே இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் அஃபெக்ட் பண்ணும். நான் நார்த் போல் எடுத்துட்டு போறேன்னா சவுத் போல் எடுத்துட்டு போறேன்னா திஸ் இஸ் ஒன் ஃபேக்டர். ரெண்டாவது whether I am taking it towards or away, இது ரெண்டாவது ஃபேக்டர். மூணாவது ஃபாஸ்டா, நான் வேகமா எடுத்துட்டு போறேன்னா பொறுமையா எடுத்துட்டு போறேன்னா, நான் பொறுமையா எடுத்துட்டு போனா எனக்கு கொஞ்சோண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் V and 2V. ஸோ நான் இங்க பொறுமையா எடுத்துட்டு போகும்போது கொஞ்சோண்டு டிஃப்ளெக்ஷன், 2V வேகமா எடுத்துட்டு போகும்போது நிறைய டிஃப்ளெக்ஷன். This is a story. So first magnitude discuss பண்ணிடலாமா? Magnitude is d phi by dt, அவ்வளவுதான். Rate of with respect to time, rate of d எதை ரெப்ரசன்ட் பண்றது? Change of flux is EMF. So EMF is directly proportional to rate of change of flux. இப்போ இதை this is Michael Faraday, இவர் தான் நமக்கு அந்த law கொடுத்தவர். அதோட பர்டிகுலர் டைரக்ஷனை கொடுத்தவர் லென்ஸ், அதனால அதை லென்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மைனஸ் ஏன் வந்ததுங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். ஆனா பிஃபோர் திஸ், இப்போ EMF இஸ் மைனஸ் டி ஃபை பை டிடி அப்படின்னு வச்சுப்போம். அதாவது லெட்ஸ் எனக்கு ஒரே ஒரு காயில் மட்டும்தான் இருக்கு, இந்த ஒரு காயில்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. லெட்ஸ் திஸ் இஸ் ஒன் சிங்கிள் காயில், அதுல இருந்து எனக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். நான் இங்க ஒரு நார்த் போல் இருக்கு, ஐம் பிரிங்கிங் இட் நார்த் சவுத், எனக்கு இங்கே ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால எனக்கு வர்ற EMF d phi by dt. இப்போ இந்த EMFனால இந்த லூப்ல ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்குமா? இதுல இருக்கிற EMFனால that will be a current flow. அப்போ E is equal to I into R வச்சுக்கலாமா? E is equal to I into R, right, which is equal to minus d phi by dt. அப்ப அந்த கரண்டோட வேல்யூ என்ன வரும்? minus 1 by R d phi by dt. இப்ப இந்த I கரண்டோட பேசிக் ஃபார்முலா என்ன வரும்? What's the basic formula for current? I is equal to dq by dt. Rate of flow of charges is electric current. So அப்ப dq by dt நான் இங்க போட்டா dt is equal to minus 1 by R d phi by dt. So இந்த dt cancel ஆயிட்டு எனக்கு dq என்ன வரும் பாருங்க, is equal to minus d phi by R. Again இந்த மைனஸ் வந்து டைரக்ஷன் தான், அதை இக்னோர் பண்ணிடலாம். எனக்கு dq charge flow depends on only the flux. அதாவது இங்க you cannot use the word rate. ரேட்டுங்கிற வேர்டு இன்வால்வ் ஆகல. அதாவது சார்ஜ் ஃப்ளோ அப்படிங்கிறது எவ்வளவு வேகமா இல்ல எவ்வளவு பொறுமையா நான் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றேன் அந்த ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி கிடையாது. டோட்டலா எவ்வளவு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஒன்லி தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் சார்ஜ். ஸோ எனக்கு ஒரு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு EMF இருக்கு, அதனால ஒரு கரண்ட் இருக்கு. கரண்ட்னா என்ன? சார்ஜ் ஃப்ளோ. அப்ப அந்த சார்ஜ் ஃப்ளோ இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டைம் ஃபேக்டர். ஓவராலா எவ்வளவு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது அதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் சார்ஜ் ஃப்ளோ இருக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அப்போ எனக்கு டோட்டல் சார்ஜ் என்ன வரும்? I have to integrate equal to integral minus d phi by R, right? So இது அந்த ஃபார்முலா d phi by R. அது டெல்டா phi இன்டகிரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை டெல்டா அப்படின்னு போட்டுக்கலாம். நமக்கு இங்க வந்த ஃபார்முலா என்ன? Q is equal to minus d phi by R. நான் இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் டெல்டா phi by R. Again இந்த மைனஸ் சைன் இக்னோர் பண்ணிடலாம். when you talk about magnitude நம்ம just delta phi by R எவ்வளவு சார்ஜ் எனக்கு ஃப்ளோ ஆகுது அது மட்டும் போதும். ஓகே பசங்களா, இதை டைரக்டா क्वेश्चனா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. அதாவது எனக்கு EMF கரண்ட் அது ரெண்டும் டிபெண்ட்ஸ் ஆன் ரேட், எவ்வளவு வேகமா அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் அதுவே சார்ஜ்ங்கிறது இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டைம் ஃபேக்டர், வெறும் டோட்டல் ஃப்ளக்ஸை டிபெண்ட் பண்ணி மீட்டிங் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப சட்டிலா தான் இருக்கும். பட் இதை வச்சு ஒரு கொஸ்டினே கூட கேட்கலாம், ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 3 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். Induced EMF is minus d phi by dt. இது எல்லாமே ஒன் சிங்கிள் லூப். minus d phi by dt. I is equal to minus 1 by R d phi by dt, right? But Q is equal to just minus d phi by R அப்படின்னு வச்சுப்போம். That's all. So charge depends only on dq, integral dq.
right? So இதுதான் 3 different concepts இல்ல 3 different outcomes from one single thing. அடுத்து Lenz law. Just give me one moment. இப்போ Lenz law. அந்த மைனஸ் ஏன் வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். This is purely conceptual. இப்போ say for example எனக்கு ஒரு லூப் இருக்கு, இன்னொரு இடத்துல லூப் இல்ல, ஜஸ்ட் எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த மேக்னெட்டிக், இது ஒரு பார் மேக்னெட் அப்படின்னு வச்சுப்போமா. இந்த பார் மேக்னெட் இது ஒரு ரெக்டாங்குலர் லூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு காப்பர் லூப், இது ஒரு ஷீட் மாதிரி கிடையாது, ஒரு காப்பர் லூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். எனக்கு இங்க ஒரு ரெக்டாங்குலர் காப்பர் லூப் இருக்கு. இனிஷியலா இந்த காப்பர் லூப் எனக்கு இல்ல. ஒரு மேக்னெட்டோட நார்த் போல நான் என் கண்ணு முன்னாடி, என் மூஞ்சி முன்னாடி இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் நகர்த்துறேன். எந்த வித எஃபர்ட்டும் போட தேவையில்ல, ஜஸ்ட் ஈஸியா நான் நகர்த்திட்டு போயிடலாம். ஐ மீன் நார்மல் மஸ்குலர் எஃபர்ட் இருக்கும், தூக்குறது நகர்த்துறது, தட் இஸ் ஓகே. பட் இந்த பக்கத்துல இருந்து எனக்கு எந்த வித ஒரு ஆப்போசிஷனும் ஃபீல் ஆகாது. பட் இதுவே நான் ஒரு காப்பர் லூப்பை கொண்டு வந்து வச்சிருக்கேன். எனக்கு இங்க ஒரு ரெக்டாங்குலர் காப்பர் லூப் இருக்கு. இந்த மேக்னெட்டை நான் இப்ப இவன் கிட்ட நகர்த்திட்டு வரும்போது ஏதோ ஒரு ஆப்போசிஷன் ஃபீல் ஆகும். மீனிங் நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த அளவுக்கு ஈஸியா இப்ப என்னால நகர்த்தி கொண்டு வர முடியாது. நான் இவனை பக்கத்துல கொண்டு வரும்போது யாரோ ஒருத்தர் இவனை ஆப்போசிட்ல புஷ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த லூப்ல இருக்குல்ல, இந்த கரண்ட் எதுவுமே நான் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் லூப் மட்டும் தான் வச்சிருக்கேன். அப்படி அந்த லூப்பை வச்சுட்டு அந்த லூப்குள்ளார நான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட கொண்டு போக ட்ரை பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஆப்போசிஷன். அதே மாதிரி நான் வெளியே கொண்டு வர ட்ரை பண்றேன், இப்ப யாரோ என்னை இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஃபீல் ஆகும். நான் இவனை உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணும்போது யாரோ அப்போஸ் பண்ற மாதிரி, புஷ் பண்ற மாதிரியான ஃபீல் இருக்கும். சரிப்பா யாரோ தடுக்கிறாங்க இல்லையா, சரி நான் வெளியே வந்துடலாம் அப்படின்னு வெளியே வர ட்ரை பண்ணா யாரோ என்ன புல் பண்ற ஃபீல் இருக்கும். சோ நான் என்ன மோஷன் பண்ணாலும் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிஷன் எனக்கு ஒண்ணு கிடைக்கும். நான் அந்த லூப்புக்கு பக்கத்துல போனா somebody will push me, நான் லூப் போட்டு வெளியே வர ட்ரை பண்ணா somebody will pull me, ரைட்? சோ இது பேஸ் பண்ணப்பட்டதுதான் லென்ஸ் லா. அதாவது இப்ப இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அந்த ஆப்போசிஷனை தாண்டி நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கொண்டு போறோம், கரெக்டா? சோ தியரட்டிக்கலா இங்க ஒரு லூப் இருக்கு, அந்த லூப் பக்கத்துல நான் ஃபீல்ட் மேக்னெட், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டை நான் புஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி நான் எக்ஸ்டர்னலா கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் அதை கொண்டு போனோம் இல்லையா. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒர்க் டன். நான் ஒரு சர்டன் ஒர்க் பண்ணணும். லூப் இல்லாதப்போ நான் எவ்வளவு ஈஸியா கொண்டு போறேனோ அப்போ ஜீரோ ஒர்க் டன். லூப் இல்லாதப்போ எந்த வித ஃபோர்ஸுமே தேவையில்லை, நான் ஈஸியா கொண்டு போயிட்டு வந்துடலாம். தட் இஸ் ஒன் கேஸ். இதே நான் ஒரு காயில் இல்ல லூப் பக்கத்துல மேக்னெட்டை கொண்டு போகும்போது நான் எக்ஸர்ட் பண்ணி, ஃபோர்ஸ் பண்ணி, ஒர்க் பண்ணி தான் அதை கொண்டு போகணும். இப்ப நான் அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றேன் இல்லையா, வெறும் மேக்னெட்டை நார்மலா நகர்த்தும் போது இருக்கிறத விட ஒரு லூப் கிட்ட எனக்கு ஒரு ஆப்போசிஷன் ஃபீல் ஆகுது, தள்ளும் போதும் சரி இழுக்கும் போதும் சரி. அப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றேன் இல்லையா, அந்த ஒர்க் தான் எனக்கு இங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறது. ஸோ திஸ் இஸ் லென்ஸ் லா. அப்போ லென்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன ப்ராப்பரா பார்க்க போனோம்னா, எனக்கு அந்த இன்டியூஸ்டு கரண்ட், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இருக்குல்ல, அவனோட வேலை என்ன அப்படின்னா, அவனை யாரு ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்களோ அந்த சோர்ஸை அப்போஸ் பண்றது. ஸோ the induced EMF will always be in a direction such that it opposes the cause of its protection. அவனை யாரு ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, அந்த இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் பண்றது யாரு? இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால, நான் மேக்னெட்டை நகர்த்துறதுனால எனக்கு ஒரு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, ரைட்? நான் மேக்னெட்டை நகர்த்தாம வச்சிருந்தேன்னா எனக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாது இல்ல. யோசிச்சு பாருங்க, இஎம்எஃபோட ரீசன் என்ன? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால. இந்த ஃப்ளக்ஸ் எதனால சேஞ்ச் ஆகுது? நான் மேக்னெட்டை நகர்த்துறதுனால. இப்ப நான் மேக்னெட்டை நகர்த்தாம விட்டா எனக்கு இஎம்எஃப் இருக்காது. சோ அந்த இஎம்எஃப் இருக்கான்ல, தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிறதுன்னு வாங்கல. திஸ் இஸ் இட். அவனோட வேலை என்ன? யாரு அவனை உருவாக்குறாங்களோ அந்த உருவாக்குறவரை அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. So this is Lenz law. The direction of EMF is such that
it always opposes the cause that produces it. Then Lenz law. Right? இங்க பாருங்களேன். அதுக்காக தான் மைனஸ். opposes the change in magnetic flux. அது யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும், இப்போ இங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எனக்கு ஒரு நார்த் சவுத் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, தெரியுதுல்ல பசங்களா? ஐயா, ஒரு நார்த் சவுத் பார் மேக்னெட். இது ஜஸ்ட் ஒரு காயில், அது கூட ஒரு கேல்வனோமீட்டர் இல்ல வோல்ட் மீட்டர் ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ நான் அந்த மேக்னெட்டை பக்கத்துல கொண்டு போகும்போது எனக்கு ஒரு அப்போசிஷன் ஃபீல் ஆகணும். ஒரு சவுத் போல யாரால அப்போஸ் பண்ண முடியும்? இன்னொரு சவுத் போலால தானே. லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ நான் ஒரு சவுத் போல பக்கத்துல கொண்டு போனா அங்க இன்டியூஸ் ஆகுற கரண்ட், அந்த இடத்துல ஒரு இஎம்எஃப் இருக்கா, அந்த இஎம்எஃப்னால ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகணுமா? அப்ப அந்த இன்டியூஸ்ட் கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கணும் பாருங்க. இப்போ இவனை மறந்துருங்க, ஜஸ்ட் இக்னோர் திஸ் ஃபெல்லோ. இப்போ இங்க எனக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கு. ஒரு காயில்ல கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்றத படிச்சிருப்போம். நம்ம அந்த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல்ல பார்த்திருப்போம்ல. ஒரு சர்க்குலர் காயில்ல என்னோட ஃபிங்கர்ஸ் கரண்டோட டைரக்ஷன்ல வைண்ட் பண்ணேன்னா thumb will give me the direction of magnetic field, right? So இங்கிட்டு நான் ஒரு நார்த் போல் சவுத் போல், ஒரு சவுத் போல பக்கத்துல கொண்டு போகும்போது அதை அப்போஸ் பண்ற மாதிரியான டைரக்ஷன் தான் எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். which means இந்த சர்க்குலர் காயில்ல எனக்கு இப்படி கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ டாப்ல இருந்து கரண்ட் வெளியே வரணும், பாட்டம் வழியா உள்ள போகணும். ஏன் அப்படின்னா இப்படி கரண்ட் ஃப்ளோ இருக்கிறப்போ எனக்கு நார்த் போல் இங்க இருக்கா, இந்த கரண்ட் ஃப்ளோனால வர்ற நார்த் போல் இங்க, சவுத் போல் இங்க. ஸோ தட் அந்த சவுத் போல் கிட்ட வர்ற மேக்னெட்டோட சவுத் போல அப்போஸ் பண்ணுவான். ஸோ ஓவராலா இந்த பார் மேக்னெட்டை நான் உள்ள கொண்டு வரும்போது எனக்கு இந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ரைட்? வெளியே இருந்து உள்ள இருந்து வெளியே, பேக் சைட்ல இருந்து மேல வெளியே கரெக்ட் ஃப்ளோ வரும். சப்போஸ் இதுவே அதே மேக்னெட்டை நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன், அப்ப அதையும் அப்போஸ் பண்ணணும்ல. அப்ப சவுத் போல எப்படி அப்போஸ் பண்ண முடியும்? அப்போஸ் பண்றதுக்கு we need a north pole here. சவுத் போல் அப்போஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு நார்த் போல் வேணுமா? இங்க நார்த் போல் வேணும்னா இங்க கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கணும் பாருங்க, உள்ள போகணும். ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் உள்ள போகணும். சோ எனக்கு இங்க இருந்த டைரக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டா ஸ்விட்ச் ஆயிடும். இங்க பக்கத்துல வரும்போது எனக்கு இப்படிக்கா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதே இவனை நான் தூர இழுத்துட்டு போனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ அப்படியே டபக்குன்னு எனக்கு ஆப்போசிட்ல ஸ்விட்ச் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் லென்ஸ் லா. லென்ஸ் லா நமக்கு அந்த கரண்டோட டைரக்ஷனை மார்க் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அந்த ஃபீல்டு சேஞ்ச் எப்படி இருக்கு, அந்த சேஞ்சை அப்போஸ் பண்ற மாதிரியான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ற கரண்ட் தான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். கொஞ்சம் குழப்பறீங்களா? ஓகே, ஒன்ஸ் அகைன். அந்த காயிலோட ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ இங்கிட்டு பக்கத்துல கொண்டு வரும்போது சவுத் போல்னால வர்ற ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதை அப்போஸ் பண்றதுக்கு இன்னொரு சவுத் போலால மட்டும்தான் முடியும். அப்ப இங்கிட்டு சவுத் போல் வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கரண்ட் என்ன? திஸ் இஸ் இட். இந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கணும். ஸோ திஸ் இஸ் சவுத் போல். இப்போ இங்க நான் வெளியே தூக்கிட்டு வர்றேன், அப்ப சவுத் போல வெளியே தூக்கிட்டு வர்றதா அப்போஸ் பண்ணணும். அப்ப சவுத் போல பிடிச்சி இருக்கிறது யாரால? ஒரு நார்த் போலால. இங்க நார்த் போல் வேணும்னா கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். ரைட்? ஸோ நான் ஒரு டைரக்ஷன்ல மேக்னெட்டை மூவ் பண்ணா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். such that it opposes. அதே நான் வேற ஒரு டைரக்ஷன்ல மேக்னெட்டை மூவ் பண்ணா கரண்டோட டைரக்ஷன் மாறும். ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், ஆல்வேஸ் அப்போசிஷன். நான் மேக்னெட்டை வச்சு என்ன பண்ண ட்ரை பண்ணாலும் அதை அப்போஸ் பண்றது மட்டும்தான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வேலை. பட் அது அப்போஸ் பண்ணுதுங்கிறதுக்காக நம்ம விட்டுடுறது இல்லைல்ல. அந்த அப்போசிஷனை தாண்டி நான் புஷ் பண்றேன். அந்த அப்போசிஷனை தாண்டி நான் புஷ் பண்ணும்போது நான் ஒரு ஒர்க் பண்றேன்ல, நான் பண்ற ஒர்க் தான் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் பண்ற ஒரு ஒர்க் தான் இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப் உருவாகி நிக்குது. ரைட்? ஸோ திஸ் இஸ் லென்ஸ் லா. இதுக்கு தான் நம்ம இந்த மைனஸ் யூஸ் பண்ணிருக்கோம். மைனஸ் எதுக்கு அப்படின்னா இந்த மோஷனை இல்ல இந்த காஸ் ஆஃப் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ற மாதிரியான கரண்ட் எனக்கு இருக்கிறதுனால. தட்ஸ் வை வி ஆல்வேஸ் யூஸ் மைனஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம் பாருங்க. induced EMF such that always opposes the cause which produces it. அதாவது induced EMF எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும் அப்படின்னா it opposes the cause. If the flux through the surface increases, the flux increase ஆச்சு அப்படின்னா அவனோட induced EMF என்ன ஆகும் பாருங்க. If flux is increasing, then the induced EMF என்ன பண்ணுவான்? It will tend to decrease. Right? அந்த increasing flux-ஐ decrease பண்ண ட்ரை பண்ணுவான். இதுவே flux vice versa.
Decrease ஆச்சுன்னா EMF induced பண்ணது induced EMF will be trying to increase it. Flux increase ஆச்சுன்னா இவன் decrease பண்ணி ட்ரை பண்ணுவான். இவன் decrease ஆச்சுன்னா flux decrease ஆச்சுன்னா அதை increase பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். Now hence the minus, this is due to Lenz law, right? So this is direction of induced EMF. Right? ஏன்னா ஏன் இங்க மைனஸ் போட்டுக்கிறோம்? The direction of induced EMF is always to oppose the d phi by dt. The d phi by dtங்கிறது rate of change of flux. அதை அப்போஸ் பண்றதுக்கு தான் இவனோட வேலை. ஸோ இந்த d phi by dt இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை மைனஸ் போட்டு டிக்ரீஸ் பண்ணி விடுவான். Right? See, if the d phi by dt is positive னா என்ன அர்த்தம்? ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. Then மைனஸ் அதை குறைச்சு விடுவோம். இப்போ சப்போஸ் இவன் டிக்ரீஸ் ஆகுறான், then minus into minus plus EMF plus அப்படி இருக்கும் நமக்கு. Right? So final summary ஒரு தடவை. So induced EMF is induced EMF என்ன நமக்கு EMF induced is equal to minus n into d phi by dt. அதில இருந்து electric current வேணும்னா I is equal to E by R. So divided by R போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து சார்ஜுக்கு பாருங்க, இங்க dtன்ற டேர்ம் கிடையவே கிடையாது. டைம் இண்டிபெண்டன்ட், இது ரொம்ப முக்கியம். So the total charge is time independent. Current EMF ரெண்டுமே dependent on time, yes, but charge is independent of time. அடுத்து எனக்கு power generated. So powerக்கு basic எக்கச்சக்க ஃபார்முலா இருக்குல்ல, V into I square R இல்ல E square by R. We can use any formula, E square by R. ஏன்னா நம்ம EMF ல யூஸ் பண்ணிக்கலாம், E square by R. So n square d phi by dt the whole square divided by R, and it is also depend on time. Time factor பொறுத்து தான் இருக்கு power. இப்போ இந்த direction of induced EMF நான் பின்னாடி பார்க்கலாம். ரைட். ஸோ ஆரிஜின், நான் என்னென்ன மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி இன்டியூஸ்ட் EMF ஜெனரேட் பண்ண முடியும்? அப்போ ஃப்ளக்ஸோட ஃபார்முலா பாருங்களேன். லுக் அட் த ஃப்ளக்ஸ் ஃபார்முலா. ஃப்ளக்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? phi is equal to NBA cos theta. ரைட். ஸோ இங்க 4 டேர்ம்ஸ் இருக்கு, NBA cos theta. இதுல ஏதாவது ஒன்ன சேஞ்ச் பண்ணாலே எனக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா? பட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்க, ரியலிஸ்டிக்கலி ப்ராக்டிக்கலா ஒரு காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நான் எப்படி சேஞ்ச் பண்றது? அது சுத்தி எடுத்து விடுறது நாட் பாசிபிள். நம்பர் ஆஃப் டர்ன்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ யூஸ்வலா இந்த ஃபேக்டர் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, விட்டுடலாம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட், எஸ், ஜஸ்ட் ஒரு பார் மேக்னெட்டை நான் பக்கத்துல கொண்டு வந்து தூரம் எடுத்துட்டு போனா எனக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்றது இட்ஸ் லைக் ஈஸி. ரெண்டாவது, ஏரியாவை சேஞ்ச் பண்ண முடியுமா? எஸ், இட் இஸ் பாசிபிள். ஏரியாவையும் சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் நம்ம பார்ப்போம். மூணாவது, ஈஸியஸ்ட் வேணும்னா ஓரியன்டேஷன், தீட்டா, டைரக்ஷன். நான் ஒரு காயில ஒரு ஃப்ளக்ஸில் ஜஸ்ட் திருப்புனா போதும், எனக்கு அந்த காஸ் தீட்டா சேஞ்ச் ஆகும்ல, ரைட்? ஸோ எனக்கு ஒரு நார்த் போல் சவுத் போல், இது ஒரு நார்த் போல் இது ஒரு சவுத் போல் வச்சுப்போம். எனக்கு இங்கேருந்து இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு காயில போட்டு ஜஸ்ட் நான் அதை திருப்புனாலே எனக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ த ஈஸியஸ்ட் வே இஸ் சேஞ்சிங் தீட்டா. ஸோ இதுல நம்ம BA தீட்டா, இது மூணுத்துல ஏதாவது ஒன்று இல்லை அதோட காம்பினேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டு சேஞ்ச் ஃப்ளக்ஸ், thereby inducing EMF. One second. ஸோ இப்போ ஸோ சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் ஏரியா. ஸோ நான் ஏரியாவை சேஞ்ச் பண்றதன் மூலியமா எனக்கு இப்போ இந்த போர்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த போர்டு ஃபுல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அதுல இனிஷியலா நான் குட்டியோண்டு ஏரியா வச்சிருக்கேன், அப்போ எனக்கு ஒரு சர்டன் ஃப்ளக்ஸ் இருக்கும். நான் சடனா ஏரியாவை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு பிகர் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும், ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வில் இன்க்ரீஸ். ஸோ அப்போ எனக்கு ஓவரால் EMF இன்டியூஸ் ஆகும். திஸ் இஸ் ஒன் வே. ரெண்டாவது, இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், மேக்னெட் ஃபீல்டை நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ இந்த B வெக்டார் அசோசியேட்டட் வித், இங்க நல்லா பார்த்தீங்கன்னா இனிஷியலா ஒரே ஒரு லைன் தான் இருக்கு, நான் பக்கத்துல கொண்டு வரும்போது எனக்கு 3 லைன்ஸ் உள்ள வருது, அதுக்கப்புறம் 5 லைன்ஸ். ஸோ டோட்டலா இங்க ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் சேஞ்சஸ். நான் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. 1 3 லைன்ஸ், இங்க 5 லைன், ரைட்? இப்போ அடுத்தது சேஞ்சிங் ஓரியன்டேஷன் இருக்கிறதுல இதுதான் ஈஸி. நல்லா பாருங்க, எனக்கு ஒரு காயில், இது வந்து மல்டிபிள் லூப்ஸ் இருக்கிற ஒரு காயில் அப்படின்னு வச்சுப்போம். இங்க எனக்கு மல்டிபிள் லூப்ஸ் இருக்குது, அதை நான் ஜஸ்ட் ரொட்டேட் பண்றேன்.
இப்போ இனிஷியலா சர்டன் டைரக்ஷன்ல இருக்கும், பட் நான் ரொட்டேட் பண்ணும்போது தீட்டா சேஞ்ச் ஆகுதா? லெட்ஸ் சே இனிஷியலா பர்பெண்டிகுலரா இருக்கும்போது தீட்டா 0, இப்போ தீட்டா 90 டிகிரி, ரைட்? ஸோ இப்போ தீட்டா 180 டிகிரி. ஸோ தீட்டா சேஞ்ச் ஆக எனக்கு ஃப்ளக்ஸ் மினிமம் வேல்யூல இருந்து மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் நெகட்டிவ்ல இருக்கும், 0க்கு போகும், அதுக்கப்புறம் மேக்ஸிமம். ஸோ எனக்கு தீட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓவரால் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ டெக்னிக்கலி திஸ் இஸ் அன் ஏசி ஜெனரேட்டர். நம்ம ஒரு நார்மல் இஎம்எஃப் ஜென்ரேட் பண்றதுக்கான சர்க்கிட்டே தான். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, எனக்கு ஒரு காயில், அதை ஜஸ்ட் திருப்புனா போதும், அதுல ஒரு இஎம்எஃப் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் இன்டியூஸ் ஆகும் எனக்கு. அதுல இருந்து சீக்கிரம் நம்ம 2 லைன்ஸ் லீட்ஸ் கொடுத்து வெளியே எடுத்துக்கலாம். அதை நான் வெளியே எடுத்து ஒரு சர்க்கிட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஏரியாவை சேஞ்ச் பண்றது எப்படின்னு பார்த்துருமா? 1 செகண்ட். சரி, this is how we change the area. அதாவது இனிஷியலா இந்த ராட் உள்ள போகும்போது யோசிச்சு பாருங்களேன், எனக்கு இந்த ஒரு ராட் உள்ள போகுது, இந்த லூப் எடுத்துப்போம். ஸோ இனிஷியலா கம்மியான இந்த லூப்ல இருக்கிற டோட்டல் ஏரியால இனிஷியலா எனக்கு கம்மியான ஏரியா தான் லிங்க் ஆயிருக்கு. பட் மொத்த லூப்பையும் நான் உள்ள கொண்டு போகும்போது எனக்கு ஏரியா லிங்கேஜ் அதிகமாகுது இல்ல? ஃபீல்டு அப்படியே தான் இருக்கு, டைரக்ஷன் அப்படியே தான் இருக்கு, நான் அது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணல, ஏரியா மட்டும் தான் சேஞ்ச் பண்றேன். ஸோ எனக்கு ஒரு க்ளோஸ்டு லூப் இருக்கு, இந்த ராடை நான் உள்ள கொண்டு போக அந்த லூப்ல லிங்கா இருக்கிற டோட்டல் ஃப்ளக்ஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி சேஞ்ச் த ஏரியா. இப்போ ஏசி ஜெனரேட்டர், இதை நம்ம கடைசியா பார்க்கலாம். பார்த்துருமா? ரைட். ஸோ இப்போ இங்க ஒரு ஏசி ஜெனரேட்டர்ல இருக்கிற பேசிக் ஃபார்முலா, இப்போ அந்த ஒரு டெக்னிக்குக்கான ஃபார்முலாஸ் தனித்தனியா பார்த்துடலாம். ஸோ phi is equal to NBA cos theta, right? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் ஏரியா மட்டும் தான் சேஞ்ச் பண்றேன் அப்படி வச்சுக்கோ. ஏரியா இஸ் சேஞ்சிங், ரைட்? ஸோ இந்த சிச்சுவேஷன்ல மோஸ்ட்லி நமக்கு தீட்டா 0 டிகிரி பர்பெண்டிகுலரா தான் வச்சிருப்போம், அதாவது காயில பர்பெண்டிகுலரா வச்சிருப்போம். ஸோ எனக்கு cos 0 1 அப்படின்னு ஆயிடும். ஸோ ஏரியாவை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் மைனஸ் டி பை டிடி ஆஃப் NBA cos theta அப்படின்னு வருமா? இப்போ இதுல கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு மைனஸ் NB cos theta இன்டு DA by DT. ஸோ எது சேஞ்ச் ஆகுதோ அதை மட்டும் உள்ள வச்சுக்க வேண்டியதான், மீதி எல்லாமே எனக்கு கான்ஸ்டன்ட்ஸ் வெளியே வந்துருச்சு. NBA cos theta கான்ஸ்டன்ட், DA by DT. இதுதான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஃபார்முலா when the area alone is changing. இப்போ இதுவே எனக்கு ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுப்போம். Field is changing. எனக்கு EMF என்ன வரும்? மைனஸ் டி பை டிடி ஆஃப், இதை ஸ்கிப் பண்ணிடலாம், டைரக்டா B மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்டன்டா வெளியே எடுத்துடலாம். மைனஸ் NA cos theta இன்டு DB by DT. மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம இந்த பார் மேக்னெட்டை பக்கத்துல கொண்டு வந்தோம்ல, எனக்கு அந்த காயிலோட ஏரியா கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கான்ஸ்டன்ட், cos thetaவும் கான்ஸ்டன்ட், மீதி இருக்கிறது சேஞ்ச் ஆகுறது வெறும் dB by dt மட்டும்தான். தேர்ட் ஃபைனல் பார்ட் ஃபார் டைரக்ஷன், அதாவது ஓரியன்டேஷன், இல்ல சிம்பிளா ரொட்டேஷன் காயில்னு வச்சுப்போம். ஃபார் ரொட்டேட்டிங் காயில் E is equal to மைனஸ், இது மட்டும் கொஞ்சம் டீடைல்ல பார்த்துடலாம், d by dt of NBA cos, இங்க தீட்டாக்கு பதில் ஒமேகா டி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும்போது நான் தீட்டாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? எனக்கு தீட்டா இஸ் நாட் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் இல்ல, எனக்கு இனிஷியலா லெட்ஸ் சே 0, 90 டிகிரி, 180 டிகிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரெப்ரசென்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஹவு? அதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகானா தீட்டா பை டைம் சொல்லலாமா? அது ஒரு யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகால சுத்திட்டு இருக்கு. ஒமேகா இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். இப்போ ஒமேகா வந்து நமக்கு ஆர்பிஎம்ல சொல்லலாம், இல்ல ரேடியன்ஸ் பர் செகண்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ தீட்டா பை டைம், தீட்டாவை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்? ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு தீட்டா. அப்போ வாட் இஸ் த மீனிங்? இதோட அர்த்தம் என்ன? எப்ப அந்த காயில் எவ்வளவு ஆங்கிள் இருக்கு அப்படின்னு கேட்டா, எவ்வளவு நேரத்துல ஒரிஜினலா நான் பார்க்கும்போது இப்படி இருந்தது, இப்போ அது வேற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காயிலோட ஆங்கிள் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் இல்ல, இன்டு ஒமேகா, எவ்வளவு வேகமா சுத்துது. பொறுமையா சுத்திட்டு இருக்குன்னா கொஞ்ச நேரத்துல கொஞ்சோண்டு ஆங்கிள் தான் கவர் ஆயிருக்கும், அதே வேகமா சுத்திக்கிட்டு இருக்குன்னா
10 சுத்து ஃபுல்லா சுத்தி முடிச்சுக்கலாம். So it depends on omega and time. So தீட்டாக்கு பதில் நம்ம omega t போட்டுக்கலாம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா? So NBA கான்ஸ்டன்ட் cos omega t டிஃபரன்ஷியேட் பண்ண இந்த மைனஸ் வெளியே அப்படியே வச்சுப்போம். cos omega t cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin omega t into chain rule omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா will get omega. So அப்ப எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எழுதுனா induced EMF is NBA omega sin omega t. So NBA omega sin omega t. இதுதான் ஒரு ரொட்டேட்டிங் காயில்ல ஜெனரேட் ஆகிற EMF ஓட வேல்யூ NBA omega sin omega t. இதையும் மாடிஃபை பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த NBA omega இருக்குல்ல அது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். நம்பர் ஆஃப் டர்ன் கான்ஸ்டன்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட், ஏரியா கான்ஸ்டன்ட், ஒமேகா நம்ம வேரி பண்ணலாம் பட் வில் யூசுவலி கீப் இட் ஆஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஒமேகா கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா சைனோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரும் பாருங்க 1. அப்ப சைன் ஒமேகா டிக்கு பதில் நான் 1 போட்டேன்னா EMF என்ன ஆகும் NBA omega. அதாவது இங்க மேக்ஸிமம் EMF that can be generated is அதாவது EMF is NBA omega sin omega t, right? So this is the EMF NBA omega sin omega t. இங்க max value of sin omega t is equal to 1, right? அப்ப substitute பண்ணும்போது E is equal to NBA omega. இதை நம்ம E0 அப்படின்னு சொல்லிக்கலாம். Maximum EMF. Right? This will be the max EMF. தூக்கி substitute பண்ணுவோமா? E is equal to E0 sin omega t. So இதுதான் எனக்கு generate ஆகிற EMF. Alternating formatல எப்படி generate ஆகும்? Right? So 0 max alternating EMF. Right? இதுதான் நம்ம real worldல யூஸ் பண்றது. So E0 sin omega t, NBA sin omega t. இங்க இதுதான் ஒரு பேசிக் ஏசி ஜெனரேட்டரோட செட்டப். ஒரு காயில் இங்க கொஞ்சம் கிளியரா இல்ல, there is a coil, ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸ் வச்சு அந்த காயிலை ரொட்டேட் பண்றோம். நம்ம தான் ஒர்க் பண்ணணும். இங்க பாயிண்ட் பி நோட்டட், நான் எக்ஸ்டர்னலா அந்த காயிலை ரொட்டேட் பண்றதுக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணணும். அப்ப நான் பண்ற ஒர்க்னால எனக்கு அந்த காயில்ல எனர்ஜி ஜெனரேட் ஆகுது. இப்ப சப்போஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்ல, நான் சும்மா இந்த காயிலை சுத்தணும்னா ரொம்ப ஈஸியா சுத்திட்டு போயிடலாம். ஒரு தடவை சுத்தி விட்டேன்னா அது சுத்திட்டே இருக்கும். பட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு ஆன் பண்ணிட்டு நான் சுத்துறேன் அப்படின்னா ஒரு டிகிரிக்கும் நான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நான் கண்டிப்பா எக்ஸ்டர்னல் எனர்ஜி எஃபர்ட் போட்டு தான் திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ நான் போடுற எஃபர்ட் இங்க நான் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் will be converted to electromagnetic force. இந்த EMF electromagnetic induction electromotive force அப்படின்னு ஜெனரேட் ஆகும். You can see this. Okay, so done. So first part முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பார்ட், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது என்ன? எனக்கு ஒரு க்ளோஸ்டு லூப், அந்த லூப்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு ஒரு EMF இருக்கு, ஒரு கரண்ட் இருக்கு. இப்போ ஒரு க்ளோஸ்டு லூப்னால மட்டும்தான் இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னா நாட் நெசசரிலி. ஜஸ்ட் ஒரு காப்பர் கண்டக்டர் எடுத்துக்கிட்டு, காப்பர்ல எனி கண்டக்டர், காப்பர்னு சொல்லி பழகி வச்சு, பட் எனி கண்டக்டர், ஒரு கண்டக்டரை எடுத்து நான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நகர்த்தினாலே அந்த கண்டக்டர்ல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜெனரேட் ஆகும். மோஷனல் EMF அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மோஷனால வர்ற எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், EMF, வோல்டேஜ். அப்போ இதுதான் ஒரு மெட்டாலிக் பென் அப்படின்னு எடுத்துப்போம். எனக்கு இந்த சவுத்துல ஒரு நார்த் போல் இருக்கு, இந்த சவுத்துல ஒரு சவுத் போல் இருக்கு. ஸோ அந்த நார்த் போல்ல இருந்து நான் சவுத் போல், இந்த டைரக்ஷன்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டு இருக்கு. நார்த் டு சவுத் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. இப்போ அதுல நான் இந்த கண்டக்டரை நகுத்துறேன்னு வச்சுப்போம். ஸோ நான் பர்பெண்டிகுலரா இந்த கண்டக்டரை நகுத்துறேன். இப்போ ஜஸ்ட் இதை நான் மூவ் பண்றதுனால அதுல ஒரு EMF ஜெனரேட் ஆகும். அதுதான் நம்ம மோஷனல் EMF. அதுல ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும், ஒரு சார்ஜ் மூவ் ஆகும், எனக்கு ஒரு EMF இருக்கும். அது கரண்ட் ஃப்ளோங்கிறது வேற, பட் சார்ஜ் கீழே இருந்து மேல, மேலே இருந்து கீழே எனக்கு டிஸ்பிளேஸ் ஆகும். ரைட்? ஸோ அது என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்துடலாம் பாருங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் கண்டக்டர் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமா. இங்க எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன்டு த பேப்பர், ஒரு இன்டு த பேப்பர்ல இருக்கு. இப்போ இவனை நான் ரைட் சைடு புல் பண்றேன் வித் வெலாசிட்டி v. இப்போ ஒரு கண்டக்டர்ல எனக்கு எக்கச்சக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? ஹைப்போதெட்டிக்கலா அங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, எல்லாமே உள்ள இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா ரியல் லைஃபா கிடையாதுரே.
ஆனா நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல நான் சொல்லியிருப்பேன், நெகட்டிவ் சார்ஜ் போறதுக்கு ஆப்போசிட்ல பாசிட்டிவ் போகுதுன்ற மாதிரி மேத்தமேட்டிக்கலா நம்மளால எடுத்துக்க முடியும். தட்ஸ் ஓகே, ஃபைன், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா எனக்கு இங்கிட்டு ஒரு லெட்ஸ் கன்சிடர் ஹைப்போதெட்டிக்கல் பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்? இப்போ நான் கண்டக்டாரை நகர்த்துறேன்னா அவனுக்குள்ளார இருக்கிற எல்லா சார்ஜஸ் மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் தானே, ரைட்? ஸோ உள்ளார ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துப்போம். லெட்ஸ் சே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துப்போம். நான் இவனை ரைட் சைட்ல நகர்த்தும் போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? நம்ம போன செஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரிமெம்பர், ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆச்சுன்னா there will be a force. ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வெர்டிகல் லைக் இன்டு த பிளேன், வெலாசிட்டி இப்படி இருக்கு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்ல ஃபோர்ஸ் எனக்கு மேல இருக்கும், ரைட்? ஸோ அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? நான் அவனை இழுக்க 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 இஃப் ஐ கீப் புல்லிங் ஹிம் டுவர்ட்ஸ் ரைட், எனக்கு அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்க போயிட்டு அக்யூமுலேட் ஆயிடும், நெகட்டிவ் சார்ஜ் இங்க போயிட்டு அக்யூமுலேட் ஆயிடும், ரைட்? நான் நகர்ந்துகிட்டே இருக்கிற நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அது போயிடும். So as long as I keep pulling the rod, அந்த ராடை வெர்டிகலா வச்சு நான் ஹரிசான்டலா புல் பண்ணிட்டே இருக்கேன், ரைட்? அப்படி நான் புல் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த சார்ஜ்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அவன் மேல போயிடுவான். பட் யோசிச்சு பாருங்க, அவனால கண்டினியூஸா மேல போயிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்போ அந்த சார்ஜ் எல்லாம் இப்படி அக்யூமுலேட் ஆயிடுது. சாம்பிளுக்கு ஒரு சார்ஜ் போட்டிருக்கேன், பட் ஓவராலா இங்க எனக்கு மல்டிபிள் பாசிட்டிவ் சார்ஜஸ், எனக்கு இங்க மல்டிபிள் பாசிட்டிவ் சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகும், மல்டிபிள் நெகட்டிவ் சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகும், ரைட்? ஸோ ஓவராலா இது எனக்கு இப்போ ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகுதா? இதை தூக்கி நான் ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணா இது பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் ஹை பொட்டன்ஷியல், நெகட்டிவ் சார்ஜ் லோ பொட்டன்ஷியல், எனக்கு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்க்க முடியுது there is an EMF, ரைட்? ஸோ ரியலிஸ்டிக்கலா என்ன நடக்குதுன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது, நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே ஒரு சைட்ல வந்து அக்யூமுலேட் ஆயிடும். ஸோ நம்ம அந்த ஃபோர்ஸ் ரைட் ஹேண்ட் பாம் ரூல் வச்சு பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட், எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ரைட் சைட்ல இழுத்தோம்னா the force will be up. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் மேல போய் உட்காந்துருக்கணும். பட் பாசிட்டிவ் சார்ஜ் இல்ல, நெகட்டிவ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஸோ ஃபோர்ஸ் கீழே இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்ல ஃபோர்ஸஸ் எல்லாம் கீழே இருக்கும். ஸோ ராட்ல என்ன நடக்குதுன்னா, ஓவராலா இருக்கிற எல்லா நெகட்டிவ் சார்ஜும் கீழே வந்து எனக்கு அக்யூமுலேட் ஆயிருக்கும். அதனால இவங்க தாங்கிட்ட இருந்த நெகட்டிவ் சார்ஜ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ இட் வில் அப்பியர் ஆஸ் இஃப் இட் இஸ் பாசிட்டிவ். டாப்ல எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கான்சென்ட்ரேஷன் இருக்கும், கீழே எனக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளால பார்க்க முடியுது there is an EMF, ரைட்? எனக்கு ஒரு எலக்ட்ரிக் EMF இன்டியூஸ் ஆயிடுச்சு, மேல பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் இன்டியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி குவான்டிஃபை பண்றது? சிம்பிள். இப்போ இன்சைடு திஸ் ராட் எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு இல்லையா, ரைட்? ஸோ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் பைப்புல இந்த பாசிட்டிவா கீழே பிடிச்சி இழுப்பானா, உள்ளார எனக்கு சார்ஜ் செப்பரேஷனால நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்க இருக்கிற எல்லா சார்ஜ் மேலையும் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த சார்ஜ் இங்க இருந்து ஒரு சார்ஜை மட்டும் நான் தனியாக ஐசோலேட் பண்ணி பார்க்குறேன். அவன் கிட்ட எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுனால டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். இங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அது அப்வர்ட் டைரக்ஷன்ல, ரைட்? ஏன்னா ரைட் சைட்ல புல் பண்ணிட்டு இருக்கா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிற வரைக்கும் அவன் இந்த இடத்துல உட்காந்துருப்பான், ரைட்? சப்போஸ் நான் வெலாசிட்டியை டிராப் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலான்னு நேற்றுக்கு பார்த்துருப்போமா, Q into V cross B vector. இவனோடது இட் இஸ் ஜஸ்ட் Q into E vector. இதுதான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இப்போ நான் இந்த வெலாசிட்டி கொடுக்கறத நிறுத்துறேன், அப்ப என்ன ஆகும்? இந்த ஃபோர்ஸ் காலி, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் காலி. அப்ப மீதி இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தானே இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கிறதுனால அவன் கீழே வர ஆரம்பிப்பான். ஸோ கீழே வரும்போது ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அட் எண்ட் என்ன ஆகும்? எல்லாரும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிட்டு அந்த சார்ஜ் செப்பரேஷன் காலி ஆயிடும். ஸோ நான் வியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நான் இந்த டோட்டல் ஃபோர்ஸ் எல்லாத்துக்கான சோர்ஸ் என்ன பாருங்க, நான் எக்ஸ்டர்னலா வெலாசிட்டி கொடுத்து மெயின்டைன் பண்ணிருக்கேன். நான் வெலாசிட்டி கொடுத்து புல் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இவன் மேல ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கான காரணம். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் சார்ஜை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கு. அந்த செப்பரேஷனால இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதனால எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்போது நெட் ஃபோர்ஸ் 0. அப்ப அவன் மேல போயிட்டு ஸ்டேபிளா செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம், ரைட்? சப்போஸ் இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலோ, நான் வெலாசிட்டியை குறைக்கிறேன் அப்படின்னா அவன் மேல இருக்கிற இந்த ஃபோர்ஸ் எனக்கு குறையும். ஸோ ஹி வில் கம் டவுன்.
அப்படி கீழே வந்தான்னா செப்பரேஷன் குறையும் போது எனக்கு ஃபீல்டு குறையுது. ஸோ ஒன்னோட ஒன்று அடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடும், எல்லாமே வேனிஷ் ஆகிடும். ஸோ த பாயிண்ட் இஸ், ஒரு ராடை நான் மோஷன்லேயே வச்சிருக்கிற வரைக்கும் அதில் ஒரு இஎம்எஃப் இருக்கும். நான் மோஷனை ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா இஎம்எஃப் இருக்காது. ரைட்? அதுக்கான கண்டிஷன் என்ன பாருங்க, இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கணுமா? QE வெக்டார் பிளஸ் Q இன்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கணும். நான் அந்த வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ற வரைக்கும் எனக்கு நெட் ஃபோர்ஸ் 0வா மெயின்டைன் ஆகும். அண்ட் தென் ஐல் ஹேவ் அன் EMF. ரைட்? ஸோ இப்போ இதுல இருந்து Qவை கேன்சல் பண்ணா E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் V கிராஸ் B. ரைட்? V கிராஸ் B இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ வோல்டேஜ் இஎம்எஃப்க்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கிற லிங்க் என்ன பாருங்க, இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் E டாட் dl. ரைட்? மைனஸ் இன்டெக்ரல் E டாட் dl. ஸோ E தூக்கி நான் சப்ஸ்டிடியூட் பண்ணா இன்டெக்ரல் V கிராஸ் B டாட் dl. இதுதான் dl இந்த இடத்துல வெக்டார் தான், V கிராஸ் dl. ஸோ மோஷனல் இஎம்எஃப் ஓட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா V கிராஸ் B டாட் dl. ஸோ ஓவராலா எனக்கு ஒரு பீன்ற மேக்னெட்டிக் ஃபீல்டில் டிஎல் அப்படின்ற லென்த் இருக்கிற ஒரு எலிமெண்ட். இங்க டிஎல் அப்படின்னா நம்ம எதை ரெஃபர் பண்றோம், ஒரு சின்னோண்டு எலிமெண்ட். இங்க இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல நான் இன்டகிரேட் பண்ணி டோட்டல் லென்த்தை போட்டுக்கலாம். ரைட்? ஸோ இங்க மீனிங் என்ன, எனக்கு டிஎல் அப்படிங்கிற லென்த் இருக்கிற ஒரு எலிமெண்ட், அதை பி அப்படின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பி, பீன்ற மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் வி அப்படின்ற வெலாசிட்டியில இழுத்தேன் அப்படின்னா எனக்கு இஎம்எஃப் வில் பி இன்டியூஸ்ட். ஸோ இதுதான் மோஷனல் இஎம்எஃப். In this particular case, எனக்கு velocity, direction, magnitude and constant. B, magnitude and direction constant. So velocity in the direction la irukka, magnetic field ulluka irukka. So angle is 90 degree. So VB, just VB sin theta, cross product VB sin theta போடும்போது sin 91 அப்படின்னு வந்துரும். Integral DL. For this situation, இங்க for this case, ரைட், எனக்கு EMF induced என்ன வரும்னா B into VB into L, BVL அப்படின்னு வந்து நிற்கும். ஏன்னா இன்டெகிரல் DL போடும்போது எனக்கு அது டோட்டல் லென்த் ஆஃப் திஸ் கண்டக்டர் அப்படின்னு வந்து நிற்கும். ஓகே, ஸோ இதுதான் மோஷனல் EMF அப்படின்னு, மோஷன் வர்றதுனால வர்ற EMF. நான் ஒரு ராட இல்லை ஒரு ஜஸ்ட் சார்ஜ் ராட்லாம் கிடையாது, ஒரு நியூட்ரல் கண்டக்டர், ஒரு கண்டக்டிங் ராட், அதில் கொஞ்சம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற சார்ஜஸ் ஷுட் பி able to move freely. அப்படி ஒரு கண்டக்டரை எடுத்துக்கிட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ஆன் பண்ணி வச்சு அந்த ஃபீல்டுல அந்த கண்டக்டரை நகர்த்துனா போதும். நான் as long as I keep moving, அவனை நகர்த்திக்கிட்டே இருக்கணும். நகர்த்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு அதுல EMF இருக்கும். நான் நகர்த்துறத ஸ்டாப் பண்ண அப்படின்னா EMF போயிடும். ரைட்? ஆல்வேஸ் டைனமிக்ஸ். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா, இன்டியூஸ்ட் EMF ஓட ஜென்ரல் ஃபார்முலா பசங்களா V கிராஸ் B டாட் dl. ரைட்? இது நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸோ V cross B dot dl. இதோட ஃபைனல் ஆன்சர் ஒரு ஸ்கேலார். மேக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இந்த ஆர்டரை வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிக்கலாம்னா என்ன அர்த்தம், நான் DL cross V dot B அப்படின்னு மாத்தி எழுதிக்கலாம். யூ கேன் ரொட்டேட் திஸ், பட் அது காம்ப்ளிகேட் ஆகும். சிம்பிள் இப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது திஸ் இஸ் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் V cross B dot dl. இதான் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் மோஷனல் EMF. எந்த ஒரு ராடையும் நீங்க மூவ் பண்ணும்போது this will be the EMF generated. ரைட்? ஸோ இப்போ ஒரு சில கேசஸ் பார்த்துடலாம். ஸோ பாருங்க, V cross B dot dl. ஸோ ஒரு ராடை நான் நகர்த்தி கொண்டு வரும்போது அதுல இருக்கிறது BLV ஃபார் ஒன் சிங்கிள் ஸ்ட்ரெயிட் ராட். இப்போ எனக்கு ஒரு ராடா இல்லாம what if it is rotating? நான் அதை ஹரிசாண்டலா மூவ் பண்றதுக்கு பதிலா அது எனக்கு ரொட்டேட்டிங் ஃபார்மேட்ல இருந்ததுன்னா what will happen? சிம்பிள். இங்க நம்ம ஒரு சின்னோண்ட எலிமெண்ட் எடுத்துட்டு இன்டகிரேட் பண்ணுவோம் பாருங்க. இப்படி ஒரு ராட் இருக்கு எனக்கு இனிஷியலா ஹரிசாண்டலா, இந்த ராடு ஆன்டி கிளாக் வைஸ்ல, லெட்ஸ் சே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ரைட்? ஒமேகா அப்படின்னு அதுல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை மட்டும் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இங்க இட் இஸ் ஒமேகா அப்படின்ற டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் B வெக்டார், ரைட், இன்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளுக்கு இருக்கு. இப்போ இங்க இருந்து அட் அ டிஸ்டன்ஸ் x நான் ஒரு குட்டியோண்டு எலிமெண்ட் dx கன்சிடர் பண்றேன்.
right? At a distance x எனக்கு ஒரு குட்டியோண்ட எலிமெண்ட் dx கன்சிடர் பண்றேன். இப்போ இந்த dxல இருக்கிற velocity எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? டைரக்ஷன் ஆஃப் velocity என்ன? இங்க வெர்டிகலா இன்ஸ்டன்டேனியஸ். அந்த இன்ஸ்டன்ட்ல எனக்கு velocity வெர்டிகலா இருக்கும். ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்கிறதுனால. இப்போ இந்த v ஓட ஃபார்முலா என்ன வரும் பாருங்க. ஒமேகா இன்டு எக்ஸ், கரெக்டா? v is equal to r omega. So in terms of omega சொல்லும்போது omega into x. ஏன்னா ஒரு பாயிண்ட்லயும் ஒரு லீனியர் வெலாசிட்டி இருக்கும். ஸோ இப்போ இந்த செக்ஷனை மட்டும் நான் தனியாக ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அதில் dx அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கு, ரைட்? ஸோ இந்த லென்த் dx, அவன் எனக்கு இந்த டைரக்ஷன்ல இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கான், வெலாசிட்டி ஒமேகா எக்ஸ், ரைட்? இப்போ இவங்கிட்ட இருக்கிற இன்டியூஸ்ட் EMF என்ன பாருங்க. வாட் வில் பி தி இன்டியூஸ்ட் EMF? EMF is equal to BLV. ஜெனரல் ஃபார்முலா பார்த்தோமா? ஸோ இங்கிட்டு DE is equal to B ஃபிக்ஸடா எனக்கு இருக்குது, Lக்கு பதில் dx into Vக்கு பதில் ஒமேகா எக்ஸ். ஸோ d epsilon is equal to B into ஒமேகா into x into dx. ஸோ இதுதான் இந்த குட்டியோண்டு செக்ஷன்ல எனக்கு இருக்கிற EMF. இப்போ அதை நான் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஃபார் த டோட்டல் EMF வேணும்னா இன்டெகிரல் DE d epsilon எங்க இருந்து 0ல இருந்து டோட்டல் லென்த் L வரைக்கும் 0 to L இன்டகிரேட் பண்ணுவோமா? ஸோ இன்டெகிரல் B ஒமேகா x into dx. இந்த B ஒமேகா கான்ஸ்டன்ட், நான் x மட்டும் இன்டகிரேட் பண்ணா B ஒமேகா x ஸ்கொயர் by 2 0 to L. ஸோ லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணா B ஒமேகா L ஸ்கொயர் by 2. ஸோ இதுதான் இன்டியூஸ்ட் EMF ஃபார் அ ரொட்டேட்டிங் கண்டக்டர். அந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எனக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் BLV, அதே ஒரு ரொட்டேஷன் வச்சு பார்க்கும்போது B ஒமேகா L ஸ்கொயர் பை 2. ஒரு ராட் ரொட்டேட் ஆகுதுன்னா அதுல B ஒமேகா L ஸ்கொயர் பை 2, ரைட்? இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம், எது ஹை பொட்டன்ஷியல், எது லோ பொட்டன்ஷியல் பாயிண்ட்? இதுக்கு எக்கச்சக்க லாஸ் இருக்கு, ஃப்ளெமிங்ஸ் ரூல் இருக்குது, அது. பட் நான் மோஸ்டா சஜஸ்ட் பண்றது ரைட் ஹேண்ட் பாம் ரூல், ரைட்? அதை யூஸ் பண்ணி பாருங்க. ஆஸ் ஆல்வேஸ் 4 fingers they represent the magnetic field. Fingers represent the magnetic field. இப்போ என் thumb that represents the direction of motion. கண்டக்டாரோட ஓரியன்டேஷன் கிடையாது இங்க. கண்டக்டார் இப்போ நம்ம முன்ன பார்த்த கேஸ்ல the conductor is in the vertical direction, இல்லையா? ஸோ இங்க கண்டக்டார் எனக்கு vertical directionல இருக்கு, அது நமக்கு தேவையே கிடையாது. கண்டக்டரோட வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்ப்போம், ரைட்? ஸோ கண்டக்டரோட வெலாசிட்டி ஹரிசான்டலா இருக்கு. ஸோ இந்த fingers represent magnetic field, thumb represents the direction of motion. இப்போ palm எதை குறிக்குது அப்படின்னா the point of high potential, இல்ல கரண்டோட டைரக்ஷன். இங்க இருந்து கரண்ட் வெளியே போயிட்டு இங்க உள்ள வரணும், ரைட்? ஆர் எனக்கு ஹை பொட்டன்ஷியல் மேல இருக்கணும், லோ பொட்டன்ஷியல் கீழே இருக்கணும்னு அர்த்தம். ஸோ சிம்பிள், என் ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் நான் அந்த கண்டக்டரை வச்சிருக்கேன். இமேஜின் தி சிச்சுவேஷன், என் ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் நான் அந்த கண்டக்டரை வச்சிருக்கேன். இப்போ என் ஃபிங்கர்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. பேப்பருக்குள்ளர போகுது, த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கோயிங் இன்டு. இங்க வெலாசிட்டி ரைட் சைட்ல. எனக்கு இந்த ராடோட டாப் பாயிண்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஹை பொட்டன்ஷியல், கீழே இருக்கிறது லோ பொட்டன்ஷியல். ஸோ ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல். ஸோ இந்த பாம் ரூல் வச்சு நம்ம டைரக்ஷனை சொல்ல முடியும். சப்போஸ் இதுல நான் ஒரு சர்க்கியூட் எடுத்து கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டர் எடுத்து கனெக்ட் பண்ணிருந்தேன்னா, எனக்கு இங்க the palm represents the direction of current flow. எனக்கு current flow இந்த டைரக்ஷன்ல தான் வரும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். This is the direction of current flow, right? So அப்ப அதே லாஜிக் நம்ம இங்க அப்ளை பண்ணோம்னா, சேம் லாஜிக், மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இருக்கு. ஸோ எந்த ஒரு இன்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டாலும் வெலாசிட்டி தம் டைரக்ஷன்ல வச்சுக்கலாம். ஸோ இங்க வெலாசிட்டி, திஸ் இஸ் த ராட், ரைட்? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள வெலாசிட்டி மேல இருக்கு. ஸோ அப்போ palm represents the high potential. So this is V plus high potential னு வச்சுக்கலாம். இதை low, V minus low potential அப்படின்னு வச்சுக்கலாம். மேல போகும்போதும் I have the same thing. மேல போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள வெலாசிட்டி தம் டான்ஜென்ஷியலா இருக்கும். So this point, so இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, the one towards the center, அதுக்கு எப்பவுமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்கும். பெரிஃபரல் பார்ட்ல இருக்கிறது always will have the low potential. Okay, so இதுதான் டைரக்ஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணணும். And this is the formula. magnitude ஓடது, direction ஓடது நீங்க ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். And இதை வச்சு you can do it for all cases. இப்போ இது இந்த கேஸ்க்கு பாருங்க,
எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இருக்கு, வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு தம். ஸோ ஹை பொட்டன்ஷியல் பாயிண்ட். இது வந்து எனக்கு வி ஹை பாசிட்டிவ் டெர்மினல், வி ஹை பொட்டன்ஷியல் பாயிண்டா இருக்கும். இது எனக்கு லோ. லெட்ஸ் சே திஸ் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ். இங்க இன்டியூஸ்ட் EMF இஸ் BLV, ரைட்? சேம் BLV, பட் டைரக்ஷன் கீழ மேல. பாசிட்டிவ் ஹை பொட்டன்ஷியல் கீழ மேல. இதுல இருந்து நீங்க ஒரு சர்க்யூட் கனெக்ட் பண்ணா நமக்கு கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும், ரைட்? ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வில் பி திஸ். இப்போ வாட் இஃப் இட் இஸ் லைக் திஸ்? இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருந்ததுன்னா how to do it? One sec. ஸோ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள். ஒன்னு இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த்தோட காம்பனன்ட் பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி, இல்ல வெலாசிட்டியோட காம்பனன்ட் பர்பெண்டிகுலர் டு த லென்த். அவ்வளவுதான். அதை மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்கணும் நம்ம. ஏன் அப்படின்னா சப்போஸ் V இப்படி இருக்கா, இப்போ இந்த V-ய நான் பர்பெண்டிகுலர் பேரலல் ரெண்டா ரிசால்வ் பண்ண முடியும்ல. நான் பர்பெண்டிகுலர் பேரலல் ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த parallel component V cos theta is useless. ஏன்னா அந்த கண்டக்டரோட அதே டைரக்ஷன்ல இருக்கிற வெலாசிட்டி எனக்கு எந்த வித கண்ட்ரிபியூஷனும் கொடுக்காது. அந்த கண்டக்டருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற வெலாசிட்டி மட்டும் தான் எனக்கு கண்ட்ரிபியூட் பண்ணும், ரைட்? சோ அப்ப எனக்கு சேம் ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு BL V sin theta. சோ இந்த V யோட இந்த காம்பனன்ட் V sin theta. சோ இதுதான் எனக்கு EMF க்கு கண்ட்ரிபியூட் பண்ணும். இல்ல நம்ம L கூட ரிசால்வ் பண்ணிக்கலாம். சோ திஸ் இஸ் ஒன் வே. இங்க நம்ம V ரிசால்வ் பண்ணிருக்கோம். சப்போஸ் இதே சிச்சுவேஷன்ல if you want to resolve L என்ன ஆகும்னா ஃபைனல் ஃபார்முலா சேமா தான் இருக்கும் நமக்கு. L எப்படி இருக்கா? சோ L நான் வெர்டிகலாவும் ஹரிசான்டலாவும் ரிசால்வ் பண்ணலாம்ல. இப்படி ரிசால்வ் பண்றோம்னு வெச்சுப்போம். இங்க இருந்து if I resolve it into vertical and horizontal, right? Angle எனக்கு சேமா தான் இருக்க போகுது. It's a straight conductor, so angle will be same. This is L cos theta and இது useless. இது L sin theta, right? So conductor ஓட இந்த vertical component. So L sin theta. இப்போ நம்ம என்ன எழுதலாம்? B L sin theta into V, right? அதே மாதிரி magnetic field உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா only the perpendicular component நம்ம கணக்குல எடுத்துக்கணும். So most BLV sin theta. அந்த தீட்டாங்கிற ஆங்கிள் இருக்கிற ஏதாவது நமக்கு இங்க மூணு காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு மேக்னெட்டிக் ஃபீல்ட், வெலாசிட்டி, டைரக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். இந்த மூணுத்துக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் தீட்டாவா இருக்கலாம். அதை வச்சு all you have to do is perpendicular component மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டா போதும். That's all. Done. So BLV sin theta இந்த கேஸ்ல. And இங்க சப்போஸ் எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இல்ல, ஒரு ரேண்டம் ஷேப்டு கண்டக்டர் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த ரேண்டம் ஷேப்டு கண்டக்டர்ல நான் அதோட எண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டா போதும். அதோட ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்டோட டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்க நான் அந்த ஆக்சுவல் பாத்தை கன்சிடர் பண்ண தேவையில்ல. எனக்கு தேவையானது ரெண்டு டிஃபரெண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ், அதுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ். இப்போ இங்க see it, நான் Vன்ற வெலாசிட்டி மேல கொடுத்துட்டு இருக்கேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போகுது, ரைட்? சோ இப்போ இங்க நான் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் மட்டும் கன்சிடர் பண்ணி நான் இங்க ஒரு ஸ்ட்ரெயிட்டான கண்டக்டர் போட்டா எனக்கு இங்க EMF தான் இங்கேயும் இருக்கும், ரைட்? சோ இந்த கர்வேச்சர் நான் தூக்கிட்டு பதிலா ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட்டான கண்டக்டர் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அந்த கர்வேச்சரை தூக்கிட்டு போட்டிருக்கேன்னா அப்போ நம்ம அந்த டைரக்ஷன் பார்ப்போமா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள, வெலாசிட்டி மேல, தம்போட டைரக்ஷன் வெலாசிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள. சோ ரைட் ஹேண்ட் சைடு திஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஹை பொட்டன்ஷியல். இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல், ரைட்டா? அப்ப என்ன ஆகும்? சார்ஜ் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜஸ் எனக்கு இங்க அக்யூமுலேட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜஸ் இங்க அக்யூமுலேட் ஆகும். சோ எஃபெக்டிவா இங்க L எஃபெக்டிவ் என்ன வரும்னு பார்த்தா 2 times R, அவ்வளவுதான். இங்க நீங்க பை R போட்டா தப்பு. இந்த circumference is not needed. இங்க நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறது வெக்டார். சோ டைரக்ஷனை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும்.
So இங்க EMF, induced EMF will be B L இல்ல இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, L effective into V. இங்க B into L effective என்ன 2R into V. So this is the induced EMF, B into 2R into V. Right? இது ஒரு ப்ராப்பர் கண்டக்டரா கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. You can take any conductor for that matter. Say எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள எப்படி போகுது, எனக்கு கண்டக்டர் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம், கன்றாவியா இருக்குன்னு கூட வச்சுப்போம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், கோஆர்டினேட்ஸ் என்ன? லெட்ஸ் சே x1, y1, இந்த மாதிரி இங்க x2, y2 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இங்க இருந்து இங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதுதான் L effective. Distance between two points படிச்சிருப்பீங்கல்ல, root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So அதுதான் L effective. ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற எஃபெக்டிவ் லென்த், அதை தூக்கி போட்டுக்க வேண்டியதான். EMF is equal to B vector. ஸோ இங்க வெலாசிட்டி லெட்ஸ் சே எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ வெலாசிட்டிக்கும் எல் எஃபெக்டிவ்க்கும் இருக்கிறது ஆங்கிள் தீட்டா வருதா? ஸோ பி எல் எஃபெக்டிவ் இன்டூ வி இன்டூ சைன் தீட்டா. அவ்வளோதான், ஃபார்முலா முடிஞ்சிடுச்சு. ரைட், எந்த மாதிரியான ஒரு கண்டக்டர் கொடுத்தாலும் நீங்க இதை தான் எடுத்துக்கணும். இதே ரொட்டேட் பண்ற மாதிரி கூட கேட்பாங்க. அதேதான், அந்த ரொட்டேஷன் ஃபார்முலால இந்த எல் எஃபெக்டிவா போட்டுக்க வேண்டியதான். அதாவது இப்படி ஒரு ரேண்டம் வயர் இந்த பாயிண்ட்ல ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பதில் ஒரு ஸ்ட்ரெயிட்டான வயர் எடுத்து நீங்க ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா you will get the same value. The concept is so simple. அடுத்து சப்போஸ் ஒரு கண்டக்டர் எனக்கு டாப் அண்ட் பாட்டம் வேற வேற வெலாசிட்டில இருக்கு, then you have to take the average velocity. Simple. Right, average velocity என்ன? v1 plus v2 by 2. No, initial plus final by 2. Mathematical average எடுத்து போட்டா முடிஞ்சிடுச்சு. இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு ராடுக்கு பதில் டிஸ்க் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். நம்ம ஏற்கனவே ரொட்டேஷன் கேஸ் பார்த்தது வந்து ஒரு சிங்கிள் ராடு ரொட்டேட் ஆகுது. எனக்கு ஒரு ராடுக்கு பதில் ஒரு டிஸ்க் ரொட்டேட் ஆகுது. ரைட், there is a disk rotating. அப்போ இங்க மோஷனல் EMF எப்படி இருக்கும்னா, look at the formula, B omega R square by 2. அதே தான், ஒரு ராடுக்கு என்ன மாதிரியான ஆன்சர் வந்ததோ அதே தான். மீனிங் என்னன்னா, இங்க இந்த ரொட்டேட்டிங் ராடுனால சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, செகண்ட், this is omega இல்லையா? So this is omega. இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, that will be high potential. அந்த சென்டர் பாயிண்ட் எனக்கு ஒரு ஹை பொட்டன்ஷியல் பாயிண்டா இருக்கும். இந்த பெரிஃபரல் பாயிண்ட், அந்த ரிம் ஆஃப் த ரொட்டேஷன் டிஸ்க் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டா எனக்கு லோ பொட்டன்ஷியல் பாயிண்டா இருக்கும். அதாவது இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இங்க இருந்து நான் ஒரு சர்க்யூட் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இங்க இருந்து ஒரு வயர் எடுத்து நான் ஒரு பல்ப் கனெக்ஷன் கொடுத்து இப்படி கனெக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பல்ப் எரியும். சென்டர்ல ஹை பொட்டன்ஷியல், டெர்மினல்ஸ்ல எனக்கு லோ பொட்டன்ஷியல். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இமேஜின் நான் இந்த டிஸ்க்கு பதில் இதை நான் மல்டிபிள் ரேடியஸ், அதாவது இந்த சைக்கிள்ல ஸ்போக் இருக்கும்ல, வீல்ல ஸ்போக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்போக்னா ஒரு ராடு. அப்போ நான் அந்த மாதிரி மல்டிபிள் ஸ்போக்ஸ் எடுத்து 360 டிகிரியில வரிசையா நான் வச்சேன் அப்படின்னா that will give me a disk. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா ஒரு ராட ஒரு செல் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். B omega L square by 2. ஒரு சிங்கிள் ஸ்போக்க ஒரு ரேடியஸ்ங்கிற அந்த ராட நான் ஒரு ரேடியஸ்க்கான EMF தனியாக கண்டுபிடிக்கிறேன், B omega L square by 2. அதே மாதிரி எனக்கு மல்டிபிள் ரேடியஸ் இருக்கு, ஸோ மல்டிபிள் EMF ஜென்ரேட் ஆகும். பட் அது எல்லாமே பேரலல் கனெக்ஷன்ல இருக்கு. ஸோ இங்க இது எல்லாமே பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. பாருங்க, ஹை பொட்டன்ஷியல் எல்லாம் இங்க, லோ பொட்டன்ஷியல் எல்லாம் இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் நான் ஒரு ராட் வச்சு ரொட்டேட் பண்ணாலும் ஒரு டிஸ்க் வச்சு ரொட்டேட் பண்ணாலும் ஃபார்முலா சேம், B omega R square by 2. தட்ஸ் இட். இதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ இதுல நான் ஒரு சிங்கிள் ராட் வச்சிருக்கேன், வெறும் ஆறுங்கிற லென்த் இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் ராடை வச்சு ரொட்டேட் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் அ ராட் ரொட்டேட்டிங் அபவுட் திஸ் பாயிண்ட், அதோட லென்த் R. இதுக்கும் எனக்கு EMF will be B omega R square by 2. அதுக்கு பதிலா ஒரு ஃபுல் டிஸ்க் வச்சு ரொட்டேட் பண்றேன், அதே ஃபார்முலா தான் வரும், நோ சேஞ்ச். ஏன்னா இங்க doesn't make any difference. நான் இன்னொரு ராட் வைக்கிறேன் அப்படின்னா அதுலயும் EMF சேமா தான் இருக்கும். இது ரெண்டும் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஹை பொட்டன்ஷியல் ஒன்னா, லோ பொட்டன்ஷியல் ஒன்னா, பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ the final EMF will be same. டிஸ்க்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. So what else?
ஸோ இப்போ அந்த மோஷனல் இஎம்எஃப் சுச்சுவேஷனை நம்ம ஒரு சர்க்கியூட்ல எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னா, அந்த மோஷனல் இஎம்எஃப் பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதில் ஒரு பேட்டரி போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஒரு கன்சிடர் திஸ் சர்க்கியூட். எனக்கு இப்படி ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 லாங் ரெயில்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஃப்ரிக்ஷன் இல்லாத 2 ரெயில்ஸ், ரைட்? எனக்கு இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, கம்ப்ளீட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இது மேல ஒரு ராடை நான் வச்சிருக்கேன் இப்படி, ரைட்? இந்த இடத்துல ஒரு ராடு, இவனா நான் ரைட் சைட்ல V அப்படின்னு புல் பண்றேன். ஸோ இவன்ட்ட இங்க கம்ப்ளீட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, ஒரு காப்பர் ராடு நான் ரைட் சைட்ல புல் பண்றேன். ஆப்வியஸா இங்க எனக்கு ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுமா, அதனால எனக்கு ஒரு கரண்ட் கிடைக்குமா? ஸோ இந்த சிச்சுவேஷனை நான் ஈக்குவலண்டா எப்படி போட்டுக்கலாம்னா, ஐ ஹாவ் அ ரெசிஸ்டர், இங்க ஒரு இஎம்எஃப் சோர்ஸ். ஸோ இஎம்எஃப், இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்னவா இருக்கும்? BLV, ரைட்? ஸோ அதனால எனக்கு இங்க கரண்ட் ஃப்ளோ இருக்கும் R, அண்ட் திஸ் இஸ் R. இந்த ராடுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தேர் வில் பி an internal resistance, இல்லையா? ரியல் வேர்ல்டுல எந்த ஒரு மெட்டீரியல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை இங்க நம்ம சேர்த்து போட்டுக்கலாம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. ஸோ இதை எனக்கு ஒரு ரியல் வேர்ல்டு பேட்டரி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு செல் with an EMF BLV and அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. So that is the situation. Replace the moving conductor with a cell. அதோட EMF என்னன்னா BLV and internal resistance small r, right? இப்போ இதுல நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் அப்ளை பண்ணுவோமா? என்ன ஆகும் பாருங்க, E minus I into R minus I into R equals 0. So BLV is equal to I into R plus R, right? இதுதான் நமக்கு இங்க கிடைக்கிற கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா ஈக்குவேஷன். So I is equal to BLV by R plus R na and the rod oda internal resistance. So the final circuit will look like this. So this is internal resistance, this is external resistance, EMF is equal to BLV. So a circuit la உங்களுக்கு இந்த மாதிரி டயக்ராம் வந்ததுன்னா this is how you should do it. So இந்த ராட் எல்லாம் பார்த்துட்டு நீங்க ரியலா பிசிக்கலா அந்த ராட் எவ்வளவு தூரம் போய்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. அந்த மொமெண்ட்ல, அந்த இன்ஸ்டன்ட்ல அந்த ராட் கிட்ட இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் B, அவனோட வெலாசிட்டி V, அதனால அவன் ஒரு EMF ஜெனரேட் பண்ணுவான், that is BLV. That's it. நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது என்னன்னா, இது போய்கிட்டே இருக்கிறது இங்க எங்க போய் ஸ்டாப் ஆகும் அது இதெல்லாம் கணக்குல தேவையில்லை. இந்த மொமெண்ட்ல BLVங்கிறது தான் அவனோட EMF. ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டரை மட்டும் தனியா தூக்கிட்டு இங்க இருந்து இங்க நான் அதுக்கு பதில் ஒரு செல்ல போட்டுக்கிறேன். சோர்ஸ் ஆஃப் EMF BLV, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் r, டன், சொல்லி முடிஞ்சது, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட்ல இன்னொரு ஒரு டவுட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ ரிவர்ஸ்ல யோசிச்சு பார்ப்பேன், எனக்கு ஒரு கண்டக்டாரை நகர்த்தாம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அதுல ஒரு கண்டக்டாரை நம்ம போட்டிருக்கோம். இப்போ இன்ன வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் என்ன, நான் கண்டக்டாரை நகர்த்தும் போது எனக்கு அந்த சார்ஜ் மூவ் ஆகுது, ரைட்? ஸோ மூவ் ஆகுற சார்ஜ் மேல மேக்னட்டிசம் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுது, ஃபைன், அண்டர்ஸ்டுட். ஏன்னா ஒரு சார்ஜ் நகர்ந்தால் மட்டும்தான் அதால மேக்னட்டிசத்தை ஃபீல் பண்ண முடியும், அது மேக்னட்டிசத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் கேஸ். இப்போ நமக்கு ஒரு கண்டக்டார் இருக்கு, அந்த கண்டக்டார்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் சேஞ்ச் பண்றேன், பட் ஐ எம் நாட் சேஞ்சிங் த கண்டக்டார்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அதாவது அந்த கண்டக்டாருக்குள்ளர இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ரெஸ்ட்ல தானே இருக்கு. பாயிண்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இந்த ரீஜன்ல எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அதுக்குள்ளர நான் ஒரு ராட் வச்சிருக்கேன், காப்பர் ராட். இது வந்து பெர்பெண்டிகுலரா இப்படி பார்த்துட்டு இருக்கோம், அந்த ராட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இப்படி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ராடை நான் நகர்த்தவே இல்லை, அது ரெஸ்ட்ல இருக்கு, எந்த வித மோஷனுமே, லெட் இஸ் கம்ப்ளீட்லி அட் ரெஸ்ட். இப்போ நான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் சேஞ்ச் பண்றேன், திஸ் இஸ் B. இப்போ ஐ எம் சேஞ்சிங் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு dB by dt. இதுதான் எனக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. யோசிச்சு பாருங்க, நான் ஒரு சார்ஜை நகர்த்தாம மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும்தான் நான் நகர்த்துறேன், சேஞ்ச் பண்றேன். இப்ப நம்ம பேசிக் கான்செப்ட் பார்த்தோம் என்ன, ஒன்லி மூவிங் சார்ஜஸ் கேன் இன்டராக்ட் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸ்டேஷனரி சார்ஜஸ் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட இன்டராக்ட் பண்ண முடியாதுல்ல. எனக்கு இங்க நான் அந்த கண்டக்டாரை நகர்த்தாத வரைக்கும் தே ஆர் அட் ரெஸ்ட், ரைட்? ஸோ இப்போ டெக்னிக்கலா பார்த்தா சார்ஜ் நகர்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது, அது வேற கதை, சார்ஜ் நகர்ல.
அப்போ அதுல எந்த வித இன்டராக்ஷனும் இருக்கக்கூடாதுல்ல. பட் we do get an interaction. சார்ஜ் நகரலனா கூட ஒரு கண்டக்டாரை நான் ஃபிக்ஸடா வச்சிருக்கேன் ஒரு இடத்துல. திஸ் இஸ் அ கண்டக்டார், அதை நான் ஃபிக்ஸடா வச்சிருக்கேன். அதை சுத்தி அதுக்கிட்ட இருக்கு. இது வந்து ஒரு காப்பர் ராட்ல ஒரு காப்பர் பிளேட் அப்படின்னு வச்சுக்கோம். நம்ம சாப்பிடுற தட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு காப்பர் பிளேட், நம்ம சாப்பிடுற தட்டே ஒரு காப்பர்ல எடுத்து வச்சிருக்கேன். அதுல நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை பாஸ் பண்றேன். அந்த ஃபீல்டை வேரி பண்றேன். சேஞ்ச் பண்ணும்போது அதுல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். எப்படி? சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டால இன்டராக்ட் பண்ண முடியாதுல்ல. சார்ஜ் நகர்ந்தா மட்டும்தானே மேக்னெட்டிக் ஃபீல்டால இன்டராக்ட் பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சார்ஜ் மேல ஃபோர்ஸ் கொடுக்கணும்னா அவனுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கணும்னு நம்ம பார்த்திருக்கோம்ல. F is equal to Q into V cross B. இங்க சார்ஜ் நகரவே இல்லை, ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, பட் அது வேற. பட் ஸ்டில் அந்த சார்ஜ் மேல இந்த ஃபீல்டு ஒரு இன்டராக்ஷன் பண்ணுது, அதனால எனக்கு ஒரு இஎம்எஃப் ஜெனரேட் ஆகுது. ஸோ இங்க வாட் இஸ் ஹேப்பனிங்? அப்போ ஒரு ரெஸ்ட்ல இருக்கிற சார்ஜ் மேல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு மட்டும்தான், எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் ரெஸ்ட்ல இருக்கிற சார்ஜை போயிட்டு தள்ள முடியும். லாஜிக் புரியுது தானே? கொஞ்சம் டீப்பா யோசிங்க. ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்தது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டு அவனை நோண்ட முடியாது. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் ரெஸ்ட்ல இருக்கிற சார்ஜை போயிட்டு டச் பண்ணவே முடியும். அப்போ ரெஸ்ட்ல இருக்கிற சார்ஜை ஒரு சேஞ்ச் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்டு, வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போயிட்டு இன்டராக்ட் பண்றான் அப்படின்னா, he produces an electric field, induced electric field, right? So induced EMF possible அப்படின்னும் போது induced electric fieldum possible தானே. So the idea is, நம்ம ஒரு EMF ஜெனரேட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட் பார்த்தோம்? B மேக்னெட்டிக் ஃபீல்டை வேரி பண்றது, ஏரியா வேரி பண்றது, அண்ட் cos theta ஒமேகா வேரி பண்றது. இப்போ நம்ம அந்த ஃபீல்டை வேரி பண்றதை பத்தி பார்க்குறோம். ஸோ கான்செப்சுவலா நான் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணா எனக்கு அந்த சார்ஜ் மேல எப்படி இன்டராக்ஷன் நடக்குதுன்னு டீப் டவுன் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அன் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆச்சு அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், a time varying magnetic field will produce an electric field. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் போய் அந்த சார்ஜ் மேல இன்டராக்ட் பண்றது. அதாவது அந்த பேசிக் ஃபார்முலாவை தான் நம்ம ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணுவோம். ஃப்ளக்ஸ் is equal to B into A. ஜஸ்ட் ஒரே ஒரு லூப்னு எடுத்துப்போம். அந்த லூப்ல எனக்கு இங்க ஒரு கண்டக்டர், சாலிட் கண்டக்டர் வச்சிருக்கேன். அந்த ஒரு கண்டக்டர்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு B into area of the conductor, B into A. இந்த ஏரியா தான் A அப்படின்னு வச்சுப்போம். This is A. A அப்படின்னு எடுத்துக்கலாம். So B into A. இப்போ induced EMF என்ன? Minus d phi by dt, right? So which is minus A into dB by dt. அப்போ எனக்கு magnetic field should be changing with respect to time. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு EMF induce ஆகுது. பட் அந்த EMF எப்படி? What is the source? Minus EDL is equal to minus A into dB by dt. Right? So minus minus எனக்கு cancel ஆயிடும். So the idea is, எனக்கு time varying magnetic field will produce an induced electric field அப்படின்னு அர்த்தம். So variable magnetic field எனக்கு எதை produce பண்ணுது அப்படின்னா, it produces an induced electric field. Right? இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல நம்ம படிக்கிற ஃபீல்டும் இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ரைட்? அந்த ஃபீல்டு வந்து கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபுல் சர்க்கிள்ல எனக்கு இருக்கிற ஒர்க் டன் 0 அப்படின்னு வருமா? கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுல நான் ஆரம்பிக்கிற பாயிண்ட்ல திருப்பி கொண்டு வந்து நிறுத்தினேன் அப்படின்னா ஒர்க் டன் 0. பட் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நான் கன்சர்வேட்டிவ். நான் கன்சர்வேட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபுல் சுத்துல எனக்கு ஒர்க் டன் 0 ஆகாது. தேர் வில் பி சர்டன் ஒர்க் டன். எனக்கு அந்த சார்ஜ் நகரும். தேர் வில் பி சர்டன் ஒர்க் டன். ஸோ இங்க திஸ் இஸ் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ நம்ம அடுத்த சாப்டர்ல படிப்போம் மேக்ஸ்வெல்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா, it will produce a varying electric field, right? Varying it will produce an electric field, avladha, right? And the electric field is different from electrostatic field. Adha nama electrostatic nu solla kodadhu, thappu.
அதனால தான் இந்த ஃபீல்டுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேர் இருக்கு, இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்ட் பை அ டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நம்ம ஸ்டாட்டிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கும் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கிற பிரைமரி வித்தியாசம், அங்க பார்த்தது வேற, இது கம்ப்ளீட்டா வேற. ரைட்? ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன பாருங்க. தே ஆர் ப்ரொடியூஸ்ட் பை சார்ஜஸ். ஒரு சார்ஜ் ஸ்டேஷனரியா இருந்தாலும் அது மூவ் ஆனாலும் இட் வில் ப்ரொடியூஸ் அன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். பட் இங்க சோர்ஸ் என்ன பாருங்க, சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டியூஸ்ட் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்றது ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், dB/dt. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த இடத்துல உருவாகும். ரைட்? ரெண்டாவது, இட் இஸ் கன்சர்வேட்டிவ். இங்க இட் இஸ் நான் கன்சர்வேட்டிவ். அதோட டெஃபினிஷன் இங்க இருக்கு பாருங்க. ஒரு ஃபீல்டு லைன்ஸ், அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், யூஸ்வலி பாசிட்டிவ் சார்ஜ். தேர் இஸ் அன் எண்டிங் பாயிண்ட், நெகட்டிவ் சார்ஜ். நம்ம இந்த ஃபீல்டு லைன்ஸ் பார்த்துருப்போம்ல, பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து வெளியே போகுது, நெகட்டிவ் சார்ஜ்ல வந்து சேருது. ஸோ தேர் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் as well as an ending point. பட் இங்க தே ஆர் க்ளோஸ்டு லூப்ஸ், நோ ஸ்டார்டிங் பாயிண்ட், நோ எண்டிங் பாயிண்ட். ஸோ இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க பார்த்தோம்னா, இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா எனக்கு க்ளோஸ்டு லூப் மாதிரி இருக்கும். It will form concentric circular closed loops, right? So இந்த closed loopல ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு சார்ஜை ஒரு ஃபுல் சுத்தி நான் இங்க திருப்பி கொண்டு வரேன். ஸோ இதே எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டா இருந்தா ஒர்க் டன் ஜீரோவா இருந்திருக்கும். பட் இங்க ஒர்க் டன் இஸ் நாட் ஜீரோ. இன்டெகிரல் EDL ஒர்க் டன் இஸ் நாட் ஜீரோ. ஸோ க்ளோஸ்டு லூப்ல இன்டெகிரேஷன் ஜீரோன்னு வரும் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். அதனால தான் இது கன்சர்வேட்டிவ். ஸோ இங்க எனக்கு க்ளோஸ்டு லூப்ல it's non-zero. எனக்கு certain amount of work done இருந்தே தீரும். And this makes a very big difference. ஒரு electrostatic fieldக்கும் induced electric field. Induced electrostatic அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. Induced electric field. ஒரு electrostatic fieldக்கும் induced electric fieldக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் தான். இதை டைரக்டா உங்களுக்கு क्वेश्चனா கேட்கிறது கூட சான்ஸ் இருக்கு. What are the properties of induced electric field? முதல் பாயிண்ட், அவனை உருவாக்குறது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டாவது பாயிண்ட், he is non-conservative. அப்படின்னா work done in a closed loop is not zero. Conservatively zero அப்படின்னு வரணும். Here it is not zero. Right? Right பசங்களா. So first half முடிஞ்சிருச்சு. We are moving on to the second half. Inductance. இப்போ capacitance, resistance அதெல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி what is inductance? Second. இப்போ நமக்கு இந்த சாப்டரோட டைட்டில் பாருங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்படின்னா என்ன சொன்னோம், ஒரு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். ரைட்? இப்போ இங்க நம்ம இன்ன வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ்ல we are in the ultimate topic. இங்க எதை கொண்டு எதோட கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பாரு. எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை யாரால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஒரு கரண்ட். 𝑯𝒆𝒍𝒐 லா பார்த்தோமா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஒரு கரண்ட் போச்சு அப்படின்னா that electric current can create a magnetic field. ரைட்? இப்போ அந்த லூப் பார்ப்போம், லிங்க் பார்ப்போம் பாருங்க. எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட், this can create a magnetic field. இந்த ஃபீல்டில் இருந்து நான் ஒரு ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். ரைட்? இப்போ இந்த ஃப்ளக்ஸ் எனக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ if the flux is changing, எனக்கு என்ன ஆகுது? as a result எனக்கு ஒரு induced EMF. ரைட்? ஸோ இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால எனக்கு induced EMF. இந்த induced EMF ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு சொன்னோம்? this induced EMF will oppose. யார் அப்போஸ் பண்ணுவா? the source இல்ல cause. இங்க cause யாரு? இந்த கரண்ட். சோ சுத்தி ஒரு கரண்ட் தன்னைத்தானே அப்போஸ் பண்ணிக்கிறது, அதாவது சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றது. ஒரு சர்க்கிட்ல இல்ல எனக்கு ஒரு காயில் கரண்ட் போகுது. ஸோ கரண்ட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சப்போஸ் சேஞ்ச் ஆகுது, அது கான்ஸ்டன்டா இருக்கலாம் இல்ல சேஞ்ச் வேரியபிளாகவும் இருக்கலாம். தட் டிபெண்ட்ஸ். ஸோ நம்ம இங்க வேரியபிள் கேஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம்.
ஸோ ஒரு கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அவன் ப்ரொடியூஸ் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ ஒரு கரண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது அவன் ப்ரொடியூஸ் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். அப்ப அந்த சர்க்கிட்ல ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஜெனரேட் ஆகும். அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்படி இருக்கும்? இட் வில் அப்போஸ் த காஸ். அப்ப இங்க காஸ் யாரு? அந்த கரண்ட். ஸோ அந்த கரண்ட் சேஞ்ச அப்போஸ் பண்ணுவான் அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஸோ பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த எஃபெக்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறது தான் ஒரு இண்டக்டார். இண்டக்டார் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிட் எலிமெண்ட், ரைட்? அவனோட வேலை என்ன? கரண்ட் ஃப்ளோவை அப்போஸ் பண்றது. அவன்கிட்ட நம்ம ஒரு கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வைக்கிறோம், அவன் அந்த கரண்ட் ஃப்ளோவை அப்போஸ் பண்ணுவான் பை எக்ஸ்ப்ளாய்டிங் திஸ் லாஜிக். கரண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா, சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இன்டியூஸ்ட் இஎம்எஃப், the induced EMF will oppose. ஒரிஜினல் கரண்ட் அவன் சேஞ்ச் ஆகுறதுனால அவனே ஒரு ஆப்போசிஷனை ஃபீல் ஆவான். அவன் ஒழுங்கா சேஞ்ச் ஆகாம போயிட்டு இருந்தான்னா ஃபைன். அவன் சேஞ்ச் ஆனா அப்படின்னா he will himself will feel an opposition. அதுக்கு காரணம் என்ன? அவன் சேஞ்ச் ஆகிறது. அதுதான் நம்ம இங்க டீட்டெயிலா படிக்க போறோம். ஸோ இன்ன வரைக்கும் நம்ம படிச்சது இந்த ஸ்டெப்ல இருந்து படிச்சிருப்போம். ஃபீல்டு, ஃப்ளக்ஸ் சேஞ்ச், அதெல்லாம். இப்போ அந்த ஃபீல்டுங்கிறதே ஒரு கரண்டால தான் உருவாகுது அப்படின்றத நம்ம கணக்கில் எடுக்கும்போது தான் இட் பிகம்ஸ் ஒன் சிங்கிள் லூப். ஸோ கரண்ட் வில் அப்போஸ் இட் செல்ஃப். ஒரு சேஞ்சிங் கரண்ட் என்ன ஆகும்? அந்த சேஞ்சை தன்னைத்தானே அப்போஸ் பண்ணிப்பான். ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அவனை அடிச்சு உட்கார வைக்க ட்ரை பண்ணுவான். ஹி வில் ஸ்டாப் தட் டிக்ரீசிங். ஆல்ரெடி கரண்ட் போயிட்டு இருக்கு, இப்போ அந்த கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஏன் குறையிற, ஏன் டிக்ரீஸ் ஆகுற, அவனை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுவான். ரைட்? ஸோ அதுதான் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்க. That is the phenomena. இங்க பாருங்க, phenomena of induction of EMF due to its own current. அதாவது எனக்கு ஒரு EMF இண்டக்ஷன் ஓன் கரண்ட்னால, இந்த கரண்ட் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்டர்னல் இஎம்எஃப்னால வருது. நான் ஒரு எக்ஸ்டர்னல் இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் சோர்ஸ் வச்சு கரண்ட் அனுப்புறேன். அந்த கரண்ட் வேரி ஆகுறதுனால there will be an opposing EMF. அது ஒரிஜினல் சோர்ஸ் இஎம்எஃப் அப்போஸ் பண்ணும் தன்னை. அதாவது நான் பண்ற ஒரு விஷயத்தினால எனக்கே திருப்பி அடிவாளுது. That is induced EMF. Due to this property, பாருங்க, opposes the change in current. Opposes the change in current. இது எதனாலனா Lenz Law. Opposes the cause. இங்க cause என்ன? The change in current. So அந்த induced EMF and the change in current oppose பண்ணும். Let's look into some formulas. First of all, magnetic flux எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? ஃபீல்ட டிபெண்ட் பண்ணி. இப்போ ஃபீல்டு யூஸ்வலா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? கரண்ட். ஏன்னா நம்ம 𝑯𝒆𝒍𝒐 படிச்சிருப்போம்ல, dB is 𝜇0/4π IDL sin⁻r². மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் விட்டுறலாம். எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிளியர்லி டிபெண்டன்ட் ஆன் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இப்போ இதுக்கான டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ phi is directly proportional to current I. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு we introduce this constant called L into I. Right? So இதைத்தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ EMF ஓட ஃபார்முலால பசங்களா, EMF is equal to minus d phi by dt. Right? So minus d by dt of the phi க்கு பதிலா நான் Li சப்ஸ்டிடியூட் பண்றேன். Lங்கிறது கான்ஸ்டன்ட் minus L into di by dt. Right? Induced EMF is equal to minus coefficient of self induction into di by dt. இப்போ இதை நம்ம ப்ராப்பரா ரீஅரேஞ்ச் பண்ணா E by di by dt is equal to L அப்படின்னு வந்து நிற்கும். இப்போ let's forget about the sign. நம்ம மேக்னிடியூட பத்தி மட்டும் பேசலாம். L is equal to E by di by dt. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ரெசிஸ்டன்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? இங்க E என்ன? EMF, induced EMF. ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? R is equal to E by I. கரெக்டா? அதாவது E is equal to IR, R is equal to E by I. அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா EMF by current, no, V by I. V is equal to IR, I is equal to R is equal to V by I. இப்போ இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன பாருங்க, E by di by dt. ரெசிஸ்டன்ஸோட வேலை கரண்ட் அப்போஸ் பண்றது, ரைட்? ஜஸ்ட் கரண்ட் அப்போஸ் பண்றது. பட் இண்டக்டன்ஸோட வேலை என்னன்னா சேஞ்ச் ஆஃப் கரண்ட் அப்போஸ் பண்றது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல இதை இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்ல போனா, it will help you in a better understanding. So hence இதையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
R is equal to E by dq by dt. சொல்லலாமா? dq by dt. இப்போ இது ரெண்டுத்தையும் செக் பண்ணி பாருங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸோட வேலை என்னன்னா EMF by dq by dt. Rate of flow of charges. அதாவது சார்ஜ் ஃப்ளோவை அப்போஸ் பண்றது. ரைட்? ஸோ dq by dt தானே கரண்ட். ஸோ சார்ஜ் ஃப்ளோவை அப்போஸ் பண்றது தான் ரெசிஸ்டரோட வேலை. இண்டக்டரோட வேலை என்னன்னா அந்த சார்ஜ் ஃப்ளோ வேற. நீ ஆடாம அசையாம ஒன்னா போயிட்டு இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நீ அங்கிட்டு இங்கிட்ட ஆடிட்டு இருந்தனா, இஃப் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் சேஞ்சஸ், அதை அப்போஸ் பண்றது தான் இண்டக்டரோட வேலை. E by di by dt. எனக்கு கரண்ட் சேஞ்ச் ஆகாம போச்சுன்னா இண்டக்டர்ல பிரச்சனையே கிடையாது. எனக்கு கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை அப்போஸ் பண்றதுதான் இண்டக்டன்ஸோட வேலை, இண்டக்டரோட வேலை. ரைட்? ஸோ E by di by dt. ரைட்? ஸோ இதான் ரெசிஸ்டன்ஸுக்கும் இண்டக்டன்ஸுக்கும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி. ஸோ அங்கே E by dq by dt, இங்கே E by di by dt. ஸோ அப்போ இண்டக்டன்ஸ்னா என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் பாருங்க. அது E is equal to minus L into d by dt. L ஓட யூனிட் என்ன அப்படின்னா, இதை நான் ரீஅரேஞ்ச் பண்றேன்னா, ஸோ E by di by dt. இல்லையா, ஒரு சில நேரத்தில் நான் இந்த மைனஸ் போடாம எழுதுவேன். தட் மீன்ஸ் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அது அப்போஸ் தான் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இட் இஸ் இம்ப்ளைட் தட் இட் இஸ் அப்போசிங். ஸோ ஒரு தடவையும் மைனஸ் போட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த மேக்னிடியூட மட்டும் நம்ம டீல் பண்ணுவோம். ஸோ அப்போ ஈயோட யூனிட் என்ன? வோல்ட் பர் ஆம்பியர் பர் செகண்ட், ஆர் வோல்டேஜ் ஆம்பியர் பர் வோல்ட் செகண்ட் பர் ஆம்பியர், அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ வோல்ட் பர் ஆம்பியர் பர் செகண்ட், இல்லை வோல்ட் செகண்ட் பர் ஆம்பியர்ஸ். பட் ஒரு தடவையும் இவ்வளோ பெருசு சொல்றதுக்கு பதிலாக வில் டேக் இட் அஸ் ஹென்ரி. ஸோ ஹென்ரி அகெயின் அவர் ஒரு சயின்டிஸ்டோட பேரு, அதுதான் நம்ம இங்கே யூனிட்டா யூஸ் பண்றோம். ஸோ இண்டக்டன்ஸோட SI யூனிட் இஸ் ஹென்ரி. என்ன? 1 வோல்டேஜ் EMF இருக்கு, அதுல the change in current is 1 ampere per second. அது இன்க்ரீஸ் ஆகும் இருக்கலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகும் இருக்கலாம், doesn't matter. எனக்கு ஒரு டெர்மினல்ஸ்ல 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க எனக்கு கரண்ட் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 1 ஆம்பியர் in 1 செகண்ட். ஒரு செகண்ட்ல எனக்கு 1 ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ தென் த இண்டக்டன்ஸ் இஸ் செட் டு பி 1 ஹென்ரி. ஸோ அந்த இண்டக்டன்ஸ் 1 ஹென்ரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஐடியா ஆஃப் இண்டக்டன்ஸ். பாருங்க, ஸோ இங்கிட்டு ஸோ நம்ம EMF ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்து வச்சுருப்போம் இல்லையா? EMF இஸ் ஈக்குவல் டு மைனஸ் n இன்டூ, இதே நம்ம ஃபைனல் எழுதுனா மைனஸ் n இன்டூ d∅b by dt. Right? Minus n into d∅ by dt. Again, இந்த ஃபார்முலா படி minus L into di by dt. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். That's all. ஒரு பேசிக் சர்க்கியூட்ல. அண்ட் இங்க AC பவர் சோர்ஸ், ஒரு DC டைரக்ட் கரண்ட் நான் சப்ளை பண்றேன். ஒரு DC சோர்ஸ் தூக்கி நான் கனெக்ஷன் கொடுக்கும்போது எனக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் கரண்ட் ஃப்ளோ ஆகும், அவ்வளவுதான். மோஸ்டா அந்த கரண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுறப்ப மட்டும் எனக்கு வேரியேஷன் இருக்குமே தவிர, ஒன்ஸ் ஃபுல் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் தான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஸோ இண்டக்டர் அவ்வளோவா பெருசா இன்ஃப்ளூயன்ஸா பண்ண மாட்டான். ஏன்னா கான்ஸ்டன்ட் கரண்ட், கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸோ நத்திங். பட் அதுவே அது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் போடுறோம்னா பாருங்க, கரண்ட் வேரி ஆயிட்டே இருக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆயிட்டே இருக்கா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆயிட்டே இருக்கா. ஸோ எல்லாமே கண்ணா பின்னான்னு எனக்கு வேரி ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால EMF இண்டக்ஷன் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். So there will be an ever induced EMF. Induced EMF எனக்கு அதுல இருந்துகிட்டே இருக்கும். Right? One sec. இப்போ நம்ம பார்த்ததோட சம்மரி இது. அது செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா என்ன அப்படின்ற பேசிக் கான்செப்ட் பார்த்தாச்சா? இப்போ அதை குவான்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ பேசிக் கான்செப்ட், ஃப்ளக்ஸ் அப்படின்னா B into A, பட் B இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I, 𝑗 law. ஸோ இங்க இருந்து டைரக்டா இதுக்கு ஒரு லிங்க் LI, டன், தட்ஸ் இட். அண்ட் SI யூனிட் ஹென்ரி வந்துதா. ஸோ ஹென்ரியோட ஆக்சுவல் மீனிங் என்ன பாருங்க, L is equal to 5 by I is equal to L, right? So இங்க வெபர் per ampere, இத நம்ம ஹென்ரி அப்படின்னு சொல்லிக்கலாம். So 1 Henry is Weber per ampere. So Weber per ampere. Weberங்கிறது ஃப்ளக்ஸோட யூனிட். பார்த்தீங்கன்னா டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் per ampere.
இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஜியோமெட்ரி ஆஃப் த காயில். நம்ம இந்த கெப்பாசிட்டன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? கெப்பாசிட்டன்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஜியோமெட்ரி அண்ட் த மீடியம். அதே லாஜிக் தான் இண்டக்டர் இருக்கும். அங்கேயும் அது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் த ஏரியா ஆஃப் த பிளேட்ஸ். இங்கேயும் இண்டக்டன்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஜியோமெட்ரி. அது இப்போ நம்ம டிரைவ் பண்றப்போ உங்களுக்கு புரியும். அது என்னதான் ஃப்ளக்ஸ் அண்ட் கரண்ட் நம்ம போட்டிருந்தாலும் L இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் அந்த காயிலோட ஜியோமெட்ரி அண்ட் மீடியம். இந்த ரேஷியோ நமக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லியிருக்கோமா? அப்ப இங்க ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட்டும் ப்ரொபோர்ஷனலா இன்க்ரீஸ் ஆகிறதுனால எனக்கு இங்க L will always be constant. L is independent of phi and I. Lங்கிறது proportionality constant. It depends only on the geometry. ஒரு பேசிக் சாலினாய்டு, எனக்கு ஒரு பேசிக் சாலினாய்டு இருக்கா, இதுக்கு L ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட். இப்போ இங்க I என்ற கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இவனோட லென்த் L அப்படின்னு வச்சுப்போம். n, small n number of turns per unit length. இப்போ இதுல இந்த சாலினாய்டுல ஒரு லூப்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் எவ்வளவு வரும் பாருங்க, B into A. கரெக்டா? பேசிக் ஃபார்முலா ஃபார் ஃப்ளக்ஸ். ஒரு லூப்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் is B into A. இப்போ டோட்டல், let's say this is for one loop. இப்போ எனக்கு n loops. நான் என்ன சொல்லலாம்? total flux is equal to n into B into A. சொல்லலாமா? ரைட். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட், எனக்கு ஒரு சொலினாய்ட்ல I என்ற கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதனால உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன? So B is equal to mu naught Ni. ஞாபகம் இருக்கா? B is equal to mu naught Ni. இதுதான் பேசிக் ஒரு சொலினாய்ட்ல I என்ற கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்க n என்ன? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். ரைட்? அதுதான் ஸ்மால் n. கேபிட்டல் Nங்கிறது அப்சல்யூட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். ஓகே, இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? சோ தி டோட்டல் ஃப்ளக்ஸ், இது வந்து ஒன் லூப், இது வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n into mu naught Ni into ஏரியா. எப்படி வச்சுப்போம்? இப்போ இந்த ஸ்மால் n-க்கு பதிலு நான் என்ன சப்ஸ்டிடியூட் கேபிட்டல் N-க்கு பதிலு small n into L is equal to capital N சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம்ல, ஏன்னா ஒரே டேர்ம்ஸ்ல எழுதிடலாம். So total flux is equal to NL into mu naught Ni into A. இப்போ அதை நான் திருப்பி கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனேன்னா total flux is equal to mu naught N square A into L into I. ரைட்? இப்போ இங்க நம்ம ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? phi total flux is equal to L into I பார்த்தோமா? இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்த்தா, or if you compare these two formulas, L ஓட வேல்யூ என்ன வருது பாருங்க, L is equal to mu naught N square A into L. ரைட்? ஸோ இதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா. இங்க என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு? எனக்கு mu naught. இதுவே நான் ஏர் ஆர் வேக்யூம்க்கு பதில் நான் வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா I'll have to use mu. இல்ல this is in air or vacuum. இப்போ நான் ஒரு மீடியம் போட்டேன் அப்படின்னா mu naught அந்த மீடியமோட relative permeability n square into A into L. இந்த A into L-க்கு பதில் ஒரு சில இடத்துல நம்ம வால்யூம் கூட போட்டுக்கலாம். ஏரியா into length, வால்யூம். ரைட்? இங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ்? மீடியம் டிபெண்டன்ட் ஃபேக்டர் அண்ட் இது மூணுமே ஜியோமெட்ரி. நம்பர் ஆஃப் அது டெக்னிக்கலா ஜியோமெட்ரியில வருது, பட் ஸ்டில் இட்ஸ் a part of construction. ஏரியா இன்டு லென்த், அது அந்த காயிலோட ஜியோமெட்ரியை குறிக்கிறது. இங்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை பாருங்க. கரண்டா இருக்கட்டும், இல்ல ஐ மீன் நோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், எல்லாமே பார்ட் ஆஃப் த காயில். ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு. mu naught n square AL ஜெனரல் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா இது. mu naught n square AL. ஓ ஏரியாக்கு பதில் they have substituted r square. நம்ம பார்த்த ஃபார்முலா என்ன? mu naught n square into L. இங்க இது சர்க்குலர் சொலினாய்டா இருக்கிறதுனால ஏரியாக்கு பதில் நீங்க பை ஆர் ஸ்கொயர் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ஃபார்முலா இதுதான். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு எக்கச்சக்க வேரியேஷன்ஸ் கிடைக்கும். ஏரியாக்கு பதில் பை ஆர் ஸ்கொயர்
So number of turns க்கு பதிலு sometimes capital N square by L square போட்டு LL cancel பண்ணி கூட சொல்லலாம். Right? இங்க number of turns capital N by L square னு வந்துரும். So அதையும் இதையும் cancel பண்ணி சொல்லலாம். இத solenoidக்கு பதில் நம்ம toroid போடுறோம். Toroid. அதுல number of turns by 2 pi r. Right? Length ங்கிறது எனக்கு circumference ஆகும். So you have so many different variations, but overall story இதுதான். இப்போ இந்த இண்டக்டர் தூக்கி நான் ஒரு சர்க்கிட்ல போடுறேன். இந்த இண்டக்டரை தூக்கி ஒரு சர்க்கிட்ல போடும்போது எனக்கு அந்த சர்க்கிட்டோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? இப்போ இண்டக்டாரோட பிஹேவியர் ரெண்டு டிஃபரெண்ட் ஃபேசஸ்ல படிக்கலாம். ரைட், இது வந்து டைரக்ட் கரண்ட். இங்க நம்ம அல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கே போல, ஜஸ்ட் டைரக்ட் கரண்ட். இப்போ நான் சர்க்கிட்டை ஆன் பண்ணும்போது இனிஷியலா எனக்கு இண்டக்டார்ல கரண்ட் 0ல இருந்து மேக்ஸிமம்க்கு போகணுமா? நான் சர்க்கிட் ஆன் பண்றதுக்கு முன்னாடி 0 கரண்ட், ஆன் பண்ண உடனே எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ 0ல இருந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத இவன் அப்போஸ் பண்ணுவான். So immediately when you turn the switch on, எனக்கு இண்டக்டார் எக்ஸாக்டா ஆப்போசிட் EMF கொடுத்து விட்டுருவான். ஸோ ஒரு ஓபன் சர்க்கிட் மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி, பேட்டரி ஃபோர்ஸ் பண்ணி கரண்ட்டை பாஸ் பண்ணும். ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த மேக்ஸிமம் கரண்ட், அதோட ஃபுல் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் கரண்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் எந்த வித சேஞ்சஸுமே இருக்காதுல்ல. ஸோ அது ஒரு ஸ்ட்ரெயிட்டான வயர் மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங்ல பார்க்கணும். வென் யூ ஸ்விட்ச் ஆன் த சர்க்கிட், நம்ம அந்த சர்க்கிட்டை க்ளோஸ் பண்ண உடனே இட் வில் ஆக்ட் லைக் அன் ஓப்பன் சர்க்கிட், கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஆஃப்டர் லாங் அமௌண்ட் ஆஃப் டைம், எனக்கு அதுல ஒரு ஸ்டெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகாது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் பட் சேஞ்ச் ஆகாது. அதனால தேர் இஸ் நோ இன்டியூஸ்ட் EMF. அப்போ இவன் சர்க்கிட்ல இருக்கிறதே தெரியாது, ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் மாதிரி பிஹேவ் பண்ணும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அவனோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? நான் ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்கும் ஸ்டெடி கரண்ட் ரீச் ஆகிறதுக்கும் இன் பிட்வீன் அவனோட பிஹேவியர் எப்படி இருக்கும் பாப்போமா? ஸோ லெட்ஸ் சே இனிஷியல் கரண்ட் 0, ஆன் பண்ணதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் கரண்ட் I0ன்னு வச்சுப்போம். இப்போ சம்வேர் இன்டர்மீடியட்ல எனக்கு ஐன்ற கரண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ இங்க எனக்கு பொட்டன்ஷியல் டிராப் இஸ் R, இங்க பொட்டன்ஷியல் டிராப் இஸ் VL அப்படின்னு வச்சுப்போம். இப்போ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்றோம் அப்படின்னா திஸ் இஸ் த சப்ளைட் EMF. இங்க E கன்ஃபியூஸ் ஆகிறதுனா லெட்ஸ் டேக் இட் as V. இந்த ஈங்கிறத இக்னோர் பண்ணிடுங்க, வில் டேக் இட் as V. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அது இதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். திஸ் இஸ் த சப்ளைடு வோல்டேஜ். அது எனக்கு இங்க ரெண்டு பார்ட்டா டிராப் ஆகுது, சரியா? ஸோ நான் இப்போ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணும்போது இங்க எனக்கு கரண்ட் ஃப்ளோ இந்த டைரக்ஷன்ல தான் இருக்குது. ஸோ வோல்டேஜ் டிராப் இஸ் -VR. இங்கேயும் எனக்கு இன்டியூஸ்ட் EMF ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே இருக்கு. ஸோ இன்டியூஸ்ட் EMF will always be in the opposite direction. ஸோ இங்க VL ஓட வேல்யூ என்ன வரும்? -L into di/dt. பார்த்தோமா? EMF is equal to -d∅/dt, which is -L into di/dt. Okay. ஸோ தூக்கி போட்டுக்கலாமா இங்க? ஸோ V is equal to VR plus V across inductor. இங்க I into R plus இங்க I into di/dt. இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதுல இருந்து நம்ம ஆக்சுவல் ஃபார்முலாவை டெரைவ் பண்ண போறோம். இந்த VIR இங்க கொண்டு வந்துடலாம். ஸோ V minus IR is equal to I into di/dt. இந்த dt அந்த பக்கம் போயிட்டு இத one sec, give me a sec. Okay, clear? Right. So இப்போ இந்த ER V minus IR அந்த பக்கம் போயிட்டு dt இந்த பக்கம் வரணும். இது மிஸ் ஆகுது. L மிஸ் பண்ணிட்டேன். I L போடணும். Sorry, my mistake. So plus L into di/dt. Right? So இப்போ இந்த dt by L இந்த பக்கம் வந்துட்டு is equal to di/V minus IR வச்சுப்போம். இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணலாமா? So dt by L அந்த பக்கம் di/V minus IR. So we'll take it to the next page. dt by L is equal to di/V minus I into R. So integrate it.
So 0 to certain time t, 0 to I. அப்படின்னு வச்சுப்போம். Integrate பண்ணுமா? So இங்க it is just t by L is equal to இங்க ln V minus IR divided by R ஓட I ஓட coefficient என்ன minus R, right? So and 0 to I. So t by இந்த R இங்க தூக்கிட்டு வந்துருமா? So minus TR by L equals இங்க upper limit minus lower limit ln V minus IR upper limit minus lower limit போட்டா by V அப்படின்னு வரும். So அது ln V0 by V அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சிம்பிளா upper limit minus lower limit போட்டாச்சு. I mean lower limit இங்க I க்கு பதில் 0 போடும்போது மீதி ln V வரும். ln A minus ln B. This is ln A by B. But next, taking exponents on both sides, minus TR by L is equal to V minus IR by V, right? இப்போ இந்த V இந்த பக்கம் கொண்டு வரும். So V minus IR is equal to V into e to the minus TR by L. So அப்போ இங்க V, rearranging this, V into e minus TR by L is equal to I into R. V a common எடுத்தா 1 minus e to the power minus TR by L is equal to I into R. R கீழே கொண்டு வருவோமா? So I is equal to V by R into 1 minus e to the power TR by L. Okay. இப்போ இந்த V by R என்னது? அதுதான் அந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட் இல்லையா? அந்த சர்க்யூட் எப்படி இருந்தது நமக்கு? ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு இண்டக்டன்ஸ், ஒரு சப்ளை, VRL. அப்போ இந்த சர்க்யூட்ல எனக்கு இந்த இண்டக்டரே இல்ல அப்படின்ற சிச்சுவேஷன் வச்சுப்போம். அப்ப இங்க ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் மேக்ஸிமமா என்ன இருக்கும்? V by R. ரைட்? இது மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். So I is equal to I0 into 1 minus e to the power minus t by tau அப்படின்னு சொல்லுவோம். So இங்க ரெண்டு சப்ஸ்டிடியூஷன் போட்டோம். மேக்ஸிமம் கரண்ட் is V by R. So இது ஒன்னு. ரெண்டாவது இந்த tau என்னது பாருங்க, tau is equal to L by R. இத we call this as time constant. கெபாசிட்டர்லயும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இதே மாதிரி ஒரு டைம் கான்ஸ்டன்ட் டிரைவ் பண்ணிருப்போம். ஞாபகம் இருக்கா? T by RC. அங்க RC அப்படின்னு வந்திருக்கும், இங்க L by R. So இண்டக்டர் சர்க்யூட்டுக்கு this is a time constant. And time constant எதை டிஃபைன் பண்ணுது பாருங்க, எதை லிங்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தா எவ்வளோ வேகமா அங்க கரண்ட் எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், அதே கெப்பாசிட்டர்ல எவ்வளோ வேகமா சார்ஜ் பண்ண முடியும் அந்த கெப்பாசிட்டரை. இங்க இனிஷியலா அந்த இண்டக்டர் கரண்ட் அப்போஸ் பண்ணுது. அப்ப எனக்கு how long will it take for me to establish a current in the inductor? ஏன்னா இண்டக்டரோட வேலை கரண்ட் ரைஸ் ஆகிறத அப்போஸ் பண்றது. ஸோ அந்த அப்போசிஷனை தாண்டி என்னால எப்படி கரண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், அதை டிசைட் பண்ற ஃபேக்டர் தான் tau is equal to டைம் கான்ஸ்டன்ட். இப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் கரண்ட்டுக்கானது I is equal to I0 into 1 minus e to the power minus t by tau. ரைட்? ஸோ எனக்கு ஒரு ஒரு இண்டக்டர்ல கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன் இது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், எனக்கு டைம் t is equal to 0 போடுறோம். ரைட்? டைம் t is equal to 0. அப்போ anything to the power 0 is 1. ரைட்? minus plus doesn't matter. Anything to the power 0 is 1. அப்போ இந்த டேர்ம் 1 அப்படின்னு ஆயிடும். அப்போ 1 ஆச்சுன்னா, so initially, immediately after the switch is turned on, அதாவது நான் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்குன்னு வச்சுப்போம். நான் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே immediately when I turn the switch on, எனக்கு டைம் t is equal to 0 போட்டோம்னா I is equal to 0. எனக்கு கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. கெப்பாசிட்டர்ல ரிவர்ஸ்ல இருக்கும், ஃபுல் கரண்ட் போகும். இங்க எக்ஸாக்ட் ஆப்போசிட். immediately when I turn the switch on, கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஏன்னா அப்போதான் கரண்ட் சேஞ்ச் மேக்ஸிமமா இருக்கும். ரைட்? ஸோ அதனால இண்டக்டர் கரண்ட் அளவே பண்ணவே மாட்டான். அவன் அலோவ் பண்றது கொஞ்சம் 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 கொஞ்சமா நேரம் ஆகும். ஆஃப்டர் t is infinity, எனக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு வச்சுப்போம். ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் ஆன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இங்க மைனஸ் இன்ஃபினிட்டியா, அப்ப அது எப்படி எழுதலாம்? 1 by e to the power infinity. ரைட்? அப்ப அது 0 அப்படின்னு வந்து நிற்கும். So 1 minus 0 is 1. So I will be maximum current, I0. So இந்த ரெண்டு ரூல்ஸை ஞாபகம் வச்ச பசங்களா,
உங்களுக்கு எக்ஸாம்ல இதை வச்சு கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இமீடியட்லி ஆஃப்டர் த சர்க்கியூட் இஸ் க்ளோஸ்ட், இல்ல அதுக்கப்புறம் இதை வேற மாதிரி கேட்பாங்க. என்னன்னா ஆஃப்டர் அ லாங் அமௌண்ட் ஆஃப் டைம் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் எனக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. Now the switch is turned on and it's been a while. ரொம்ப நேரம் கழிச்சு அதுல எவ்வளவு கரண்ட் இருக்கும்னு பார்த்தா எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு இண்டக்டரோட சர்க்கியூட் பிஹேவியர் திஸ் இஸ் how it will be. இதே மாதிரி நம்ம கரண்ட் டிகேக்கும் போடலாம், பட் சேம் ப்ரொசீஜர் நமக்கு ரிப்பீட் ஆகும். பட் stick to this. So this is how an inductor behaves in a circuit. அடுத்து mutual inductance. So mutual inductance diagram animation பார்த்துருமா? 1 second. mutual inductance எப்படி இருக்கும்னா, இப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்ன, ஒரு காயில் தாங்கிட்டே வச்சிருக்கிறத பத்தி பார்த்துட்டு இருந்தோமா. So what is mutual inductance? செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா ஒரு காயில் இருக்கு, அதுல நான் ஒரு கரண்ட் பாஸ் பண்றேன், அந்த கரண்ட்னால அவன் தன்னைத்தானே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஆப்போஸ் பண்ணிக்கிறான். செல்ஃப் இண்டக்டன்ஸ் அது நமக்கு அவ்வளவா யூஸ் ஆகாது. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபலே இந்த மாதிரி இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான். என்னன்னா இது எனக்கு ஒரு பிரைமரி காயில், இங்க ஒரு நான் இஎம்எஃப் சோர்ஸ் வச்சிருக்கேன், இது ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் இஎம்எஃப் அடுத்த சாப்டர்ல பார்ப்போம், டோன்ட் வரி. இது வந்து எனக்கு ஒரு சப்ளை, இங்க இருந்து எனக்கு கரண்ட் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால எனக்கு இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அந்த பிரைமரி காயில்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இப்ப நான் இவனுக்கு பக்கத்துல நான் இன்னொரு காயில கொண்டு வரேன். ஸோ திஸ் இஸ் த செகண்டரி காயில். இவனுக்கு பக்கத்துல நான் இன்னொரு காயில கொண்டு வரேன். இப்ப இந்த ஃப்ளக்ஸ் அந்த காயிலையும் லிங்க் ஆகுமா? இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, நெல்லுக்கு போற தண்ணி புல்லுக்கும் சேர்த்து போகணும். அதே மாதிரி பிரைமரியா இவங்கிட்ட தான் நமக்கு ஃப்ளக்ஸ் இருக்கு. நான் பக்கத்துல இன்னொரு காயில கொண்டு வரும்போது இந்த ஃப்ளக்ஸ் வில் பி லிங்க்டு டு தட் காயில். இப்போ இங்க கரண்ட் சேஞ்ச் ஆகுது, அதனால இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் இஸ் லிங்க்டு டு த நெக்ஸ்ட் காயில், அதனால இவங்கிட்ட ஒரு இஎம்எஃப் அண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. லுக் அட் இட் கேர்ஃபுல்லி. உங்க உள்ள வருதா? ஸோ லோடு இங்க as you can see நமக்கு கரண்ட் டிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஸோ பாயிண்ட் என்னன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ இவனால இவங்கிட்ட ஒரு பிரைமரி காயில்ல போற கரண்ட்னால ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஃபீல்டு இங்க லிங்க் ஆகி செகண்டரி கரண்ட். இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரெண்டு சர்க்கியூட்டுக்கு நடுவுல பாருங்க கான்டாக்டே இல்லை, டைரக்ட் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் இல்லை. இந்த இடத்துல இருக்கிற கான்டாக்ட் வந்து டியூ டு மேக்னட்டிசம், எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் கிடையவே கிடையாது. ஸோ பிரைமரியில இருக்கிற ஃப்ளக்ஸ் இன்னொரு காயில்ல கம்ப்ளீட்டா லிங்க் ஆயிட்டு எனக்கு அங்கிட்டு ஒரு இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அது இல்லாம ஒரு கரண்ட் எனக்கு ஜெனரேட் ஆகுது. திஸ் இஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன். செல்ஃப் இண்டக்ஷனுக்கு இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. தே ஆர் லைக் அப்சல்யூட்லி சேம், நாட் அப்சல்யூட்லி, பெரிய இண்டக்ஷன் டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட். இதோட கான்செப்சுவல் டயக்ராம் இப்படிதான் இருக்கும். எனக்கு ஒரு பிரைமரி காயில், நான் அதுல ஒரு சப்ளை கனெக்ட் பண்ணிருக்கேன்னா, ஸோ கரண்ட் போகுது, ஃப்ளக்ஸ் அது அப்படியே எனக்கு இங்க செகண்டரியில லிங்க் ஆயிருக்கும். இங்க எந்த வித சப்ளையுமே இல்லை, ஆனாலும் கேலோனோமீட்டர்ல நமக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் ஜெனரேட் ஆகும். ஸோ அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா என்ன பாருங்க. ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த செகண்ட் காயில் Φ2. ஸோ செகண்ட் காயில்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் இன் த பிரைமரி காயில் I1. நம்ம ஜெனரலா ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அப்படின்னு சொன்னோமா. Φ is equal to I, அதுக்கப்புறம் Φ is equal to Li போட்டோம் செல்ஃப் இண்டக்ஷன்ல. அங்க எனக்கு ஒரே காயில், ஒரே ஃப்ளக்ஸ், ஒரே கரண்ட். இங்க ரெண்டு காயில்ஸ் இருக்கு, ரெண்டாவது காயில்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் யாரை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா மொதல் காயில்ல இருக்கிற கரண்ட்டை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் இன் த ஃபர்ஸ்ட் காயில். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு we introduce this mutual induction into I1. So rearrange பண்ணி எழுதுவோமா. So Φ2 by I1 is equal to M. Right? அதுவே induced EMF கணக்குப்படி பார்த்தோம்னா E, இதை delete பண்ணிடலாம், இது தேவையில்லை. So E is equal to மைனஸ் விட்டுறலாம், just magnitude alone. இல்லை எங்கேயும் மைனஸ் போடணும், பட் இப்போ மேக்னிடியூட மட்டும் பார்க்கணும் நம்ம. d5 by dt into di by dt. But இங்க 2, இங்க 1. So induced EMF என்ன வரும் பாருங்க, E by di1 by dt. இது induced EMF in the second coil. So second coil ல இருக்கிற induced EMF depends on first coil ல இருக்கிற current change. Now இதுதான் mutual inductance. This is mutual inductance.
நமக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு E/di/dt ன்னு வரும். இங்கே அதே தான், கான்செப்சுவலி டைமென்ஷனலா சேம், பட் கான்செப்சுவலா ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ரெண்டாவது காயில்ல இருக்கிற இன்டியூஸ்ட் EMF, அந்த காயில்ல இருக்கிற இன்டியூஸ்ட் EMF depends on rate of change of current in the first coil, di/dt, right? So this is mutual inductance. இதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர், ஜியோமெட்ரி நமக்கு தெரியும், மீடியம் தெரியும், ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன். அதாவது அந்த ரெண்டு காயிலுக்கு நடுவுல நான் அந்த ஃப்ளக்ஸை எப்படி எஃபெக்டிவா லிங்க் பண்றேன், அதை பொறுத்து தான் எனக்கு அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வேரி ஆகும். ஸோ இங்க இன்னொரு ஃபேக்டர் நம்ம கூட சேர்த்துப்போம், கப்ளிங் ஃபேக்டர் அப்படின்னு வரும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்த மாதிரி இந்த this is one good way. இது வந்து ஃப்ளக்ஸை லிங்க் பண்றதுக்கு ஒரு டீசென்ட் மெத்தட். பட் ஐடியல் மெத்தட் ஃப்ளக்ஸை லிங்க் பண்றதுக்கு என்னன்னா இன்டர்வைண்டிங். எனக்கு ஒரு பிரைமரி காயிலும் செகண்டரி காயிலும் பக்கத்துல இன்டர்வைன் பண்ணியிருக்கிறது will give the maximum linkage. அதாவது let's say இது எனக்கு பிரைமரி காயில் அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஒரு டர்ன்ஸ்க்கு நடுவுலயே செகண்டரி காயில வைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ ஒரு பிரைமரி அண்ட் செகண்டரி எனக்கு பக்கத்திலே வைண்ட் ஆயிட்டு இருக்கும்போது எனக்கு the link coupling will be maximum. M will have its maximum value. Minimum எப்படி இருக்கும்னா, let's say எனக்கு பிரைமரி நான் இப்படி வச்சிருக்கேன், பிரைமரி காயில் இப்படி இருக்கு, செகண்டரி காயிலை தூக்கி நான் அப்படி பெர்பெண்டிகுலரா வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், லிங்கே ஆகாது இல்ல. ஏன்? இவனோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இங்கேயும் எந்த வித லிங்க்குமே கிடைக்காது. சப்போஸ் நான் இவனை இங்கிட்டு கொண்டு வந்து வச்சா கூட இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியால பியர்ஸ் பண்ணி எந்த வித மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் போகவே போகாது. ஸோ இங்க மியூச்சுவல் இண்டக்ஷன் will always be 0. அதாவது நமக்கு தேவையான மீதி எல்லாமே இருந்தா கூட இந்த லிங்கேஜ் இல்லாததுனால மியூச்சுவல் இண்டக்ஷன் 0. ஸோ இந்த ஒரு ஃபேக்டர் செல்ஃப் இண்டக்ஷனை விட இங்க எக்ஸ்ட்ரா வரும், ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில். ஸோ ரெண்டுமே எனக்கு பேரலா இருந்தது அப்படின்னா I'll have maximum orientation. பெர்பெண்டிகுலரா வச்சதுன்னா 0 orientation. So mutual induction will be 0. இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க. அண்ட் இதோட ஃபார்முலா அதே டெரிவேஷன் தான், mu n1 n2 a/l. ஸோ ஏன் n1 n2? ஸோ பேசிக் ஃபார்முலா பார்ப்போமா, ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த செகண்ட் காயில் ஃபார் ஒன் லூப். ரெண்டாவது காயில்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் ஃபார் ஒன் லூப் என்ன வரும் பாருங்க, is equal to b into a, right? So இங்க b யாரால, b is due to the first fieldல இருக்கிற magnetic, first loopல இருக்கிற magnetic field. அதனால ரெண்டாவது லூப்ல இருக்கிற flux, கரெக்டா? பிரைமரி காயில்ல இருக்கிற ஃபீல்டு b1, அது எனக்கு செகண்டரி காயில் கூட லிங்க் ஆகுது, ரைட்? phi2 into a, இது 2 ஏரியா ஆஃப் த செகண்ட் காயில். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம புரிஞ்சுக்கோங்களேன். b1ங்கிறது பிரைமரி காயில்ல ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஃபீல்டு செகண்டரி காயில் கூட இருக்கிற லிங்கேஜ்னால வர்றது தான் மியூச்சுவல் இண்டக்ஷன், கரெக்டா? இது ஒன் லூப்புக்கு. இப்ப டோட்டல் என்ன சொல்லுவோம் நம்ம, இங்க எனக்கு எத்தனை லூப் இருக்கு, n2 into phi2, right? This is the total. So அப்ப n2 b1 a2, right? So this is the total flux, total. இப்ப b1 என்னது, field in the first coil. So solenoid ஓடது mu naught n1 i1, right? So b1 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தா mu naught n1 i1 தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா. So phi total is equal to n2. இந்த n1க்கு பதிலு நான் என்ன எழுதலாம், mu naught number of turns in first per unit length i1 போட்டுக்கலாமா, number of turns in the first coil by i1. இதை தூக்கி அப்படியே இங்க plug பண்ணுவோம், n2 into mu naught n1 i1 by l into a2, right? So usually area length அது ரெண்டுமே காயில்ஸ்க்கு ஐடென்டிக்கலா தான் இருக்கும்னு வெச்சுப்போம். number of turns மட்டும் தான் எனக்கு பிரைமரியா சேஞ்ச் ஆகும். சோ இத நான் ரீஅரேஞ்ச் பண்ணா mu naught n1 n2 a by l into i. So phi is equal to m into I, mutual inductance into I. So phi is equal to m into I.
So in the term mu naught n1 n2 a by L, that is mutual inductance. Mu naught இது ஒரு மீடியம்ல இருந்ததுன்னா mu r extra, but n1 n2 a by L அவ்வளவுதான். So அப்ப செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கும் இருக்கிற லிங்க் இதுதான், லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஏன்னா ஐடியல் சிச்சுவேஷன்ஸ்ல எனக்கு L1 N2 ஸ்கொயர் ஐடியலி m ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு L1 L2, ரைட்? ரெண்டு தனித்தனி காயில்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு காயில்ஸோட இண்டிவிஜுவல் செல்ஃப் இண்டக்டன்ஸை நான் தனித்தனியா கால்குலேட் பண்றேன். ஸோ L1 L2 தனித்தனியா, அதை தனித்தனியா கால்குலேட் பண்ணிட்டு அப்ப அது ரெண்டுத்துக்கும் நடுவுல மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் வேணும். அப்ப எனக்கு 100% ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுது அப்படின்ற லாஜிக். என்னன்னா லெட்ஸ் சே எனக்கு இது ஒரு பிரைமரி காயில், இது ஒரு காயில் வச்சுப்போம். அதே மாதிரி எனக்கு ரெண்டாவது காயில் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியா this is L2 and this is L1, ரைட்? இதுக்கு L1 தனியா இருக்கு, இது L2 தனியா இருக்கு. இப்போ நான் ரெண்டுத்தையும் கப்பிள் பண்றேன். நான் கப்பிள் பண்ணும்போது I'll get a mutual induction இல்லையா? அது ஐடியல் சிச்சுவேஷன்ல என்னோட கப்ளிங் பர்ஃபெக்டா இருக்கும் போது எந்த வித ஃப்ளக்ஸ் லீக்கேஜுமே இல்லை. லெட்ஸ் சே நான் அதை இன்டர்வைன் பண்ணி வைக்கிறேன். எந்த வித ஃப்ளக்ஸுமே லீக் ஆகாதப்போ எனக்கு மேக்சிமமா m வேல்யூ எவ்வளவு இருக்கும்னா ரூட் ஆஃப் L1 L2. நீங்க L1 தனியா L2 எழுதினியா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணாலே யூ வில் கெட் திஸ் ஃபார்முலா, ஏன்னா டைரக்டா கிடைச்சிரும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் பர்ஃபெக்டா இருக்காது. இந்த மெத்தட்ல இன்டர்வைண்டிங் பண்ணோம்னா வில் கெட் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ். பட் ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி லிங்க் பண்ணாம லெட்ஸ் சே நான் வேற ஏதாவது ஒரு ஓரியன்டேஷன் வைக்கும்போது சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வில் பி லாஸ்ட். லீக்கேஜ் கண்டிப்பா இருக்கும், ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது m ஓட வேல்யூ ஈக்குவலா இருக்காது, இட் வில் பி லெஸர் தேன் L1 L2 அண்டர் ரூட். ஸோ அதைத்தான் ஜென்ரலா m ஸ்கொயர் ஜென்ரல் ஃபார்முலா என்ன வரும்னா m ஸ்கொயர் வில் பி லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு L1 L2. இந்த ஈக்குவல் டு என்னன்னா ஐடியல் சிச்சுவேஷன்ல இட் வில் பி ஈக்குவல் ஐடியலி, பட் ரியல் வேர்ல்டுல யூஸ்வலி இட் வில் பி லெஸர். ஸோ ரியலிஸ்டிக்கா பேச போனோம்னா m ஸ்கொயர் வில் பி லெஸர் தேன் L1 L2. அதுக்கு ஒரு கப்ளிங் ஃபேக்டர் k போட்டுப்பாங்க. இட் வில் வேரி ஃப்ரம் 0 to 1 மேக்ஸிமம், ரைட்? அடுத்தது மியூச்சுவல் இண்டக்ஷன் முடிஞ்சிருச்சா? ரைட். நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் an inductor. So energy stored in inductor. அப்ப ஜஸ்ட் ஒரு இண்டக்டர் கணக்குல வச்சுப்போம், ரைட்? ஒரு இண்டக்டர், இதுக்குள்ளார எனக்கு ஒரு இண்டக்டர் இருக்கு, ரைட்? ஸோ அப்போ இவங்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா இன்டியூஸ்ட் EMF E. நான் கரண்ட்டை இந்த டைரக்ஷன்ல பாஸ் பண்ணும்போது இவனோட வேலை என்ன, அதை அப்போஸ் பண்றது இல்லையா? பட் அந்த அப்போசிஷனை தாண்டி நான் ஒரு சார்ஜை கடத்தி கொண்டு போகணும். ஐனா என்ன, எனக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுறது தான் இண்டக்டரோட வேலை. அந்த இன்டியூஸ்ட் EMF ஆப்போசிட் டைரக்ஷன்ல EMF இன்டியூஸ் பண்ணி இந்த கரண்ட் அப்போஸ் பண்றது. பட் அவன் அப்போஸ் பண்றான்றதுனால நம்ம ஒன்றும் விட்டுற போறது இல்லைல்ல. பேட்டரி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு சார்ஜ் dq அப்படின்ற சார்ஜை ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போகும், ரைட்? அப்ப ஒர்க் டன் எவ்வளவு வருது பாருங்க. இந்த dqன்ற சார்ஜை, இந்த dq அப்படின்ற சார்ஜை இந்த EMF தாண்டி நான் ஓவர் கம் பண்ணி அங்க தூக்கிட்டு கொண்டே வைக்கிறேன். So what will be the work done? So work done is equal to E into dq. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கு தானே பசங்களா? நமக்கு பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்ன, dw work done per unit charge. So இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணனா v dq is equal to dw. அதாவது எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதுல நான் ஒரு சார்ஜை கிராஸ் பண்ணி கொண்டு போறேன்னா ஒர்க் டன் எவ்வளவு வரும்னு பார்த்தா v into dq. இங்க நமக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் டிராப் இஸ் E, ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதை தாண்டி ஓவர் கம் பண்றேன் dq. இப்போ இந்த ஒர்க் தான் எனக்கு இங்க எனர்ஜியா யூஸ் ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. So the work done in pushing the charge, இந்த சார்ஜ் இங்கே அங்கே கொண்டு போறதுக்கு நான் பண்ற ஒர்க் தான் அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டா மாறி எனக்கு எனர்ஜியா மாறி இருக்கும் அங்க. So இதை you can consider it as du is equal to E ஓட ஃபார்முலா என்ன, L into di by dt into dq, right? இப்போ கரண்டோட ஃபார்முலா என்ன பாருங்க, dq by dt. So இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா I into dt க்கு பதிலு dq எழுதிக்கலாமா? இப்ப dq க்கு பதிலு இந்த I dt தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So du is equal to L into di by dt into I into dt.
அதாவது dq பதில் I into dt பேசிக் ஃபார்முலா. இப்போ இந்த dt கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ L கான்ஸ்டன்ட் I di இன்டகிரேட் பண்ணா U is equal to L into I square by 2. So energy stored in an inductor half Li square. அவ்வளவுதான். ஒரு இண்டக்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தா half Li square. இதே கெப்பாசிட்டர்ல நமக்கு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும், ஞாபகம் இருக்கா? half excuse me இது ஒரு கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி half CV ஸ்கொயர் அப்படின்னு வரும். அங்க கெப்பாசிட்டன்ஸ் இன்டு வோல்டேஜ், இங்க half Li ஸ்கொயர். டன். இப்போ இந்த Lக்கு பதில் நமக்கு phi is equal to Li இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி வேணாலும் ரீஅரேஞ்ச் பண்ணி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். Lக்கு பதில் நான் phi by I சப்போஸ் இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஸோ யூ கேன் யூஸ் இட் இன் எனி ஃபார்மேட். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் half Li ஸ்கொயர். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா பசங்களா. அதாவது நமக்கு எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் ரொம்ப முக்கியம். கெப்பாசிட்டர்ல half CV ஸ்கொயர் பிரைமரி ஃபார்முலா. நம்ம இண்டக்டர்ல half Li ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து நம்ம இன்னொரு டெரிவேஷன் போடுவோம். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் half Li ஸ்கொயர். இது ஒரு இண்டக்டர்ல இருக்கிறது. இப்போ எனக்கு இண்டக்டர்ல எனர்ஜி எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாதிரி. சோ எனக்கு மேக்னெட்டிக்ஸம் டேர்ம்ஸ்ல எனர்ஜி வேணும். இண்டக்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ L ஓட ஃபார்முலா என்ன பார்த்தோமா? L is equal to mu naught n square A into L. Right? Mu naught n square A into L. இப்போ A into L னா என்ன நமக்கு? வால்யூம், right? Area into length is volume. Mu naught n square V. Right? தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா நமக்கு? சப்ஸ்டிடியூட் பண்ணா U is equal to 1 by 2 mu naught n square V into I square வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த ஃபார்முலா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. mu naught n ஸ்கொயரை விட்டுட்டு பாருங்க. mu naught n I ஒரு சாலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்க இண்டக்டர்னால இட் இஸ் a solenoid. இது ஒரு சாலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். So B is equal to mu naught n I, right? அப்ப B square is mu naught square n square I square. இங்க n square I square இருக்கு, ஒரு mu naught மட்டும் மிஸ் ஆகுது. So into mu naught and by mu naught. So இப்போ numerator என்ன ஆகும் பாருங்க? U is 1 by 2 mu naught square n square I square V by mu naught. இப்ப இவனுக்கு பதில் சந்தோஷமா B square தூக்கி போட்டுக்கலாம். So this formula turns to U is 1 by 2 B square by mu naught into V. அந்த வால்யூமை நான் கீழே கொண்டு வந்துடுறேன். So U by V is equal to B naught square, sorry, B square by 2 mu naught. இதுக்கு பேரு தான் small v. We call it as energy density. இதையும் நம்ம கெப்பாசிட்டர்ல பார்த்திருப்போம். இது எனர்ஜி டென்சிட்டி இஸ் B square by 2 mu naught. நம்ம கெப்பாசிட்டர்ல கெப்பாசிட்டர், இண்டக்டர், இங்க எனர்ஜி ஸ்டோர்டு கெப்பாசிட்டர்ல 1 by 2 CV square அப்படின்னு படிச்சிருப்போம். இங்க எனர்ஜி ஸ்டோர்டு is 1 by 2 L into I square. Energy density is 1 by 2 epsilon naught E square. இங்க energy density is magnetism 1 by 2 B square by mu naught. So இந்த 4 ஃபார்முலாஸையும் நீங்க கான்செப்சுவலா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்? இங்க நமக்கு C is equal to Q by V. இங்க L is equal to phi by I. Right? Capacitance is equal to Q by V. எனக்கு அங்க phi by I. That's all. Phi is equal Q is equal to CV, L is equal to phi. So கெப்பாசிட்டருக்கும் இண்டக்டருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது, கம்பேரிசன். ஸோ இது எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கணும். இங்க இண்டக்டர்ல இருக்கிற எனர்ஜி half Li square half into B square by
unit. This is energy density. This is energy density. This is energy per unit volume. That's what energy per unit volume. This is the total energy. We volume multiply. Capacitor volume is area of the plate into distance between the plates. Here, area of the circular coil into length. Then energy முடிஞ்சிருச்சா? So eddy current. ஒரு கண்டக்டரை நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் பண்ணேன் அப்படின்னா அதுல இருக்கிற ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்னால எனக்கு அந்த கண்டக்டருக்குள்ளார லூப்பா கரண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் எட்டி கரண்ட். ஒரு கண்டக்டரை நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நகர்த்தினேன் அப்படின்னா அதுல இருக்கிற ஃப்ரீ சார்ஜஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆஸ் அ ரிசல்ட் எனக்கு ஒரு லூப்பா அதுக்குள்ளரையே எனக்கு ஒரு க்ளோஸ்டு சர்க்குலர் லூப் கரண்ட் எனக்கு ஃபார்ம் ஆகும். அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் எட்டி கரண்ட். யூஸ்வலா இந்த எட்டி கரண்ட் ஒரு சில இடத்துல ஹெல்ப்ஃபுல், ஒரு சில இடத்துல ஹார்ம்ஃபுல். அப்ப எங்க ஹெல்ப்ஃபுல் எங்க ஹார்ம்ஃபுல் அதை நம்ம முன்னாடி பிறகு பார்க்கலாம். பட் எட்டி கரண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தா சிம்பிளா இந்த மாதிரி ஒரு நார்மல், இது வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியலா இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் அ கண்டக்டர், ஒரு காப்பர் ஷீட் எடுத்துக்கலாம். அந்த காப்பர் ஷீட்டை இந்த சர்க்கிள் எதை ரெப்ரசென்ட் பண்றதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட்? எனக்கு இந்த சர்க்குலர் ரீஜன் ரெப்ரசென்ட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்ப நான் இந்த காப்பர் ராடை, இந்த காப்பர் ஷீட்டை உள்ளர கொண்டு வரும்போது ஆஸ் யூ கேன் see இதுதான் எனக்கு அந்த லூப்போட கரண்ட் ஃப்ளோ. இது ஜஸ்ட் ஒரு ரேண்டம் லூப். எனக்கு கரண்ட் ஃப்ளோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் லூப்ஸ் எனக்கு இருக்கும். ஸோ இங்க ஒரு லூப், இங்க 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 இந்த மாதிரி எனக்கு சர்க்குலர் லூப் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த மெட்டீரியல்குள்ளேயே மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுறதுனால சர்க்குலர் எனக்கு கரண்ட் ஃப்ளோ. அந்த சர்க்கிள்க்கு பேர் தான் எட்டி கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்ப நமக்கு ஒரு சில இடத்துல அது ஆக்சுவலா அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த கைனடிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை நான் அப்படி ஆட்டுறேன்ல, ஸோ அந்த கைனடிக் எனர்ஜியை அது ஹீட் எனர்ஜியா மாத்தி டிசிபேட் பண்ணி விட்டுரும். ரைட்? இட் வில் ஸ்டாப் த மோஷன். பயங்கரமா உள்ளர ஹீட் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். ஒரு சில நேரத்துல இங்க நம்ம மெட்டீரியலை மூவ் பண்றதன் மூலியமா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதா? சம்டைம்ஸ் இந்த பிளேட் அப்படியே தான் அங்க இருக்கு, நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்றேன். ஸோ அப்பயும் எனக்கு எட்டி கரண்ட் உருவாகும். ரைட்? ஸோ நான் அந்த பிளேட்டை கான்ஸ்டன்டா வச்சுட்டு, அதாவது எனக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். ஸோ நான் பிளேட்டை நகர்த்தினா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் ஒன் வே. பிளேட்டை நகர்த்தாம நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, இன்னொரு வே. ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால அங்க அந்த எட்டி கரண்ட் எனக்கு இன்டியூஸ் ஆகும். ஏன்னா அது ஒரு க்ளோஸ்டு காயிலா இருந்ததுன்னா நமக்கு ஒரு இஎம்எஃப் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் பட்டை பிளேட் இல்லையா, உள்ளர முட்டையா சர்க்கிளா குட்டியா எனக்கு எட்டி கரண்ட்ஸ் உருவாகும். ஸோ அதோட எஃபெக்ட் என்ன? ஹீட் வில் பி ஜெனரேட்டட். either அந்த கைனடிக் எனர்ஜி, ஏதோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி லாஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். இப்போ அதை ஒரு சில இடத்துல மேக்ஸிமைஸ் பண்ணணும், ஒரு சில இடத்துல மினிமைஸ் பண்ணணும். பட் மோஸ்டா நம்ம மினிமைசிங் அப்ளிகேஷன் தான் பார்ப்போம். ஏன்னா ஹீட் லாஸ் எனக்கு தேவையில்லை. ஸோ எப்படி மினிமைஸ் பண்ணலாம்? இங்க நான் ஒரு க்ரூவ்ஸ் கட் பண்ணி விடுறேன் இந்த மாதிரி. ஸோ நான் க்ரூவ்ஸ் கட் பண்ணி விடுறேன். அப்ப என்ன ஆகும்னா, இந்த லூப்பை நான் டிஸ்டர்ப் பண்றேன்ல, ஒரு சிங்கிள் சாலிட் சங்கா வைக்கிறதுக்கு பதில் நான் இந்த மாதிரி சீப்பு மாதிரி லூப்பா கட் பண்ணி விட்டேன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல கரண்டால ஃப்ரீயா ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ பெரிய லூப்பா ஃப்ளோ ஆக முடியாது, குட்டி லூப்பா தான் அதால ஃப்ளோ ஆக முடியும். ஸோ தேர்பை எஃபெக்டிவ்லி டிக்ரீசிங் இந்த கரண்டோட பாத்தை நான் டிக்ரீஸ் பண்ணி விடுறேன். தட் இஸ் ஒன் வே. இன்னொன்னு, இது டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு சிங்கிள் சாலிட் சங்கை நான் தூக்கி வைக்கும் போது அந்த சங்குக்குள்ளார 3 டைமென்ஷனலா கரண்ட் கண்ணாப்பின்னு ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கிட்ட இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு வேரி ஆகுது. லெஃப்ட்ல இருந்து ரைட் சைட்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு போது அங்கிட்ட ஒரு சங்க், நான் சாலிட் அயன் சங்க் தூக்கி வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ஸோ அங்க எனக்கு பயங்கரமா உள்ளுக்குள்ள எட்டி கரண்ட் ஜென்ரேட் ஆகும். 3 டைமென்ஷனல் எல்லா டைரக்ஷன்லயும் சேஞ்ச் ஆகும். எட்டி கரண்ட் உருவாகும் இஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சேஞ்சிங். பட் அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், இவனையே இந்த பிரெட் பீஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்லைஸா வெட்டி ஒன்னொன்னையும் தனித்தனியா லேமினேட் பண்ணி வச்சிருக்கேன். லேமினேட்டட் அயன் கோர்ஸ் ஒன்னொன்னையும் நான் தனித்தனியா லேமினேட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா கரண்ட் எஃபெக்டிவா எக்கச்சக்க பாதையில கண்ணாப்பின்னு சுத்திக்கிட்டு இருந்தது குறைஞ்சு குட்டி பாதையில சுத்த ஆரம்பிச்சிடும். லாஸ் கண்டிப்பா நம்மளால எட்டி கரண்ட் லாஸ் 100% தவிர்க்க முடியாது. பட் we can bring it down. மேக்ஸிமம் எவ்வளவு நம்மளால குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு கொண்டு வரலாம்.
ஸோ இந்த மாதிரி கார்கேஷன்ஸ் போடுறது இல்ல இந்த மாதிரி லேமினேட்டட் ஷீட்ஸா மாத்தி வைக்கிறது will reduce the eddy current loss, right? அண்ட் பிரைமரியா எட்டி கரண்ட் எதனால வருது அப்படின்னு பார்த்தா வெரி சிம்பிள். எனக்கு ஒரு கண்டக்டார் மேக்னெட்டிக் மெட்டீரியலா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனி கண்டக்டார் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லிங்க்டு வித் த கண்டக்டார் சேஞ்ச் ஆகுதுன்னா அது அந்த கண்டக்டாரோட மோஷனால இருக்கலாம், இல்ல கண்டக்டார் ஃபிக்ஸட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதுல சேஞ்ச் ஆகுற மாதிரி என்ன வித ரீசனா வேணா இருக்கலாம். ஸோ இஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அசோசியேட்டட் வித் கண்டக்டார் சேஞ்சஸ், எனக்கு அந்த சார்ஜஸ்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். as a result circular loop சர்க்கிள் இல்லைனாலும் ஒரு க்ளோஸ்ட் லூப்பா கரண்ட் உள்ள ஃப்ளோ ஆகும். and that current will cause a lot of heat loss. Joule's law ஹீட்டிங் படிச்சிருப்போம், I²R/T. எனக்கு ஹீட் லாஸ் பயங்கரமா நடக்கும். so and that is eddy current. அதனால வர லாஸ் eddy current loss. இது டைரக்டாவே क्वेश्चन வரும். so prevent பண்றதுக்கு நம்ம அந்த ஷீட்ல கார்கேஷன்ஸ் போட்டோம், அந்த லூப்பை டிஸ்டர்ப் பண்ணணும், அதான் நம்மளோட வேலை. ஷீட்டை கார்கேஷன்ஸ் போட்டுக்கலாம், இல்ல எனக்கு ஒரு பெரிய அதாவது 2 டைமென்ஷனல் ஷீட்டா இருந்தா அதை சீப் மாதிரி நம்ம க்ரூவ் போட்டுக்கலாம். 3D சங்கா இருந்தா அதை பிரெட் மாதிரி பிளேட்டா வெட்டி ஒன்னு தனித்தனியா நம்ம லேமினேட் கோட் போட்டு அதை அடுக்கி வச்சுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ல நீங்க படிச்சிருப்பீங்க லேமினேட்டட் கோர் அப்படின்னு. டிரான்ஸ்ஃபார்மர்ல லேமினேட்டட் கோர் தான் யூஸ் பண்ணுவாங்க டு பிரிவென்ட் தி எடி கரண்ட் லாஸ். நெக்ஸ்ட் ரெசிஸ்டர், கெபாசிட்டர், சீரிஸ் அண்ட் பேரலல் பார்த்த மாதிரி இண்டக்டார்ல சீரிஸ் அண்ட் பேரலல் சேம் ரிப்பீட்டேஷன். ஓகே, சீரிஸ்ல இண்டக்டார் வச்சிருக்கோமா? ஸோ திஸ் இஸ் இண்டக்டார் இன் சீரிஸ், ரைட்? ஸோ இங்கே எனக்கு ஒரு கரண்ட் போகுதா, இங்கே இருக்கிற EMF E is equal to minus L into di/dt. அதே மாதிரி E1 சும்மா இங்கே E2 is equal to minus L into di/dt. இங்கே L1, இங்கே L2, ரைட்? இப்போ நான் டோட்டல் சப்ளைடு EMF என்ன? E2 plus E2. So L into di/dt is equal to minus L into di/dt minus L1 into di/dt minus L2 into di/dt. ஏன்னா சீரிஸ் சர்க்கிட்ல கரண்ட் சேமா தானே இருக்கணும். இங்க எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே கரண்ட் தான் ஃபுல்லா எனக்கு ஃப்ளோ ஆகணும். there cannot be any change in current. ஏன்னா சீரிஸ் சர்க்கிட்ல கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் கரண்ட் பாசிபிள் இல்லை. ஏன்னா if the current differs, அப்போ ஏதோ ஒரு சார்ஜ் எங்கேயோ அக்யூமுலேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க எனக்கு ஐன்ற கரண்ட் போகுது, இங்க எனக்கு I1 அப்படின்னு போகுது அப்படின்னு நான் எடுத்தேன்னா the difference between I and I1 என்ன ஆகுது? it is getting accumulated somewhere. அது தப்பு, not allowed. so எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடாது, சார்ஜ் ஃப்ளோ ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சாப்டர்லயும் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஆல் தி சாப்டர்ஸ் ஒரு சர்க்கிட் டயக்ராம் அப்படின்னா அங்க கரண்ட் சார்ஜ் எங்கேயும் அக்யூமுலேட் ஆகக்கூடாது. ஒரு சர்க்கிட்ல there should not be any accumulation of charges. அப்போ கரண்ட் ஃப்ளோ இருந்தே தீரணும். I mean whatever current enters a branch should exit a branch. இப்போ இங்க I என்ற கரண்ட் என்டர் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டா எனக்கு எக்ஸிட் ஆகியே தீரணும், ரைட்? ஸோ அப்படி ஃபுல்லா எக்ஸிட் ஆகுறப்போ கரண்ட் will be same. ஸோ இங்க di/dt எவ்வளோ இருக்கோ அதே தான் அங்கிட்டும் இருக்கும். I சேமா இருக்கும்போது அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதுவும் எனக்கு சேமா தானே இருக்கும். ஸோ di/dt சேம், எல்லாத்தையும் அடிச்சு தூக்கினோம்னா L series equals L1 plus L2. ஸோ ரெசிஸ்டர் மாதிரியே தான் ஒரு இண்டக்டரும், ரைட்? ஸோ ரெசிஸ்டரோட வேலை என்ன பாருங்க, கரண்ட்டை அப்போஸ் பண்றது, சிம்பிள். ஸோ சீரீஸ்ல போடும்போது கரண்ட் வேல்யூ எல்லாமே சேமா தான் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ்ல. இண்டக்டரோட வேலை சேஞ்ச் இன் கரண்ட் அப்போஸ் பண்றது. சீரீஸ்ல போடும்போது அவங்க கிட்டயும் கரண்ட் நமக்கு சேமா தான் இருக்கும். ஸோ நெட் இண்டக்ஷன் வில் பி L1 plus L2. ஸோ நான் மல்டிபிள் இண்டக்டர்ஸ் சீரீஸ்ல போடும்போது ஈக்குவலன்ட் இண்டக்டன்ஸ் L1 plus L2. அதே மாதிரி மல்டிபிள் இண்டக்டன்ஸை நான் பேரலல்ல கனெக்ட் பண்ணும்போது ஈக்குவலன்ட் 1/L1. இல்லை டெரிவேஷன் சேம் போர் அதே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ ஐ ஹோப் யூ கேன் டூ இட் ஆஸ் யுவர் ஓன். ஹோம்ஒர்க்கு ட்ரை பண்ணுங்க. சேம் லாஜிக் இதே தான். நமக்கு வெர்டிக்கல்ல அந்த டிராப் எல்லாம் சேமா இருக்கும். I1 I2 அப்படின்னு வரும். ஸோ யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். இங்க என்னன்னா நம்ம இந்த மியூச்சுவல் இண்டக்ஷனை கன்சிடர் பண்ணவே இல்லை, ரைட்? இது ரெண்டு இருக்குல்ல, இங்க இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எந்தவித இன்டராக்ஷனுமே இல்லை. லெட்ஸ் சே நம்ம ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சு இவனோட ஃப்ளக்ஸ் இங்க போறதையும் அவனோட ஃப்ளக்ஸ் இங்க வர்றதையும் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். there is no interaction. இது வந்து நான் இன்டராக்ஷன் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 2-3 இண்டக்டார்ஸை ஒருத்தனுக்கு ஒருத்தன் இன்டராக்டே பண்ண முடியாத அளவுக்கு நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். பட் எனக்கு வேண்டாம், let them interact அப்படின்னு வச்சா
அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் வர்ற மாதிரி நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது we have to take the mutual induction into account. அப்ப என்ன, நான் ரெண்டு சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா L1 plus L2 டன், ரைட்? அது L1 plus L2 நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எஸ், டன். இப்போ இவனால அங்க ஒரு மியூச்சுவல் இண்டக்ஷன் இருக்கும், அவனால இங்க ஒரு மியூச்சுவல் இண்டக்ஷன் இருக்கும், ரைட்? ஸோ தே போத் வில் ஹாவ் மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ். பட் அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும், ரைட்? இவனால அங்க வர மியூச்சுவல் இண்டக்ஷன் M, அவனால இங்க வர மியூச்சுவல் M. ஸோ நம்ம L1 plus L2 plus M1 plus M2 போடுவோம். M1 equals M2. ஸோ மொத்தமா அதை 2M அப்படின்னு போட்டு விட்டுறலாம், ரைட்? ஸோ 2M. அது எய்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னோட இண்டக்ஷன் இன்னொன்னு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்ததுன்னா பிளஸ். ஒரு சில நேரம் இது எப்படி கனெக்ஷன் இருக்கும்னா ஒருத்தோட இண்டக்ஷன் இன்னொன்னு அப்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு மைனஸ் த மியூச்சுவல் இண்டக்ஷன் வில் அப்போஸ் ஈச் அதர். ஸோ அதோட டயக்ராம், வெயிட் ஒன் செகண்ட், லெட் மீ ட்ரா த டயக்ராம். அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்போஸ் பண்ற மாதிரி எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த கேஸ்ல மியூச்சுவல் இண்டக்ஷன் வில் எய்ட் ஈச் அதர். ஸோ இதுவே எனக்கு அப்போஸ் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, அதாவது இங்க எனக்கு இந்த காயில்ல இப்படி கரண்ட் போகுது அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? நான் இங்க ஒரு காயில் வச்சிருக்கேன், பட் ஆனா இதை இப்படி நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதாவது கரண்ட் இங்க இப்படி போய் சுத்தி இந்த எண்டு வழியா வருது. ஸோ I எனக்கு இப்படி போகுதுன்னு வச்சுப்போம். இங்க கரண்ட் ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது. ஸோ M1 and M2 they will sort of help each other out. இங்க இவன்ட்ட போற ஃப்ளக்ஸும், நல்லா பாருங்க, இங்கிட்டு போற ஃப்ளக்ஸும் இங்கிட்டு போற ஃப்ளக்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்குல்ல. இந்த டைரக்ஷன்ல போற கரண்ட்னால எனக்கு இப்படி ஃப்ளக்ஸ் வருது, இங்க இப்படி கரண்ட் போகுது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் வில் பி ஆப்போசிட். ஸோ ஒன்னோட ஒன்னு ஆப்போஸ் பண்ணிக்கும். அப்ப நம்ம -2M போடணும். திஸ் இஸ் ஸ்டில் இன் சீரீஸ். இங்க பேரலல் இல்ல, சீரீஸ்ல தான் இருக்கு. இந்த ரெண்டு இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நான் சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்னு ஆப்போஸ் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கேன், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆப்போசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இண்டக்டரோட ஃப்ளக்ஸ் நெய்பரிங் இண்டக்டரோட ஃப்ளக்ஸும் ஆப்போசிட்டா இருந்ததுன்னா தட் இஸ் ஆப்போசிங். உங்களுக்கு மோஸ்டா இதுல இருந்து क्वेश्चंस வராது, சில். வெறும் நார்மல் நான் இன்டராக்டிங் சீரீஸ் அண்ட் பேரலல் அதுல இருந்து தான் வரும். ஸோ இண்டக்டர்ஸ் இன் சீரீஸ் அப்படின்னா நார்மல் அடிஷன், இண்டக்டர் அண்ட் பேரலல்னா இன்வர்ஸ் அடிஷன். சப்போஸ் இன்டராக்ட் பண்ற மாதிரி கேட்டா சப்போர்ட்டிங் இன்டராக்ஷன் இல்ல அப்போசிங் இன்டராக்ஷன், ரெண்டு பாசிபிலிட்டிஸ். சப்போர்ட்டிங்க்கு +2M, அப்போசிங்க்கு -2M. That's all. Done. வேற எதுவும் இல்லை. வேற I think almost done. AC generator just brief-ஆ பார்த்துடலாம். So components of AC generator. First armature அப்படின்னா எனக்கு இந்த காயில், அந்த காயில் சென்டர்ல ஒரு சாஃப்ட் அயன் கோர் இருக்கும். இங்க அது டயக்ராமேட்டிக்கா காட்டல, பட் சென்டர்ல லெட்ஸ் சே ஒரு சிலிண்டரிக்கல் சாஃப்ட் அயன் ராட் வச்சு அதை சுத்தி வைண்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மொத்த செட்டப்புக்கு பேர் தான் நம்ம ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ரெண்டு மேக்னெட்ஸ், ஸ்ட்ராங் மேக்னெட்ஸ். மூணாவது ஸ்லிப் ரிங்ஸ். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, ஸ்லிப் ரிங்ஸ். அந்த ஸ்லிப் ரிங்ஸ் அதோட மீனிங் என்னன்னா, அதுக்கு மேல கார்பன் பிரஷ் வச்சிருவாங்க. நம்ம டூத் பிரஷ் இருக்குல்ல, அந்த மாதிரியே வச்சுப்போம். கார்பனால உருவாக்கப்பட்ட பிரஷ். இப்போ அந்த ஸ்லிப் ரிங் இருக்குல்ல, அந்த ரிங் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கார்பன் பிரஷ் போயிட்டு அது மேல உட்கார்ந்து இருக்கும், அந்த ரிங் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ தர்பை எனக்கு அங்க இடத்துல ஒரு கண்டினியூஸ் மோஷன் இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் இருக்கும். ஸோ அந்த கார்பன் என்ன பண்ணும், அந்த ஸ்லிப் ரிங்ஸ் ஸ்லிப் ஆயிட்டே இருக்கிறப்ப கூட தேர் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட். அதுக்கு தான் அந்த கார்பன் பிரஷஸ். ஸ்லிப் ரிங்ஸ், கார்பன் பிரஷஸ், எக்ஸ்டர்னல் லோட். ஸோ இங்க இருந்து கரண்ட்டை வெளியே எடுத்து நம்ம எந்த டிவைஸ் ஆப்ரேட் பண்ணணுமோ அதுக்குள்ள கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த காயில நம்ம மேனுவலா ஏசி ஜெனரேட்டர்ல அந்த காயில ரொட்டேட் பண்றதுக்கு we have to give some work. இப்போ பவர் பிளான்ட்ஸ்ல இந்த தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்கிறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, every traditional method works on this principle. Nuclear power plant, thermal power plant, wind energy, வேற என்ன, எனிதிங், அது எல்லாத்துல இருந்தும் நம்ம கரண்ட் எடுக்கிறதுக்கான பிரைமரி ஒர்க்கிங் மெக்கானிசம் இதுதான். என்ன பண்ணுவாங்க, இந்த காயில் இருக்குல்ல, இந்த காயிலோட ஷாஃப்ட் சென்டர் பீஸை எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு டர்பைன் கூட கனெக்ட் பண்ணிருப்போம். டர்பைன் அப்படின்னா அது வந்து ஃபேனோட ரிவர்ஸ். ஃபேன்ல நம்ம கரண்ட் கொடுக்கறதுனால அது சுத்துதான், ரிவர்ஸ். அந்த ஃபேனோட பிளேட்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்க ஒரு சில நேரத்துல பார்த்துருப்பீங்க,
பைக்ல டேபிள் ஃபேனை யாராவது எடுத்துட்டு போகும்போது நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட ரெக்க பயங்கரமா சுத்தும். இந்த காத்தாடி இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு டேபிள் ஃபேனை ஜஸ்ட் நார்மலா ஒரு பைக்ல வச்சு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த ஏர் ஃப்ளோனால அது பயங்கரமா சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஏர்ல இருக்கிற கைனடிக் எனர்ஜி அது ஏர்ல இருக்கிற கைனடிக் எனர்ஜி அது ரொட்டேஷனல் எனர்ஜியா மாற்றும். இப்ப அதே மாதிரி வேகமா போயிட்டு இருக்கிற தண்ணியில நான் ஒரு டர்பைனை தூக்கி போட்டேன் அப்படின்னா அந்த தண்ணி அந்த டர்பைனை சுத்தும். ஸோ அந்த சுத்துறப்போ அந்த ஷாஃப்டை தூக்கி நான் இங்க கனெக்ட் பண்ணி வச்சிருவேன். ரைட், அந்த ஷாஃப்டை தூக்கி இங்க கனெக்ட் பண்ணி அது கூட ஒரு காயில போட்டு விட்டுருவேன். அப்ப என்ன நடக்குது, அந்த ஷாஃப்ட் சுத்துறப்போ இந்த காயிலும் ரொட்டேட் ஆகுது இல்லையா? சோ அந்த காயில் ரொட்டேட் ஆகும்போது அதுல ஒரு இஎம்எஃப் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகும். சோ அந்த இஎம்எஃப்னால ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும், பிகாஸ் இட் இஸ் a closed circuit. அந்த இஎம்எஃப்னால ஒரு கரண்ட் ஃப்ளோ, அந்த கரண்ட் ஃப்ளோவை தான் ரைட். சோ இதுதான் ட்ரெடிஷனல் மெத்தட். நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல கூட இப்படிதான். அங்கிட்ட என்ன நடக்குது, அட்டாமிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் நியூக்ளியர் ஃபிஷன்னால பயங்கரமான ஹீட் எனர்ஜி ஜெனரேட் ஆகுதா, அதை வச்சு வில் ப்ரொடியூஸ் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்டீம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டர்பைன் குள்ளர லான்ச் பண்ணி விட்டுருவோம். அந்த ஸ்டீம் போயிட்டு அந்த டர்பைனை சுத்திட்டு கூல் டவுன் ஆயிடும். அந்த டர்பைன் will be connected to this AC generator. ஸோ ஜெனரேட்டரோட பிரின்சிபல் என்ன, ஏதாவது ஒன்று ரொட்டேட் பண்ணணும். நான் என்னோட ஷாஃப்டை அந்த காயில் கூட சென்டர்ல ஒரு ஷாஃப்ட்னா ஒரு ராட் மாதிரி, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஒரு ராடை சென்டர்ல கனெக்ட் பண்ணி அதை சுத்துறதுக்கான மெக்கானிசம் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நான் மேனுவலா சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மெக்கானிசம் கேன் பி வாட்டர் ஃப்ளோ, இல்ல நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து, இல்ல விண்மில் இருக்குல்ல, சேம் செட்டப், காத்துல இருந்து எனர்ஜி எடுக்கிறது. அந்த நேச்சுரல் சோர்ஸ் ஏதாவது கைனடிக் எனர்ஜி ஏதாவது ஒன்று அந்த பிளேடை டர்ன் பண்ணி எனக்கு அந்த காயில டர்ன் பண்றதுனால காயில் இஸ் டர்னிங் இன்சைட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ எனக்கு ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப், இன்டியூஸ்ட் கரண்ட், அதை என்னால வெளியே எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட், திஸ் இஸ் ஜெனரேட்டர் ஒர்க்கிங் பிரின்சிபல். அண்ட் அதோட இஎம்எஃப் நம்ம டிரைவ் பண்ணோம்ல, NBA ஒமேகா காஸ் ஒமேகா, சாரி காஸ் இல்ல, சைன் ஒமேகா டி, ஒமேகா சைன் ஒமேகா டி. ஸோ இல்லை இதை எப்படி சொல்லலாம், E0 இன்டு சைன் ஒமேகா டி. இந்த E0 தான் NBA ஒமேகா மேக்ஸிமம் இஎம்எஃப். ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம. Okay, now finally on to problem solving. A square loop of side 10 centimeter, resistance 0.7 ohms is placed vertically in the east-west plane. Okay, so vertically நிக்க வச்சிருக்காங்க in an east-west plane. The uniform magnetic field of 0.2 Tesla is kept across the plane in the northeast direction. All right? The magnetic field is decreased to 0 in 1 second at a steady state. And the magnitude of induced EMF is √x into 10 power minus 3 volt. Okay, overall, இங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, induced EMF. So first, கொடுத்திருக்கிற சிச்சுவேஷனை வரைஞ்சு முடிச்சிடலாம். So this is east, west, and this is north, south னு வச்சுப்போம். இங்க எனக்கு பிளேன் எப்படி இருக்கு பாருங்க, vertically. இதே மேக்னட்டிசம்ல எது எல்லாமே 3 டைமென்ஷனல் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேன் எனக்கு வெர்டிகலினா இங்க இப்படி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். நான் டாப்ல இருந்து பாக்குறேன். லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட பிளேன் அப்படின்னு வச்சுப்போமா. ஸோ ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், நம்ம இந்த பிளேனை இப்படி தூக்கி வச்சிருக்கோம் இங்க, ரைட். ஸோ வெர்டிகலா நிக்க வச்சிருக்கோம். இதை நான் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இப்படி இருக்கு, ரைட். ஃப்ரண்ட்ல இருந்து வெர்டிகலா அப்படி இருக்கு. ஈஸ்ட், சவுத், நார்த் பின்னாடி இருக்கு, சவுத் இப்படி இருக்கு. இது அப் அண்ட் டவுன். பட் நான் இப்ப மேல போயிட்டு பாக்குறேன். ஸோ மேல இருந்து பார்க்கும்போது when I look at it from the top, right, மேல பார்க்கும்போது நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், ரைட், கிளியர். ஸோ இந்த பிளேனை தான் நான் இப்படி தூக்கி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ஏரியா will be 100 to 10 power minus 4. ஏன்னா 10 centimeter into 10 power minus 2, so 100 into 10 power minus 4 meter square. So SI la keep it as such. Resistance. So our resistance is 0.7 ohms. Okay. Now uniform magnetic field 0.2 Tesla set up across the plane in the northeast direction. So inga field direction la irukna northeast. Right. So this is the field direction. Angle should be 45 degree. Right. இல்ல இது இந்த டைரக்ஷன்ல வச்சுக்கலாம். ஏரியாவோட டைரக்ஷன் இப்படி எடுத்துப்போமா. லெட்ஸ் டேக் த ஏரியா டைரக்ஷன் இப்படி.
எனக்கு ஏரியா வெக்டார் இப்படி இருக்கு. This is A vector and this is my B vector. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற angle 45 degree, right? Of 0.2 Tesla. So B value is 0.2 Tesla. That's it. So the magnetic field is decreased to 0 in time t is equal to 1 second. EMF induced formula என்ன பசங்களா? d∅ by dt. மைனஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். Just will go for the magnitude d∅ by dt. விடுங்க நமக்கு இந்த மாதிரி continuous changeல discrete. So delta phi by delta t, right, is equal to minus delta phi by delta t. So minus phi 2 minus phi 1 by t, right? Phi 2 minus phi by delta t. Decreased to 0. So அப்ப final is 0, correct? Decreased to 0. Phi 2 is 0. So E is equal to phi 1 by t. Right? So time 1 second. அதையும் skip பண்ணிடலாம். Overall, initial flux எவ்வளோன்னு calculate பண்ணா, that's all. So time is 1. Initial flux. So B dot A. B dot A. Dot product. So இங்க நமக்கு cos 45 இருக்குதா? So B ஓட magnitude என்ன? 0.2 into area is 100 into 10 power minus 4. So just 10 power minus 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் into cos 45 is 1 by root 2. So B vector right, B A cos theta. So B A ஓடது இங்க இருந்து நான் அதை simplify பண்ணி எழுதிருக்கேன். This is 10 power minus 2 into cos 45. So இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 10 power minus 3 by root 2. So which is root 2 into 10 power minus 3. So answer for value of x is 2. Okay. So பார்க்க complicated இருக்கும், but so simple. ஏன்னா இங்க differentiation கூட எதுவும் இல்லை. Direct of 5 2 minus 5 1. முடிஞ்சிருச்சு. Done. Next question. So அடுத்த question என்ன? A small square loop of wire side அது L நினைக்கிறேன். Right. So this is L பசங்களா. This is like small letter L. Small square loop. உள்ளுக்குள்ள இருக்கிற small square loop. இது side L. It is placed inside a large square loop of area capital L and it is greater than small l. Both loops are coplanar and their centers coincide at point over shown in the figure. The mutual inductance of the system is. So இப்போ இந்த ரெண்டு லூப்ஸ்க்கு நடுவுல இருக்கிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அப்போ வெளியே போற ஃபீல்டுல லூப்ல ஒரு கரண்ட் போகுதுன்னு எடுத்துப்போம். அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? let us assume இங்க ஒரு கரண்ட் போகுது அப்படின்னு எடுத்துப்போம். இங்கிட்ட ஒரு கரண்ட் போகுது. அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, அதனால வர்ற ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரைட்? இங்க அவுட் சைட்ல இருக்கிற இங்க they have asked mutual inductance, please be sure. mutual inductance அப்போ ரெண்டாவது வெளியே இருக்கிற லூப்னால வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு, உள்ளுக்கு இருக்கிற லூப்போட ஏரியா, அது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ இப்போ B2 தான் பெரிய பஞ்சாயத்து, அதை கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இப்போ எனக்கு 4 சைடு இருக்கா, ஒரு சைடோட ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு இன்டூ 4 போட்டுப்போம். இப்போ ஒரு சைடோட ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, ஞாபகம் இருக்கா? திஸ் வில் பி L/2, இந்த டிஸ்டன்ஸ் L/2, 45 டிகிரி 45 டிகிரி. ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பசங்களா? B due to a finite wire. B ஒரு சைடுல ஓடுது, ஒன் சைடு அப்படின்னு எடுத்துப்போம். B due to one side, B dash அப்படின்னு எடுத்துப்போம். இந்த ஒரு சைடுனால வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஃபார் அ ஃபைனைட் கரண்ட் கேரிங் வயர் டிரைவ் பண்ணுமா? μ0 I by 4πd, இங்க எவ்வளோ? L/2, ரைட்? ஸோ μ0 I by டோட்டல் லென்த் L. ஸோ சென்டர்ல எனக்கு L/2 வரும். μ0 I by L/2 into sin 45 plus sin 45, right? So the solve பண்ணோம்னா 2 ஆயிடும், and this will be μ0 I by 2 pi L into
1 by root 2, 1 by root 2, 2 by root 2. So cancel ஆகும் mu naught I by pi L into root 2. So this is one single இதால. அப்ப மொத்தமா B2 வெளியே இருக்கிற லூப்போட டோட்டல் என்ன 4 into B dash. So அப்போ 4 mu naught I by root 2 pi into L அப்படியே வச்சுப்போம். Right? So இப்போ நமக்கான ஃபார்முலா என்ன pi is equal to B2 into area. So area of the first inside உள்ளுக்கு இருக்கிறது இதுதான் நான் first ன்னு எடுத்திருக்கேன் இவனை 2 அப்படின்னு எடுத்திருக்கேன். B2 என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமா into area which is mu 4 mu naught I by root 2 pi into L into area இவனோடது L square அப்படின்னு வருமா L square. இப்போ next step இத pi is equal to m into I. One sec. Right, sorry for that. Pi is equal to m ன்னு வருமா so இந்த I தவிர மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம m ன்னு எழுதலாமா so m is equal to 4 mu naught L square இல்ல இது small l இல்ல capital L இது மாதிரி தான் நான் தப்பு பண்றது capital L நல்ல வேளை நேரா கேன்சல் பண்ணி விட்டுருப்பேன் by root 2 pi into L okay option காணுமே okay denominatorல இருக்கிற root 2 மாத்துமா so root 2 by root 2 போட்டா so என்ன வரும் root 2 into root 2 2 அதையும் இவனையும் கேன்சல் பண்ணா 2 so 2 root 2 mu naught L square by pi into L so 2 root 2 mu naught L square by pi L yeah this is the option ஒரு செகண்ட் பயந்துட்டேன் right okay so இது வந்து ஒரு general standard procedure இந்த டெம்ப்ளேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த மாதிரியான ரெண்டு காயில் கொடுத்து கேட்டாலும் நீங்க பண்ண வேண்டியது இதுதான் அவுட்டர் காயில்ல கரண்ட் அப்படின்னு எடுத்துப்போம் இன்னர் காயிலோட ஏரியா ரைட் இப்ப அந்த அவுட்டர் காயில்ல போற கரண்ட்னால வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அதை கால்குலேட் பண்ணணும் அவுட்டர் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சோ இங்க எனக்கு 4 சர்க்குலர் லூப்ல 4 சர்க்குலர் செக்ஷன்ஸ் ஒரு செக்ஷன்ல என்ன ஃபார்முலா put into 4 so total magnetic field கிடைச்சிருச்சு அடுத்து ஃப்ளக்ஸோட பேசிக் ஃபார்முலா phi is equal to b into a b in terms of I ல எழுதிட்டு I மட்டும் வெளியே வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் 4 mu naught L square by 2 pi L அதுதான் coefficient of mutual inductance done standard proper இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டெம்ப்ளேட் அடுத்து the time taken for magnetic energy to reach 25% of its maximum value when a solenoid of resistance R and inductance L is connected to a battery is simple. பார்க்கதான் ஹைஃபையா தெரியும் பட் ஐடியா என்ன மேக்னெட்டிக் எனர்ஜி 25% of its maximum right so எனர்ஜியோட ஜெனரல் ஃபார்முலா என்ன half Li square correct right half Li square இப்போ B எனக்கு என்னவா வேணும் 1/4 25% னா என்ன அர்த்தம் 25% 100 of maximum right இதான ஸ்டேட்மென்ட் அது அப்படியே நான் மேத்தமேட்டிக்கலா மாத்தி எழுதிருக்கேன் the magnetic energy to reach 25% of its maximum value right so அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா this is 1/4 so 1/2 Li square is equal to 1/4 into 1/2 இல்லை நான் இந்த தப்பை நிறைய பண்ணுவேன் எக்கச்சக்க தடவை பத்தி இந்த மாதிரி தப்பா வரும் இந்த 1/4 இருக்கா அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒரு 1/2 வருங்கிறத மறந்து விட்டுருவேன் மறந்துட்டு இந்த 1/4 மட்டும் வச்சு கால்குலேட் பண்றப்ப தப்பா போயிடும் 1/4 இங்கிட்டு இருந்து வந்திருக்குது மேக்ஸிமமுக்கு 1/2 L into I naught ஸ்கொயரா ஏன்னா மேக்ஸிமம் கரண்ட் சோ இங்க அந்த இன்ஸ்டன்ட்ல போற கரண்ட் I இங்க மேக்ஸிமம்னா L is constant so I naught ஸ்கொயர் சோ இந்த 5 இது கேன்சல் ஆயிடுச்சா சோ I is equal to I naught by 2 அதாவது கரண்ட் மேக்ஸிமம்ல பாதி எப்ப இருக்கோ அப்ப எனக்கு எனர்ஜி 25%
So இப்ப கரண்டோட ஃபார்முலா பார்த்தோமா, I is equal to I naught into 1 minus e to the power minus t by tau. Right? இல்ல 1 minus e to the power minus tr by L. டைரக்டா அதை போட்டுக்கலாம். tr by L. Done. So இப்ப I என்ன, I naught by 2 is equal to I naught into 1 minus e to the power minus tr by L. So I naught cancel. And remaining என்ன இருக்கும், 1 by 2 equals 1 minus e to the power minus tr by L. இப்ப இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த 1 by 2 அந்த பக்கத்து போகுது. அப்போ e to the power, so e to the power minus tr by L equals 1 by 2 அப்படின்னு வரும். Right? So e to the power minus tr by L is equal to 1 by 2. Okay? So அப்ப இத நான் 2 2 power minus 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? 2 power minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். So இத நான் இல்ல, simple. Finally, what can I write? Taking inverses on both sides. ரெண்டு சைடும் நான் inverse எடுத்தேன் அப்படின்னா e to the power tr by L, second, tr by L is equal to 2 அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் லான் ஃபார்மேட்ல தான் ஆன்சர் இருக்குது. ஸோ tr by L is equal to ln 2. So t is equal to L by R ln 2. Right? Done. L by R ln 2. Simple. முடிஞ்சிடுச்சு. The question போகுமா? Right. So in the question, previous photonல same type. Practice பண்ணுங்க பாப்போம். Give it a try. ஸோ போன கொஸ்டின் போட்டோமா, சேம் டைப். ஒரு லூப்போட இங்க ஏரியா மட்டும் மாறும்ல, மீதி எல்லாமே சேம். போன ஆன்சரை பார்த்து அப்படியே கூட நம்ம காப்பி அடிச்சு இங்க எழுதிக்கலாம். அதோடது அப்படியே எல்லாமே டிட்டோ, சேம் 45 டிகிரி 45 டிகிரி. இங்க குட்டியோட ஏரியா மட்டும் பை ஆர். அங்க வந்து நம்ம ஸ்மால் எல் ஸ்கொயர் போட்டிருப்போமா, இங்க பை ஆர் ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலாவை எடுத்து இங்க எழுதி அந்த ஃபைனல் ஆன்சர் எழுதி போட ட்ரை பண்ணலாம். ஸோ 2√2 μ0 L square by pi L. Right? So 2√2 μ0 n square by pi L. 2√2 μ0 L square by pi L. இதுதான் அங்க நம்ம பார்த்த ஃபார்முலா. இங்க ஒரே ஒரு சேஞ்ச் என்ன, இன்ஸ்டெட் ஆஃப் L square நான் pi R square போட்டுக்கிறேன். R square. So அப்ப அந்த pi and pi எனக்கு கேன்சல் ஆயிடுமா? 2√2 μ0 R square by L. Same 2√2 μ0 R square by L. அதே ஆப்ஷன் ரிப்பீட். ரைட்? நீங்க ப்ராப்பரா ப்ரொசீஜர் எல்லாம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி போட்டீங்கன்னா this is what you will get. Next, a square loop of side 20 centimeters and resistance 1 ohm is moved towards right with a constant speed V0. Okay? So ஒரு ஸ்கொயர் லூப், அவனோட ரெசிஸ்டன்ஸ் 1 ohm இருக்கு, அவனை ரைட் சைடு மூவ் பண்றோம் வித் a constant speed V0. The right arm of the loop is in uniform magnetic field 5 Tesla. So in the right arm is in uniform magnetic field 5 Tesla. The field is perpendicular plane of the loop and it's going into it. Okay? So perpendicular and going into it. The loop is connected to a network of resistors, each of value 4 ohms. Okay, network of resistors 4 ohms. What should be the value of V0 so that a steady current of I 2 milliamperes flow in the loop? சரி, இப்போ இந்த ராட் இருக்கு இல்லையா, அந்த ராடை பிடிச்சு நம்ம ரைட் சைடு இழுத்துட்டு போயிட்டே இருக்கோம். ஆஸ் அ ரிசல்ட் எனக்கு இங்க ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிட்டு அதனால ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த கரண்ட் should be 2 milliamperes. அப்ப அந்த கரண்ட் 2 milliamperes வர்றதுக்கு நான் எவ்வளவு வெலாசிட்டி, நான் என்ன v கொடுத்து அவனை இழுத்துட்டு போகணும். சோ ஃபர்ஸ்ட் கரண்ட் இருக்கா, நமக்கு இஎம்எஃப்க்கு தான் டைரக்டா ஃபார்முலா இருக்கு. சோ கரண்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க.
So அந்த current and resistance யூஸ் பண்ணி EMF கண்டுபிடிக்கணும். EMF கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் that is equal to BLV. just இந்த Lங்கிறது ரைட் சைடுல போயிட்டு இருக்குது. so BLV போட்டோம்னா we'll get the answer. simple. ரெண்டு ஸ்டெப் process. so first இங்க effective resistance என்ன? இந்த 4 and இந்த 4 இவங்க ரெண்டு பேரும் சீரிஸ்ல இருக்காங்களா? இது ரெண்டும் சீரிஸ்ல இருக்கு. so இந்த சர்க்யூட்டை ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளிஃபை பண்றேன். இந்த சர்க்யூட்டை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா I'll have 8. so 8 and 8 இப்படி எனக்கு கனெக்ஷன்ல இருக்கா? ஏன்னா இந்த 4 and 4 simplified. 8 and 8 இது parallelல இருக்கு. இதை நான் சிம்பிளா 4 அப்படின்னு போட்டுப்போமா? அவ்வளவுதான். so இவ்வளோ பெரிய லூப்புக்கு பதிலு நான் இங்க ஒரே ஒரு லூப் போட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரைட் வயர் போட்டு 8 போட்டுப்பேன். அது இல்லாம ரெசிஸ்டன்ஸ் 1 ohm. so இவனுக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 1 ohm. ரைட்? so அவனுக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 1 ohm. அப்ப இந்த சர்க்யூட்டை நான் எஃபெக்டிவா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா சிம்பிள் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ohm அது இல்லாம எக்ஸ்டர்னல் 4 இது 1 ohm. இந்த இடத்துல இவனோட EMF என்ன? BLV. எனக்கு இங்க கரண்ட் ஃப்ளோ எவ்வளவு ஃப்ளோ ஆகணும்? 2 milliamperes. so 2 milliamperes. ஓகே? so ஒரு சர்க்யூட் இருக்கு, எனக்கு EMF என்ன கண்டுபிடிக்கணும். current flow 2 milliamperes, net resistance 5 ohms. that's all. simple. right? அந்த ஏற்கனவே சொன்னமா அந்த பேட்டரி ஒரு ராட ரைட் சைடு இழுத்துட்டு போகும்போது அதை ஈக்குவலண்டா நம்ம BLV அப்படின்னு ஒரு பேட்டரியா மாத்தி போட்டுக்கலாம். டன். இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட்டை யூஸ் பண்ணி EMF கண்டுபிடிச்சு that is equal to BLV. அதுல B ஓட வேல்யூ இருக்கு 5 டெஸ்லா. L ஸ்கொயர் லூப் எனக்கு 20 சென்டிமீட்டர், ஒரு சைடு 20 சென்டிமீட்டர், ரெண்டுத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணனா I'll get the value. ஓ இத எரேஸ் பண்ணிரலாம். you can understand this. so EMF is equal to B is equal to I into R, which is 2 into 10 power minus 3 into resistance is 5. so which is 10 power minus 2 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு EMF is equal to BLV. so E by BL equals V. so 10 power minus 2 by 5 into 20 centimeters. so 20 into 10 power minus 2 centimeters. right? so இது cancel ஆயிடுச்சுன்னா 5 into 20 1 by 100 1 by 100 இல்ல நான் எப்படி எழுதலாம் 10 power minus 2 meters per second or 1 centimeter per second. right? 1 centimeter per second. அவ்வளவுதான். so நான் அந்த ஸ்பீட்ல அவனை இழுத்துட்டு போனாலே போதும். I'll get the necessary EMF. அடுத்து a square loop of 25 centimeter square has a resistance of 10 ohms. okay? The loop is placed in a uniform magnetic field of 40 Tesla. The plane of the loop is perpendicular to the field. The work done in pulling the loop out of the magnetic field slowly and uniformly in 1 second will be. so இங்க simple logic. நம்ம ஒரு லூப்பை உள்ள இருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா எனக்கு அங்க ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ எனக்கு அங்க ஒரு சர்டன் ஆப்போசிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? that opposition அதை ஓவர் கம் பண்ணி நான் புல் பண்றதுக்கு எவ்வளோ ஒர்க் கொடுக்கணும். that's it. simple. அதாவது இங்க நான் அந்த லூப்ல போற கரண்ட்னால எவ்வளோ எனர்ஜி டிசிபேட் ஆகுதோ அந்த எனர்ஜி தான் நான் பண்ண வேண்டிய ஒர்க் டன். கரெக்ட் தானே? ஸோ அங்க வாட் எவர் எனர்ஜி தட் இஸ் பீங் லாஸ்ட் அதுதான் நான் பண்ற ஒர்க் டன். சும்மா அந்த லூப் அப்படியே இருக்குன்னா எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. நான் அதை நகர்த்தினேன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா அதுல எனக்கு ஒரு EMF இருக்கு, ஒரு கரண்ட் போகுது. ஆஸ் அ ரிசல்ட் தேர் வில் பி an எனர்ஜி லாஸ். ரைட்? அதுக்கு ஈக்குவலண்டானதை நான் சப்ளை பண்ணணும். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டிசிபேட்டட். எனர்ஜியை நம்ம என்ன சொல்லலாம்? இங்க I square R into T இல்ல EMF தானே நம்ம யூசுவலா கண்டுபிடிப்போம். யூசுவலா எனர்ஜி ஜூல்ஸ் லா படி நம்ம I square R into T போட்டுக்கலாம். பட் இங்க we'll do it in EMF. நம்ம EMF டைரக்டா கிடைச்சிரும்ல. so V square by R into T. right? so energy is V square by R into T போட்டுக்கலாம். so அப்ப V னா என்ன? it is just EMF induced E square by R into T.
right? EMF induced. Induced EMF என்ன வரும்? is equal to d∅ by dt. d∅ by dt. இப்போ ஸ்கொயர் லூப் அதோட ஏரியா 25 சென்டிமீட்டர், ரெசிஸ்டன்ஸ் 10 ohms கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். B இருக்குது, A இருக்குது, and loop is perpendicular to the magnetic field. The work done is one. Yes, அவ்வளவுதான். இங்க எல்லாத்தையும் B and A தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதுதான். டன். ஜஸ்ட் ஒரே ஸ்டெப். சப்ஸ்டிடியூட் பண்ணி ட்ரை பண்ணுங்க பாப்போம். கம் ஆன், ஒரு ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இங்க டைம் 1 செகண்ட் ஆல்ரெடி இருக்கு. B ஓட வேல்யூ இருக்கு, A ஓட வேல்யூ இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். So இங்க B into A into T. I mean delta phi by delta T அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். phi 2 0 ஆயிடும். So B into A by T. B 40 Tesla into area 25 into 10 power minus 2 at 25 centimeter square 10 power minus 2 by 1. So solve பண்ணோம்னா 25 into 4 100 1000 into 10 power minus 2 is equal to 10 அப்படின்னு வருமா? கரெக்டாக போட்டுக்கிறோம். 25 into 4 100, இன்னொரு முட்டை 1000, 1000 10 power minus 2, yeah 10, கரெக்ட். தூக்கி மேலே சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு work done is equal to 100 by resistance is 10 into 1, which is 25 centimeter square. Mistake. தானே பார்த்தேன், என்னடா தப்பு பண்ணாம போட்டுட்டு இருக்கிறேன்னு நினைச்சேன். ஓகே, so 25 centimeter square, so 10 power minus 4. கரெக்டா? yes, 25 centimeter square. So centiக்கு பதில் 10 power minus 2 the whole square 10 power minus 4, right? So this will be 1000, 2 into 1000 into 10 power minus 4, which is 10 power minus 1. Okay, இப்போ work done will be 10 power minus 1 whole square by 10 into T, which is 10 power minus 2 by 10 into time வந்து 1, skip பண்ணிடலாம். So 10 power minus 3. So 10 power minus 3, option 1. So 1 into 10 power minus 3 joules. So அவ்வளவுதான், ரொம்ப கம்மியான joule. This is like a minimum value. Okay பசங்களா? So yes, that's it. So electromagnetic induction done. மேஜர் எல்லா கான்செப்ட்ஸையும் பார்த்தாச்சு. ஏதாவது 1-2 மிஸ் ஆயிருக்கும், பட் அதுக்கான கான்செப்ட்ஸையும் சேர்த்து சொல்லியாச்சு. இந்த சாப்டர்ல இருக்கிறது நமக்கு 2 கான்செப்ட்ஸ் தான். ஒன்னு EMF, இன்டியூஸ்ட் EMF. அது எதனால வருது? எனக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால. அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சை நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒரு க்ளோஸ்டு லூப் இருந்ததுன்னா அந்த லூப்குள்ளர எனக்கு ஃப்ளக்ஸ் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது, அதனால EMF இன்டியூஸ்ட். ஃப்ளக்ஸ் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகலாம்? ஏரியாவை சேஞ்ச் பண்ணலாம், ஃபீல்டை சேஞ்ச் பண்ணலாம், ஓரியன்டேஷன். இது 3 விதமா ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணலாம் ஃபார் அ க்ளோஸ்ட் லூப். இது ஒரு பார்ட். ரெண்டாவது மோஷனல் EMF. ஒருவேளை எனக்கு லூப் இல்லைன்னு வச்சுப்போம், ஒரு ஓப்பன் கண்டக்டர் தான் இருக்கு, there is no closed loop, எனக்கு ஓப்பன் கண்டக்டர் தான் இருக்கு. அப்ப அந்த கண்டக்டரை நான் மேக்னெட்டிக் ஃபீல்டுல நகர்த்தும் போது அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸை நான் கட் பண்ணுவேன் தானே. யோசிச்சு பாருங்க, எனக்கு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இப்படி வந்துட்டு இருக்கு, அதை நான் கண்டக்டர் நகர்த்தும் போது நான் கட் பண்ணுவேன். ஸோ அந்த கண்டக்டர் ஃப்ளக்ஸ் லைன்ஸை கட் பண்றதுனால அவங்கிட்ட ஒரு EMF இன்டியூஸ் ஆகும், மோஷனல் EMF. ஸோ மேல ஒரு டைரக்ஷன், மேல ஒரு பாசிட்டிவ், கீழே ஒரு நெகட்டிவ் வரும். அதை நான் ஒரு செல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் பாம் ரூல். Fingers, magnetic field, V, velocity, palm represents a high potential point. Done. இதான் overall concept. Lenz law என்ன சொல்லுது? The direction of induced EMF is always to oppose the cause. Right. இதான் first part முடிஞ்சிருச்சு. Second partல என்ன பார்த்தோம்னா induction, inductance அப்படின்ற ஒரு தனி ப்ராப்பர்ட்டி. Inductance அப்படின்னா என்ன? தனக்கு தானே ஒரு காயில் சூனியம் வச்சுக்கிறது. அவன் கரண்ட் அனுப்பும் போது அவன்கிட்ட இன்க்ரீஸ் ஆகிற கரண்ட் அவனே அப்போஸ் பண்ணிக்கிறது. எப்படி? சேஞ்சிங் கரண்ட், சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஆப்போசிங் EMF இன்டியூஸ்ட். ஸோ தாங்கிட்ட இன்க்ரீஸ் ஆகிற கரண்ட் தன்னைத்தானே ஆப்போஸ் பண்ணிக்கிறத தான் நம்ம இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்குன்னே ஒரு சில டிவைசஸ் இருக்கு, இண்டக்டார்ஸ். ரைட். ஸோ இது செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். மியூச்சுவல் இண்டக்டர்ஸ்,
பக்கத்துல ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட போற கரண்ட்னால இவன்கிட்ட ஒரு ஆப்போசிங் இஎம்எஃப் இருக்கு. சோ பிரைமரி காயில்ல ஒரு கரண்ட், அதனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்ப அந்த கரண்ட் வேரி ஆச்சுன்னா அங்க ஒரு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது ரெண்டாவது காயில் கூட லிங்க் ஆகும். சோ இங்க லிங்க் ஆகிறதுனால இதுல ஒரு ஆப்போசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வரும். அதுதான் மியூச்சுவல் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து கப்ளிங். ரெண்டு இண்டக்டர் சீரீஸ்ல போட்டோம்னா ஜஸ்ட் L1 plus L2 ரெசிஸ்டர் மாதிரியே தான். ரெண்டு இண்டக்டர் பேரலல்ல போடும்போது இன்வர்ஸ் அடிஷன். அது ரெண்டும் இன்டராக்டிங்கா இல்லைன்னா மியூச்சுவல் தேவையில்லை. சேம் டைரக்ஷன் இன்டராக்டிங்கா இருந்ததுன்னா +2m சேர்த்து போட்டுக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்டராக்ட் ஆகிற மாதிரி இருந்தா -2m. தட்ஸ் ஆல். ஸோ ஓவரால் இந்த சாப்டர் ரொம்ப குட்டி, கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டட், ரொம்ப பெருசு கிடையாது. ஒரு நாள்ல முடிச்சிடலாம். ஸோ ப்ரீவேக் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சாப்டர் வில் பி அல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். See you. Bye bye. Enjoy.